வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க விஜய் சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? கிளியரா இருக்கா? ஃபாஸ்டா ரிப்ளை பண்ணுங்க. Yes, good afternoon, good afternoon, good afternoon. Yes, good afternoon everyone. Good afternoon Ananya, Harita, Abhinaya, Gomati, good afternoon. Yes, good afternoon Tamil. Okay, சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம இன்னும் ஒரு சில சாப்டர்ஸோடைய கொஷின்ஸ் பார்க்காம இருந்தோம் இல்லையா, அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மெயினாக நம்ம பார்க்க போகிறதுனா சாலிட்ஸோடைய கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், அதுக்கப்புறம் தெர்மோடைனமிக்ஸ், இந்த சாப்டருடைய கொஷின்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். அப்புறம் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ், அதாவது ஃப்ளூயிட்ஸ், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், அதில் ஒரு ஃபியூ கொஷின்ஸ். ஸோ இந்த சாப்டர் டைப் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்க்காம இருக்கிறோம், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அதை நம்ம இன்றைக்கி கிளாஸில் முடிச்சிருவோம். நம்ம பிளான் இப்போ எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி வந்துட்டு நம்ம அந்த 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் பார்க்காத சில டாபிக்ஸ் என்னெல்லாம் இருக்குதோ அதை பாதி நாம் இன்றைக்கி பார்த்துருவோம். நாளைக்கு கிளாஸில் வந்துட்டு ரிமைனிங் சாப்டர், அதாவது ரொட்டேஷனல் மோஷன் அண்ட் அதர் சாப்டர்ஸ், அதாவது ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ், கைனடிக் தியரி ஆஃப் கேஸ், இந்த சாப்டருடைய கொஷின்ஸ் எல்லாம் நாளைக்கு நம்ம முடிச்சிருவோம். தென் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக நீட் ஃபிசிக்ஸ் மொத்தமாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். போத் 11th and 12th இருக்கக்கூடிய எல்லா சாப்டரும் வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி குமுலேட்டிவாக நம்ம எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ கம்ப்ளீட் கொஷின் பேப்பர் எப்படி இருக்குமோ அந்த பேட்டர்னில் இருக்கிற மாதிரி எல்லா கொஷின்ஸும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிப்போம், சரியா? ஸோ நம்ம பார்க்காம இருக்கக்கூடிய ஒரு சில கொஷின்ஸை நம்ம இன்றைக்கி பார்த்தோம், ஒரு சில சாப்டர் கொஷின்ஸ். ஏன்னா நம்ம கம்ப்ளீட் 11th ஃபிசிக்ஸ் நான் லாஸ்ட் கிளாஸ் நடத்தியிருந்தேன், கான்செப்ட் ஒரு கிளியராக உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதை இப்போ வந்துட்டு கொஷின்ஸ் எப்படி இருக்கும், அதில் எப்படி கேட்டிருக்கிறாங்க, அது எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், ரைட்? எஸ், வணக்கம் வணக்கம் தர்ஷினி, எஸ் பவேஷ், அனன்யா, ஓகே, சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அந்த ப்ரீ நீட் மார்க் டெஸ்ட். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாகவே நீட் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி மார்க் டெஸ்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ டேட் பார்த்தீங்கன்னா 27th ஏப்ரல்லேருந்து 13th ஏப்ரல் 2 PM to 5:30 PM கம்ப்ளீட் அந்த 3 hours எக்ஸாம். பயாலஜி, ஃபிசிக்ஸு, அதே மாதிரி கெமிஸ்ட்ரி எல்லாமே சேர்த்து நம்ம டோட்டலாக எவ்வளோ நீட் நம்ம எழுத போகிறோமோ, ஸோ அந்த சிமிலர் டைப் ஆஃப் ப்ரீ மார்க் டெஸ்ட். ஸோ நீட் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி எழுதுறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா நம்ம எக்ஸாம் போகிறது முன்னாடி ஒரு ஐடியா கிடைக்கும், ப்ளஸ் ஒரு மென்டலி நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், நம்ம எப்படி அதை வந்து அப்ரோச் பண்ணணும், ஸோ நமக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குது, இது எல்லாமே ஃபுல்லாக எழுதும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ப்ளஸ் ஒரு எக்ஸாம் அந்த ஃபீல் கொடுக்கும் நீங்கள் 3 hours ப்ராப்பராக எழுதும்போது. ஸோ அதுக்கு நீங்கள் போய்ட்டு மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் அந்த ரிஜிஸ்டர் ஆப்ஷன் எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஆஃப்லைன் சென்டர்ஸ் எங்கெங்கன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ். மெயினாக பார்த்தீங்கன்னா அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, அம்பத்தூர், இதெல்லாம் சென்னை ரீஜியன். அப்புறம் மதுரை, சொக்கிக்குளம், கலவாசல், ஸோ இந்த ரீஜன்லாம். அதே மாதிரி அழகர் கோயில், தில்லை நகர், கேக்க நகர், இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமான ஹப் எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய சென்டர் இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் போய்ட்டு எல்லோரும் அந்த டெஸ்ட்டை எழுதிக்கோங்க. ஏன்னா அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. டெஸ்ட்டு எழுதினா தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய நம்பிக்கை பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சில விஷயங்கள், ஏன்னா லாஸ்ட் மினிட் நம்ம நெருங்கிட்டோம். ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதில் தான் நம்மளுடைய இப்போ லைவ் போய்ட்டுருக்கு பாருங்கள். ஸோ இதுக்கு கீழே அப்படியே வந்தீங்கன்னா மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நமக்கு இன்றைக்கி அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா எக்ஸாமுடைய லிங்க்கும் உங்களுக்கு கிடைச்சிரும், ரைட்? இங்கே சி ஹியர், இதில் கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நீட் நம்பிக்கை ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ். இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் நீங்கள் நம்மளுடைய நீட் நம்பிக்கையுடைய ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் இதில் எழுதிக்கலாம், சரியா? இப்போ நீங்கள் ஆஃப்லைன் நான் சொன்னாலே அது ஒரு டேரெக்டாக ப்ரீ மார்க் டெஸ்ட் சீரிஸ். அது எல்லாமே எவ்ரிடே உங்களுக்கு டெஸ்ட் தேவைப்படுது அப்படின்னா நம்ம இந்த நீட் நம்பிக்கை டெஸ்ட் சீரிஸ் யூஸ் பண்ணி நீங்கள்
கண்டிப்பாக எழுதிக்கலாம் சரியா. ஸோ அது ஒரு ப்ளஸ் இருக்குது. அதே மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இங்கே ஸோ ஏற்கனவே டெஸ்ட் சீரிஸ் ஆல்ரெடி போயிட்டுருக்கு, அது உங்களுக்கு தெரியும். இது வந்துட்டு இது நீங்கள் டெஸ்ட் எழுதினாலும் நீங்கள் பே பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா நிறைய கொஷின்ஸ் வேணுனாலும் யூ கேன் யூஸ் இட். அந்த டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் எழுதிக்கலாம். ஏன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய எதாவது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரியா. ரைட். அதுக்கப்புறம் எஸ் இதுதான் இப்போதைக்கு நம்மளுடைய மெயின் டெஸ்ட் சீரிஸ். இது மெயினாக இப்போ அப்கமிங்க்கு இதெல்லாம் அந்த சென்டர்ஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது என்கொயரி பண்ணணும் அப்படின்னாலும் இதில் போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக என்கொயரி பண்ணிக்கலாம் மறக்காமல். ஓகே, கொஷின் போயிடலாமா? ரெடியா? ரைட். இதான் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கொஷின். கொஷினை ரீட் பண்ணுங்க. A wire of length L, area of cross section A is hanging from a fixed support. The length of wire changes to L1 when mass M is suspended from its free end. The expression for Young's modulus. இந்த சாப்டர் நான் முதல்ல சொல்லியிருந்தேன், கொஷின் ஃப்ரீக்வெண்ட்டாக எந்த டாப்பிக்கில் இருந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, அந்த கான்செப்ட் அடிக்கடி பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதனுடைய பேசிக் ஃபார்முலா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பொட்டென்ஷியல் எனர்ஜி ரிலேட்டடாக இதில் கொஷின்ஸ் கேட்பாங்க, நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொஷினை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் ஃபஸ்ட்டு புரியுதுன்னு பார்த்து, இந்த சாப்டர் கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். அந்த சாலிட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா கொஸ்டினுமே ஈஸியாக தான் மாதிரி இருக்கும், கான்செப்ட் மட்டும் கிளியராக புரியணும். ஸோ யங்ஸ் மாடுலஸோடைய ஃபார்முலா என்ன? வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி? வாட் இஸ் த டெஃபினேஷன்? யங்ஸ் மாடுலஸ் y ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஃபார்முலாவில் y ஈக்குவல் டு கரெக்டா y ஈக்குவல் டு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம், ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இங்கே என்ன ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம், டென்சைல் ஸ்ட்ரெஸ் பை டென்சைல் ஸ்ட்ரெயின். ஓகேவா? இது உங்கள் எல்லாருக்குமே ஐ திங்க் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஷினில் ரொம்ப கிளியராக எல்லாமே கொடுத்துருவாங்க. என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம அப்ளை பண்ணுறோம், அதனால் என்ன நடக்கும், லென்த்து மட்டும் ஸ்டடி பண்ணுறோம். சேஞ்சஸ் கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸுனால அந்த ஆப்ஜெக்டுடைய லென்த்து எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, அந்த சேஞ்சஸை வச்சுக்கிட்டு அதை யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியோட கனெக்ட் பண்ணி தான் அந்த ஃபார்முலா நம்ம கனெக்ட் பண்ணுவோம். எப்போ யங்ஸ் மாடுலஸ் வந்தாலே சேஞ்ச் இன் லென்த்னு அர்த்தம். ஸ்ட்ரெயின் நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்ம கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸுனால எது சேஞ்ச் ஆகுது, லென்த்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கனெக்ட் பண்ணுறது தான் இங்கே. ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள், லென்த்து எல், ஒரையோடைய மொத்த லென்த்து எல், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ, ஹேங்கிங்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன கொடுத்துக்கிறாங்க, ஹேங்கிங். ஸோ உங்களுக்கு புரியணும்னா ரஃபாக ஒரு டயக்ராம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராகவே புரிஞ்சிடும். இதில் இப்போது இதில் தான் ஒரு அந்த ஒயர் வந்து ஹேங்கிங்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுதான் இந்த ஒயருடைய கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஓகேவா? இந்த ஒயர் வந்து இப்படி ஹேங்கிங்கில் இருக்குது. ஓகே, இதனுடைய லென்த்து எல், இதுதான் கிவன் கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய லென்த்து இது வரைக்கும் எல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் த லென்த் விச் சேஞ்சஸ் டு L1 when mass M suspended from its free end. இந்த லென்த்து என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப் டு எது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகுதான், L1 வரைக்கும் சம் லென்த் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கறதுனால இவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த நியூ லென்த் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், சேஞ்ச் இன் லென்த். இதுக்கு பிறகு தான் இங்கே டெல்டா எல். டெல்டா எல் என்ன அர்த்தம், இங்கே நான் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து பிடிச்சி இழுக்கிறேன், நான் கொடுத்து ஸ்ட்ரெஸ் பிடிச்சி இழுத்ததுனால என்ன ஆகுது, இது எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குது. எக்ஸ்பேண்ட் ஆனதுனால எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஒரிஜினல் லென்த் எல், எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் எந்த லென்த் வந்து டெல்டா எல். அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஆஃப்டர் தட் இதை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் அதோடைய ஒரிஜினல் லென்த் என்ன எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்கிறாங்க, L1. த லென்த் ஆஃப் த ஒயர் சேஞ்சஸ் டு L1 அப்படின்னு என்ன அர்த்தம், மொத்த லென்த்து எல்லுன்னு தெரியும், எல்லிருந்து L1 புது லென்த்துக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. டெல்டா எல்ன்றது சேஞ்சஸ் மட்டும், புது லென்த்து தான் L1 சேஞ்சஸ் டு L1னா எல்லிருந்து மொத்தமாக இருந்த எல்லேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கு, L1 வரைக்கும் மொத்த சேஞ்சஸ் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான மாஸ் கொடுத்துட்டாங்க. மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, M. இந்த இது மொத்த மாஸ் வந்துட்டு M. கரெக்ட், இவ்வளோ தான் டேட்டா. சஸ்பெண்டட் ஃப்ரம் இட்ஸ் ஃப்ரீ எண்ட். த எக்ஸ்பிரஷன் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் இப்போ எப்படி எழுதுவீங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. யங்ஸ் மாடுலஸுக்கு ஃபார்முலா என்ன, டென்சைல் ஸ்ட்ரெஸ் பை டென்சைல் ஸ்ட்ரெயின். ஸோ அப்போ இது இன்னும் கரெக்டாக எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸுனா என்ன அர்த்தம், ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸ்ட்ரெஸ்ஸுனா ஃபோர்ஸ் பை ஏரியா,
டென்சைல் ஸ்ட்ரெயின் என்ன அர்த்தம், ஒரிஜினல் லென்த்லேருந்து எவ்வளோ லென்த் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. அப்போது சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த், அதுக்கு பிறகு தான் இங்கே என்னது டென்சைல் ஸ்ட்ரெயின். சேஞ்ச் இன் லென்த்து டெல்டா எல், ஓகேவா. சேஞ்ச் இன் லென்த் வந்துட்டு டெல்டா எல், ஒரிஜினல் லென்த் என்னது எல். ஸோ ஸ்ட்ரெயின்னாலே என்ன அர்த்தம், ஒரிஜினல் கான்ஃபிகரேஷன்லேருந்து எவ்வளோ அந்த சேஞ்சஸ் வந்துருக்குது. அது வால்யூமாக இருக்கலாம், இல்லைனா ஏரியாவாக இருக்கலாம், இல்லை அதர்வைஸ் வாட் இந்த மாதிரி லென்த்தாக இருக்கலாம். ஸோ இங்கே நமக்கு மெயினாக பார்க்க போகிறது வந்து என்னது ஸ்ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் லென்த்து, இன்னொன்று வால்யூம், இன்னொன்று ஷியர் ஸ்ட்ரெயின். இதான் மெயினாக நமக்கு பார்ப்போம். டெல்டா எல் பை எல் இதான் ஃபார்முலா. இதில் டெல்டா எல் எதுக்கு ஈக்குவல் பாருங்கள், மொத்த லென்த்து L1, இது எல் அப்படின்னா டெல்டா எல்லை நீங்கள் எப்படி எழுத முடியும், டெல்டா எல்லை எப்படி எழுதலாம், நியூ லென்த்து L1, ஓல்டு லென்த் எவ்வளோ எல், இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் அது எதுக்கு ஈக்குவல், இந்த டெல்டா எல்லுக்கு ஈக்குவலாக இருக்கும். சேஞ்ச் இன் லென்த்துன்றது ஒரிஜினல், அதாவது நியூவாக எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் இருந்த அந்த லென்த்து ஒரிஜினல் லென்த்து ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் சேஞ்ச் இன் லென்த்து கிடச்சிரும். கரெக்டாக, அவ்வளோதான். இதை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இந்த ஃபார்முலா இன்னும் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி எழுதிங்கன்னா ஃபோர்ஸ் பை ஏரியா இன்ட்டு எல் மேலே போய்டும், எல் பை டெல்டா எல், எல் பை டெல்டா எல். இங்கே ஃபோர்ஸை நம்ம எதுக்கு கனெக்ட் பண்ணலான்னு பாருங்கள். மாசு ஹேங்கிங்கில், இந்த வெயிட் இந்த மாதிரி ஹேங்கிங்கில் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் ஹேங்கிங்கில் இருக்குன்னா அதில் என்ன ஆக்ட் ஆகும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ இதில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை நான் எதுக்கு ஈக்குவேட் பண்ண முடியும், மாஸ் இன்ட்டு கிராவிட்டிக்கு ஈக்குவேட் பண்ண முடியும். கரெக்டாக, ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவேட் பண்ண முடியும், மாஸ் இன்ட்டு கிராவிட்டி mg. ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே இதில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், எஃப்க்கு பதிலாக மாஸ் இன்ட்டு கிராவிட்டி, இந்த எல்லுக்கு பதிலாக எல், இந்த ஏரியா அப்படியே வச்சுக்கோங்க. இதுக்கு பதிலாக என்ன வரும், எல் இன்ட்டு எல் மைனஸ் ஒன். கரெக்டாக, டெல்டா எல்லுக்கு பதிலாக L1 minus L1, L1 minus L, ரைட். ஸோ அப்போ ஆப்ஷனில் எப்படி இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள். சரி, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், mgl பை நம்ம என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், இதான் நமக்கு இப்போ யங்ஸ் மாடுலஸ். mgl பை ஏரியா இன்ட்டு எல் மைனஸ் L1 எல். கரெக்டாக, mgl பை ஏ இன்ட்டு என்ன வந்துருக்குது L1 மைனஸ் எல். புரிஞ்சுதா? கொஷின் கஷ்டமாலாம் இருக்காது. இந்த சாப்டரில் இருக்கிற எல்லா கொஷினுமே ஈஸியாக தான் இருக்கும். கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா இந்த சாப்டர் நம்ம ஒரு 10-15 கொஸ்டின் படித்தாலே ஒரு ஐடியா கிடச்சிடும். திரும்ப அவங்க கேட்குற கொஸ்டின் நீட்டில் மற்ற என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் செட் பண்ணிட்டு வச்சிருப்பாங்க. திரும்ப அதில் தான் ரிப்பீட் பண்ணுவாங்க. அதில் ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து யங்ஸ் மாடலஸை பேஸ் பண்ணியிருக்கும். அது ரொம்ப முக்கியமும் கூட. இதில் அடிக்கடி கான்சென்ட்ரேட் பண்ணுற ஹெட்டிங் இது. புரிஞ்சுதா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸ்டில் அது ரிலேட்டடான கொஸ்டின் தான் இதுவும். 2 wires are, இது நீட் கொஸ்டின் தான், மேட் ஆஃப் த சேம் மெட்டீரியல். கொஷினில் இந்த மாதிரி இந்த சேம் கொடுக்கும்போது அதெல்லாம் எதுன்றதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. சேம் மெட்டீரியல் அப்படின்ற வார்த்தையோட மீனிங் என்ன, அது என்ன க்ளூவை கொடுக்க வருது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து கரண்ட் பற்றி படிக்கும்போது ரெண்டு மெட்டீரியலுக்கு அலுமினியம் இல்லை ரெண்டுமே காப்பர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ரெண்டுமே காப்பர்னு சொன்னால் நம்ம எதை ஃபிக்ஸ்டாக வச்சுப்போம், ரெசிஸ்டிவிட்டி ஃபிக்ஸ்டு. டெம்பரேச்சர் இல்லாத போது ரெசிஸ்டிவிட்டி என்னது ஃபிக்ஸ்டு. அப்போ ரெண்டு மெட்டீரியல் வந்து ஒரே ஒயர் இருந்ததுனா ரெண்டுமே காப்பர் ரெண்டுமே அலுமினியம் அப்படின்னா ரெண்டுத்தில் எது ஃபிக்ஸ்டாக இருக்கும், ரெசிஸ்டிவிட்டி, பிகாஸ் இட் இஸ் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். ஸோ அப்போ சேம் மெட்டீரியல்னு சொல்லும் போது அதில் ஏதோ ஒன்று ஃபிக்ஸ்டு அப்படின்ற வார்த்தையை நமக்கு சொல்ல வரும் மெட்டீரியல் வைஸ் சொல்லும் போது. அப்போ இந்த கேஸில் மெட்டீரியல் வைஸ் நீங்கள் சொல்லும் போது 2 wires ஆர் மேட் ஆஃப் சேம் மெட்டீரியல்னா அந்த மெட்டீரியலோடைய யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி சேமாக இருக்கும். ஏன்னா யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் மெட்டீரியல் நேச்சர். ஒரு மெட்டீரியலுக்கும் அது மாறும். ஸ்டீலுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுக்கிறோமோ அந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ சேம் மெட்டீரியல்னு சொல்லும்போது எது சேஞ்சுன்னு அர்த்தம், ரெசிஸ்டிவிட்டி யங்ஸ் மாடுலஸ் சேம். இங்கே ஹேவ் சேம் வால்யூம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ரெண்டுத்தினுடைய வால்யூம் சேம். சாரி, the first wire has cross sectional area A and the second wire has cross sectional area 3A. first wire க்கு A, second wire க்கு 3A. cross sectional area வேற இருக்கு. The length of the first wire is increased by delta L on applying force F. How much force F is needed to stretch second wire the same amount of force? கரெக்டா, சேம் அமௌண்ட் அதே டிஸ்டன்ஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டா, how much force is needed to stretch second wire அதே லென்த்துக்கு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுப்பீங்க. ஏன்னா ரெண்டுத்துடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா வேறு. கரெக்டாக சொன்ன கொஷின் புரிஞ்சுதா? ஸோ அப்போ இதில் எது கான்ஸ்டன்ட் அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி கான்ஸ்டன்ட். ரெண்டும் ஒரே ஒயர்னு சொன்னதுனால கிராஸ் செக்ஷனல் ஏரியா மட்டும்தான் இங்கே டிஃபர் ஆகுது. கரெக்டாக புரிஞ்சுதா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க?
ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன்னோட யங்ஸ் மாடுலஸ் அதுவும் ஏபின்னு எடுத்துப்போம். இது 2 ஒயரை ஏபி இல்லைனா y1 y2 அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்கள். ஏபி ஆர் y1 y2 எனிதிங் ரைட். y1 y2 ரெண்டுத்தினோட யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி சேமாக இருக்கும். 2 ஒயர்ஸ் சொன்னாலும் ஒயர் 1 ஒயர் 2. ஃபஸ்ட்டு ஒயருக்கு நீங்கள் ஃபார்முலா எப்படி எழுதுவீங்க? யங்ஸ் மாடலஸுக்கு ஃபார்முலா என்ன கொடுத்துருக்கேன்? யங்ஸ் மாடலஸுடைய ஃபார்முலா என்ன? f/a இன்ட்டு டெல்டா l/l இல்லைனா fl/a டெல்டா l. இப்படி நீங்கள் சிம்பிளாக எழுதிக்கலாம். இந்த ஃபார்முலாவை f இன்ட்டு l/a இன்ட்டு டெல்டா இது அப்படியே மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது டெஃபினேஷன் இதை டெரைவ் பண்ணி ஃபைனலாக கொண்டு வந்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே கரெக்டா fl டிவைடட் பை a இன்ட்டு டெல்டா l. அப்போ இங்கே எப்படி எழுதுவீங்க? f l சேம் மெட்டீரியல் சேம் வால்யூம்னு கொடுத்துக்கிறாங்க. ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். பை இதோடைய லென்த் வந்துட்டு அப்போ கனெக்ட் பண்ணுங்க ஏரியா இன்ட்டு டெல்டா எல். இப்போ எதுக்கு L1 L2 போட போகிறோம்? அடுத்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே f இன்ட்டு இது f1 இது f2 L டிவைடட் பை ஏரியா இன்ட்டு டெல்டா எல். இது ஏரியா 1 ஏரியா 2 ரெண்டு வேறு வேறு ஏரியா. ஃபஸ்ட் ஒன்னோட ஏரியா வேறு, செகண்டோட ஏரியா வேறு. கரெக்டாக? ரெண்டுத்தோட ஏரியா வேறு. ஃபஸ்ட் ஒன்னுக்கு ஃபோர்ஸ் எஃப்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அதை வந்து எஃப்னு வச்சுக்கலாம். செகண்ட் ஒன்னுடைய ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் நம்ம என்ன எடுக்க போகிறோம்? இங்கே f2 இதை எஃப்னு எடுத்துட்டோம்னா f1ன்றது தான் எஃப், இங்கே f2 என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்குற டேட்டா. கரெக்டாக? கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வால்யூம் வந்துட்டு சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தட் இஸ் அதர் க்ளூ. சரியா? இதில் இன்னொரு விஷயம் நான் இதில் உங்களுக்கு ஆட் பண்ணிடுறீங்க. இந்த கேஸில் இதை அப்படியே வச்சுருங்க. வால்யூமை எப்படி இதிலேருந்து உள்ளே கொண்டு வருவீங்க? இன்டர்லிங்க் பண்ணுவீங்க. ஃபோர்ஸ் இன்ட்டு ஏரியா லென்த்து, ஃபோர்ஸ் இன்ட்டு லென்த்து பை ஏரியா இன்ட்டு டெல்டா எல். இது வந்துட்டு இப்போ யங்ஸ் மாடுலஸ். வால்யூம் சேம்னு சொன்னாங்கன்னா வால்யூமை முதல்ல உள்ளே கொண்டு வரணும். வால்யூமுடைய ஃபார்முலா என்ன? வால்யூம்னா என்ன அர்த்தம்? ஏரியா இன்ட்டு லென்த், ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸு இல்லை ஏரியா இன்ட்டு லென்த்து. இது எல்லாமே வால்யூமுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா. ஏங்க வால்யூம் உள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்னா கொஸ்டினில் ரெண்டுத்தனுடைய வால்யூம் சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிராஸ் செக்ஷன் வேறு, ஏரியா வேறு வேறு இருந்தாலும் ரெண்டுத்தனுடைய வால்யூம் சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஏரியா இன்ட்டு லென்த்து இதை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா ஏரியா இன்ட்டு லென்த்து வந்து என்னது? வால்யூம் ஈக்குவல். இங்கே எல் கிடையாது. அப்போ மல்டிப்ளை எல் பை எல்லால் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? எஃப் இன்ட்டு எல் ஸ்கொயர். கரெக்டா? இங்கே ஏரியா இருக்கு இல்லையா? இல்லைன்னா இப்படி கூட பார்த்துக்கலாம். இங்கே எல் கொடுக்கல, ஏரியாவை கொண்டு வாங்க. இங்கே வால்யூம் பை எல் ஈக்குவல் டு வால்யூம் பை ஏ ஈக்குவல் டு எல். இப்படி எழுதிக்கோங்க. இந்த கொஸ்டினில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா நான் சொல்கிறேன் ஏன் அதை மாற்றுறேன்னு. இந்த கொஸ்டினில் இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் ஒரிஜினல் லென்த்தை பற்றி எங்கேயுமே டிஸ்கஸ் பண்ணலை. நான் ஏன் இப்போ நான் இந்த இடத்துல அதை கண்டினியூ பண்ணாமல் இருக்கேன்னு நல்லா பாருங்கள். இது எனக்கு ஃபார்முலா இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இதில் ஒரே ஒரு சிக்கல் எனக்கு இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஒயர் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை கொடுத்துட்டாங்க. கொஸ்டினில் வால்யூம் சேம்னு கொடுத்துட்டாங்க, ரெண்டு மெட்டீரியல் சேம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லென்த்து வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? டெல்டா எல். இதுதான் கொடுத்துருக்காங்க. தவிர ஃபஸ்ட்டு ஒயருடைய லென்த்து எவ்வளோ இருந்தது, செகண்ட் ஒயரோட லென்த்து எவ்வளோ இருந்ததை பற்றி அவங்க பேசவே இல்லை. ஆனால் கொஸ்டினில் க்ளூ மட்டும் என்னது? வால்யூம் சேம். அப்போ இங்கே லென்த்தை பற்றி பேசலைன்னா நான் லென்த்துக்கு பதிலாக இப்போ வால்யூம் உள்ளே கொண்டு வந்தாகணும். அப்போ தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு லென்த்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலை. அப்போ லென்த் இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் அண்ட் ஏரியாவுக்கு கொண்டு வரணும். இதான் ஃபார்முலா. ஸோ அதனால் இதுலேருந்து எல் ஈக்குவல் டு என்ன எழுத முடியும்? வி பை ஏ. இதை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் யோசிச்சு சால்வ் பண்ண வேண்டிய கேஸாக இருக்கும். இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல எல்லுக்கு பதிலாக இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும்? ஒய் ஈக்குவல் டு எஃப் எல் இந்த பை ஏ இருக்கு இல்லையா? அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? வால்யூம்னு எழுதிக்கலாம் இல்லையா? கரெக்டாக? வி பை ஏ. ஸோ இப்போ எல்லுக்கு பதிலாக வி பை ஏன்னு போட்டுக்கோங்க. இந்த எல்லுக்கு பதிலாக வி பை ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏரியா இன்ட்டு டெல்டா எல். சிம்பிளிஃபை பண்ணுங்க. இப்போ என்ன ஆகும் பாருங்கள், இந்த ஏவும் இந்த ஏவும் மல்டிப்ளை ஆகிடும். அப்போது ஃபோர்ஸ் இன்ட்டு வால்யூம் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு டெல்டா எல் அப்படின்னு கிடைக்கும். இந்த கேஸுக்கு பர்டிகுலராக இப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம அப்ளை பண்ணுற ஃபார்முலா இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். புரியுதா? ஃபோர்ஸ் இன்ட்டு வால்யூம். புரியலையா? இங்கே பாருங்கள், லிசன். திரும்பவும் நான் சொல்கிறேன். நான் இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை நான் கொஸ்டினை முதல்ல சொல்லிடுறேன். சரியா? கொஸ்டினில் 2 ஒயர்ஸ் ஆர் மேட் ஆஃப் த சேம் மெட்டீரியல். கரெக்டாக? டயக்ராம் வேணால் நான் உங்களுக்கு அதை டயக்ராமாக வரைஞ்சி காமிக்கிறேன். 2 ஒயர் எடுத்துக்கோங்க.
டயக்ராமாக போட்டால் உங்களுக்கு மேபி புரியும் இன்னும் ஈஸியாக. அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது, என்னென்னா வால்யூம் சேம்னு சொன்னால் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னு ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ இது வந்துட்டு ஒரு ஒயரு, இது வந்துட்டு அதே மாதிரி இன்னொரு ஒயரு, ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு ஒயர் வேறு கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதுதான் கேஸு. இதனுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க, ஏ. கொஸ்டினாக தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்றுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்துட்டு 3 டைம்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது ஃபஸ்ட்டு ஒயர், இது செகண்ட் ஒயர், ஓகேவா? இதனுடைய லென்த்து என்னன்னு கொடுக்கல, ஆனால் ரெண்டுத்துலையுமே வால்யூம் கான்ஸ்டன்ட். இதனுடைய வால்யூம் சேமாக இருந்திருக்குது. இதனுடைய வால்யூமும் சேம் சொல்லுவாங்க. 2 ஒயர் சேம் மெட்டீரியல் ரெண்டு ஒன்றுனா ஏதோ ஒரே ஏதோ காப்பர் அலுமினியம் எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிற மாதிரி, இல்லை ஸ்டீல் எடுக்கணும்னா ரெண்டுமே ஸ்டீல் இந்த கேஸில். அப்போ ஒன்றுத்தினுடைய ஏரியா ஏ, இதனுடைய ஏரியா 3A, இதனுடைய வால்யூம் V, இதனுடைய வால்யூமும் V. இது ரெண்டும் என்னது ஃபிக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சேம் வால்யூம் டிஃப்ரெண்ட் கிராஸ் செக்ஷனல் ஏரியானா வால்யூம் டிஃப்ரெண்ட்டாக சேமாக இருக்குது, டிஃப்ரெண்ட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருந்துச்சுன்னா லென்த்து கண்டிப்பாக வேறையாக தான் இருந்திருக்க முடியும். ஏன்னா வால்யூம்ன்றது என்னது, ஏரியா இன்ட்டு லென்த்து. ஃபைனலாக ப்ராடக்ட் சேம். கொஷினில் எங்கேயுமே லென்த்து என்னன்றதை பற்றி அவங்க சொல்லலை, ஒரிஜினல் லென்த்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலை. திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரியும் நான் ரீசன் ஏன் அதை கொண்டு வரணும். 2 wires ஆர் மேட் ஆஃப் த சேம் மெட்டீரியல் ஹேவ் த சேம் வால்யூம். இது ரெண்டு மட்டும் தான் கிவன். அதுக்கு தான் டயக்ராம் வரைஞ்சிருக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு ஒயரோட கிராஸ் செக்ஷன் ஏரியா கொடுத்துட்டாங்க, செகண்ட் ஒயரோட கிராஸ் செக்ஷன் ஏரியா கொடுத்துட்டாங்க. லென்த் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஒயர் இஸ் இன்க்ரீஸ்டு பை டெல்டா எல்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்த டேட்டா இது லென்த்து கொடுக்கல, இன்க்ரீஸிங் லென்த்து கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒயர் வந்துட்டு இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதான், இது வந்துட்டு டெல்டா எல் லென்த்து இன்க்ரீஸ் ஆகுது, ஓகேவா? இங்கே அப்ளை பண்ண ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க சொல்லியிருக்கிறாங்க, F1 நம்ம என்ன எடுத்துக்கிறோம், எஃப்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கரெக்ட். டெல்டா எல் நான் அப்ளையிங் ஃபோர்ஸ் எஃப்ன்ற ஃபோர்ஸ், அதாவது நான் ஃபஸ்ட்டு ஒயர் செகண்ட் ஒயர் சொன்னாலும் F1 சொல்லிட்டேன், அதனுடைய ஃபோர்ஸ் Fன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க. ஹவு மச் ஃபோர்ஸ் நீடட் டு ஸ்ட்ரெச்டு, அதே டிஸ்டன்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணணும். செகண்ட் ஒயர் சேம் அமௌண்ட்னா என்ன அர்த்தம், இது எவ்வளோ தூரம் போயிருக்கோ அதே தூரம் இதே எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. எவ்வளோ ஃபோர்ஸு தேவைப்படும், இதே டெல்டா எல், இது எதுக்கு ஈக்குவல், அதே டெல்டா எல்லுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அதான் கண்டிஷன். சரியா? அப்போ இந்த ஃபோர்ஸு மாதிரி எத்தனை டைம் இதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். ஸோ கொஷின் வந்துட்டு அப்போ இதுக்கு இவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இங்கே தேவைப்படக்கூடிய அந்த ஃபோர்ஸ் F2 எவ்வளோவா இருந்திருக்கும், இதுதான் கேஸு. புரிஞ்சுதா? இப்போ எனக்கு எதுவும் கொடுக்கல, இதனுடைய ஒரிஜினல் லென்த்தும் கொடுக்கல, ஆனால் வால்யூம் கான்ஸ்டன்ட் சொன்னதுனால அதை வால்யூம் நான் உள்ளே கொண்டு வந்துட்டேன்னா ஏரியா கூட நான் ஈஸியாக இன்டர்லிங்க் பண்ணிட முடியும். ஏன்னா ஏரியா கொடுத்துருக்குறாங்க, வால்யூம் கான்ஸ்டன்ட்டு. அப்போது பேசிக் ஃபார்முலா, இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா, எக்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு லென்த்து டிவைடட் பை ஏரியா இன்ட்டு டெல்டா எல். இதில் வால்யூமுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா என்ன, வால்யூம்ன்றது ஏரியா இன்ட்டு லென்த்து, ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸு, ஏரியா இன்ட்டு ஹைட்டு, நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஏரியா இன்ட்டு சம் மீட்டர் காம்பனண்ட், லென்த்து டிஸ்டன்ஸ் மீட்டர் வரக்கூடிய அந்த யூனிட் வரக்கூடிய எதை மல்டிப்ளை பண்ணால் அது வால்யூமுக்கு ஈக்குவல் ஆகிடும். ஸோ அப்போது நான் என்ன மாற்றுறேன்னா, எனக்கு லென்த்தை பற்றி பேசலை, எனக்கு வால்யூமும் ஏரியாவும் சொல்ல முடியும். கொஷனில் வால்யூம் கான்ஸ்டன்ட்டு நான் அதில் ரெண்டுத்துக்கும் V1 V2 போட தேவையில்ல, வீண் போட முடியும். ஏரியா வேறு A1 A2, அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணால் L1 L2ன்றதுக்கு மீனிங் கிடைச்சிடும். அதனால் இதில் என்ன பண்ணுறேன், லென்த்தை வந்து வால்யூம் அண்ட் ஏரியா உள்ள மாற்றிடுறேன். இவங்களை வால்யூம் அண்ட் ஏரியா சேஞ்ச் இன் லென்த் அவங்க ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா கொண்டு வந்துட்டேன். இதுதான் இப்போ ஃபார்முலா. யங்ஸ் மாடுலஸ் இந்த கேஸுக்கு F × V / A² டெல்டா எல். இப்போது இந்த ஃபார்முலாவை நான் இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் ஏதாவது முதல்ல எழுதுனேன்னா இதில் என்ன பிரச்சனை வரும்ன்றது எழுதுனதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் தான் உங்களுக்கு அதை கனெக்ட் பண்ணி ஓகே இது நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்றது புரியும். ரைட்? இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலாவை எழுத முடியும். எப்படி எழுதலாம் பாருங்கள், இந்த ஃபார்மேட்டுக்கு F × வால்யூம், F × வால்யூம் நீங்கள் எப்படி எழுதலாம், F1 ஃபஸ்ட் ஒன்றுக்கான வால்யூமு எழுதும்போது F1 வால்யூம் சேம், அதனால் V1 போட அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஏரியா வேறு டெல்டா எல் சேம், ஏரியா வேறுனா டெல்டா எல் சேம். ஸோ அப்போ என்ன வரும், A1² இன்ட்டு லென்த்து சேம்னு சொன்னதுனால நான் 1ன்னு போட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் சொன்னது புரியுதா? இதில் எதெல்லாம் வேரியபிள், வால்யூம் சேஞ்ச், சேஞ்ச் கிடையாது ரெண்டு கேஸ்லையும். டெல்டா எல் அதே டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்கிறது கேட்டிருக்கிறாங்க. ஃபோர்ஸும் ஏரியாவும் தான் ரெண்டுத்துலேயும் மாறுது. புரியுதா? அப்போ இங்கே என்ன வரும், F2 இன்ட்டு சேம் வால்யூம், ஏன்னா ஃபோர்ஸ் வேறு ஏரியா வேறு, செகண்ட் ஒனுக்கு ஏரியா வேறு, சேஞ்ச் இன் லென்த்து சேம் தான், அதே சேஞ்ச் இன் லென்த்துக்கு கேட்டிருக்கிறாங்க. அதனால் இது ரெண்டும் மாறாத டேட்டா கொஸ்டின் அவங்க கேட்டிருக்கிறது அதுதான். அதே டெல்டா எல் கேட்டிருக்கிறாங்க, சேம் வால்யூம் சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டுத்துடைய ஃபோர்ஸ் என்ன,
ஏரியா கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு ஒரு ஃபோர்ஸு எஃப்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதை எப்படி எழுதலாம்? F1/F2 F1/F2 ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? இந்த A1² F1க்கு பதிலாக Fன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு ஃபோர்ஸு. அப்போ இதுக்கு பதிலாக Fன்னு எழுதிக்கலாம் பை F2 A1/A2² எழுதிக்கலாம். கரெக்டாக? A1/A2க்கு பதிலாக இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்போது எனக்கு F2 தானே வேணும், அதை அப்புறமா கண்டுபிடிச்சலாம் அடுத்த ஸ்டெப்பில். A1 என்ன கொடுத்துருக்குறாங்க? ஃபஸ்ட் ஒன் ஏரியா வந்து கிராஸ் செக்ஷன் வந்து A, செகண்ட் ஒன்று 3A. இதுதான் A1, இது A1, இது A2. ஸோ அப்போ A1/A2 வந்துட்டு A/3A². அப்போ என்ன ஆகுங்க? இந்த ஏவும் இந்த ஏவும் கேன்சல் ஆகிடும். அப்போது இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 1² 3² 9. ஸோ F/F2 தான் எனக்கு வேணால் ரெசிப்ரோக்கல் எடுங்க. F2/F ஈக்குவல் டு 9/1ன்னு கிடைக்கும். அப்போ 9/1 9. செகண்ட் ஃபோர்ஸ் தான் எனக்கு வேணும். அப்போ 9 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இனிஷியல் ஃபோர்ஸை விட ஃபஸ்ட்டு ஒயரில் நான் எவ்வளோ எஃப் கொடுத்தனோ அந்த டெல்டா எல் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அதை விட 9 டைம்ஸ் ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அதே லென்த்துக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண வைக்க முடியும். சொல்கிறது புரியுதா? ரைட்? எஸ். சொல்லுங்கள். குட் மார்னிங் அக்ஷயா. குட் மார்னிங். இஃப் ஐ ஸ்டார்ட் நவ் ஐ கேன் ஐ கெட் 550+. க்யூட்டில் நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் 12th ஃபிசிக்ஸ் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா 12th ஃபிசிக்ஸு அதுக்கப்புறம் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி மேக்ஸு எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் க்யூட்டில் கிளியர் பண்ண முடியும். க்யூட் ஈஸியாக தான் இருக்கும். இந்த ரொம்ப டீட்டெயிலாக இருக்காது, நீங்கள் மாட்ரேட்டாக தான் இருக்கும். அதனால் அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. புரிஞ்சுதா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன? 9F. சரியா? இந்த கொஷின் எல்லாமே முதல் தடவை பார்க்கும்போது தான் உங்களுக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸ் நம்ம போட அவசியம் இருக்காது, உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிடும். இப்போ நான் என்ன பண்ணுறது தெரிஞ்சதுன்னா வால்யூம் டக்குன்னு உள்ளே கொண்டு வரணும், அவ்வளோதான். ஸோ இப்போ இதை ஞாபகம் வச்சுட்டா போதும். எதில் ரெண்டுத்தினுடைய லென்த்து வந்து சேமாக இருந்து வால்யூம் ஃபிக்ஸடாக இருக்கும்போது, சாரி வால்யூம் சேமு, டிஃப்ரெண்ட் லென்த்து டிஃப்ரெண்ட் ஏரியா கொடுக்கும்போது யங்ஸ் மாடுலஸ் ஃபார்முலா சேம் லென்த்து கொடுத்தோம்னா டெல்டா எல், ஒருவேளை வேறு லென்த்து கொடுத்தோம்னா டெல்டா L1 டெல்டா L2 போட வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ கொடுத்துக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே யூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ y = FV டிவைடட் பை A² × டெல்டா எல் அப்படின்னு கிடைக்கும். புரிஞ்சுதா? ரைட்? ஸோ இது வந்து நீட்டில் கேட்ட கொஷின். இதில் மோஸ்ட்லி ஈஸியாக கொஷின்ஸ் தான் இருக்கும். யங்ஸ் மாடுலஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தெரியணும். வால்யூம் ஏரியா இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஜாமெட்ரிக்கல் ஷேப்பை அந்த எப்படி கனெக்ட் பண்ணுறது தெரியணும். ரைட்? நெக்ஸ்ட் பாருங்கள். இது வந்துட்டு அதே மாதிரி நீட் கொஷின் தான். இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெச் கேஸ் வந்தாலே V கான்ஸ்டண்ட்டா? V மீன்ஸ் நோ நாட் லைக் தட். அப்படி மீனிங் கிடையாது. எஸ், ஆக்சுவலாக இது வந்து கம்பேரிசன் கேஸு. எப்போ வால்யூம் கான்ஸ்டன்ட்னா ஒரே ஒயரை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வால்யூம் சேமாக தான் இருக்கும், அது மாறாது. இது வந்து ரெண்டு ஒயர் வேறு ஒயருக்கு அவங்க கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை கம்பேர் பண்ணி தான் எடுக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? எஸ், அஜித் தானே கேட்டிருக்கீங்க. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஒரே சிங்கிள் ஒயராக இருந்து நீங்கள் அப்படி வால்யூம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த வால்யூமும் எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் இருந்த வால்யூம் சேம் தான், அதில் தான் வால்யூம் மாறாது. ரெண்டு ஒயர் வேறு கிராஸ் செக்ஷனல் ஏரியா அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்ம சேம் வால்யூம் சொல்ல முடியும். நாம்லாம் என்ன சொல்லக்கூடாது, ஒரு பர்டிகுலர் ஒயருடைய ஸ்ட்ரெச்சிங் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சேம் வால்யூம் சொல்லலாமே தவிர ரெண்டு ஒயருடைய ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங்க்கு அப்புறம் அதே வால்யூம்னு நாமளாம் சொல்ல முடியாது. அதே ஒயர் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங் சேம் தான் சொல்ல முடியும். டூ டிஃப்ரெண்ட் ஒயர்னா கம்பேர் பண்ணணும். சொல்கிறது புரியுதா? ஓகே, உங்கள் நேம் ஆதித்யாவா? ஃபைன். அடுத்தது எஸ் சொல்லுங்கள் தர்ஷினி. எவ்வளோ கொஷினா? 5000? எஸ், வில் ட்ரை. எவ்வளோ மேக்ஸிமம் ட்ரை பண்ண முடியுமோ எல்லாமே நம்ம ட்ரை பண்ணுவோம். நான் இன்னும் உங்களுக்கு நிறைய அந்த டிப்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பேன். அடுத்து நாளைக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 25க்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே நிறைய அந்த லாஸ்ட் மினிட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய விஷயங்கள் அடிஷ்னலாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ நாளைக்கு வந்துட்டு ரிமைனிங் சாப்டர் சொன்னேன் இல்லையா, ரொட்டேஷனல் மோஷன் அண்ட் கைனடிக் தியரி ஆஃப் கேஸு, எஸ் லாஸ்ட்டாக இருக்கக்கூட அந்த சாப்டர் ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ். இந்த சாப்டர் கொஷின்ஸை முடிச்சிட்டோம்னா நம்ம எல்லா சாப்டர் கொஷின்ஸும் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் பார்த்துருக்குற ஒரு ஃபீல் வந்துடும். அப்புறம் குமுலேட்டிவாக ஒரே டைமில் அட்டன் பண்ணும்போது எப்படி அப்ரோச் பண்ணணுன்றது நம்ம நிறைய பார்க்க ஆரம்பிப்போம். கொஷின்ஸை ஃபாஸ்ட்டாக எப்படி திங்க் பண்ணணும், எப்படி ஃபாஸ்ட்டாக அட்டன் பண்ணணும், ஃபார்முலாஸை எப்படி டேரெக்டாக உள்ளே கொண்டு வரணும், இன்னும் ஆப்ஷனை எப்படி யோசிக்கணும், எலிமினேஷன் நம்ம இன்னும் நிறைய ட்ரை பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா லாஸ்ட் மினிட்டுக்கு அது நிறைய ஹெல்ப் பண்ணும். எலிமினேஷன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட் டு ஃபைண்ட் த ஆன்சர் வெரி ஃபாஸ்ட். நீங்கள் ஆக்சுவல் மெத்தடை விட ஃபாஸ்ட்டாக கெட் பண்ணுற அட்லீஸ்ட் 2 நம்மளால் எலிமினேட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு 45 கொஷினில் கண்டிப்பாக ஒரு 25 to 30 கொஷின் வந்துட்டு 2 ஆப்ஷன் நீங்கள் ஷோராக எலிமினேட் பண்ணி, சில கேஸில் 3 எலிமினேட் பண்ணி ஒன்று கரெக்டாக சொல்ல முடியும்.
ஒரு சில கொஷின்ஸ்லாம். பட் மோஸ்ட் ஆஃப் த கொஷினில் 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதை நம்ம எப்படின்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? ரைட். இந்த கொஷனுக்கு ஆன்சர் வாங்க. The stress and strain curves are drawn for 2 different materials, X and Y. It is observed that ultimate strength point and the fracture point are close to each other for material X but are far apart for material Y. We can say that material X and Y are likely to be அது என்ன நேச்சராக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக? ஸோ இதான் அந்த கொஸ்டினோட கண்டினியூட்டி தான். டயக்ராம் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த டயக்ராமில் தான் அவங்க நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமை நல்லா ஃபோக்கஸ் பண்ண தெரியும். இது ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் கர்வ். கரெக்டாக? இது வரைக்கும் எலாஸ்டிக் பிஹேவியர் ஹூக்ஸ்லாம் ஒபே ஆகும். இது அதனுடைய மேக்ஸிமம் எலாஸ்டிக் லிமிட்டு. அப்புறம் இந்த பாயிண்ட் வரைக்கும் அதனுடைய பிளாஸ்டிக் பிஹேவியர் இருக்கும். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரும்போது தான் அந்த ஃப்ராக்சர் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் சடனாக உடஞ்சிருது, அதாவது இந்த எலாஸ்டிக் லிமிட் நீங்கள் இங்கே வரும்போதே கிராஸ் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போதே பிரேக் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னாலே அது என்ன பிரிட்டில் டைப் ஆஃப் மெட்டீரியல். இப்போ கிளாஸ்லாம் இருக்குது பாருங்கள். கிளாஸில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் வரைக்கும் அது அப்போசிங் ஃபோர்ஸை கொடுக்கும். ஸ்ட்ரெஸ் ப்ராசஸ் நடக்கும், டிஃபர்மேஷன் ஃபோர்ஸு ஒரு ரேஞ்ச் வரைக்கும் அது நடக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே டக்குன்னு அது நீங்கள் லிமிட்டை கிராஸ் பண்ணால் உடனே உடஞ்சிரும், ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் ஆகாது. பட் இப்போ ஸ்டீல்லாம் எடுத்திங்கன்னா நீங்கள் ஸ்டீலில் ஜாஸ்தி ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. ஃபோர்ஸ் கொடுக்க என்ன ஆகும், அந்த ரீகெயின் ஒரு லிமிட் வரைக்கும் இருக்கும். திரும்ப ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை ரீச் பண்ணும்போது ரீகெயின் ஆகாது. ஆனால் என்ன உடனே உடையாது, அது வளையும். இரும்புலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்கும்போது என்ன ஆகும், ஒரு லிமிட்டை தாண்டிட்டிங்கன்னா அந்த ஸ்டீல் வளைய ஆரம்பிக்கும். வளைஞ்சு ரொம்ப தூரம் ஃபோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் பிரேக் கம்ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். உடனே உடஞ்சிடாது. ஆனால் கிளாஸ் உடனே உடஞ்சிடும். ஸோ இப்போ இந்த லிமிட்டை தாண்டின உடனே அந்த எல்லா பிளாஸ்டிக் லிமிட்டை தாண்டின அந்த கேஸ் வரும்போதே என்ன ஆகிடும், உடனே பிரிட்டில் ஆகிடும், உடஞ்சிரும். கிளாஸ் டைப் ஆஃப் மெட்டீரியல்லாம் அந்த டக்டல் டைப் ஆஃப் மெட்டீரியல்லாம் வளைஞ்சு கொஞ்சம் தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அது என்ன ஆகுறதுக்கு, பிரேக் ஆகுறதுக்கு. ஸோ இந்த கேஸுக்கு ஆப்ஷன் என்னென்னா பி. கரெக்டாக? ஏன்னா அவங்க சொன்ன கேஸ் இப்போ நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின்ஸ் கர்வ் ஆர் ட்ரான் 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். இப்போ பார்த்தோம் பாருங்கள். அதில் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் இதான், அல்டிமேட் ஸ்ட்ரென்த் இதான் அதிகபட்சம் இது வரைக்கும் தாங்கும். சிலது வந்து இந்த லிமிட் தாண்டின உடனே உடச்சிக்கும். சிலது என்ன ஆகும், ஒரு லிமிட் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு அப்புறம் ஃப்ராக்சர் ஆகும். அதை சொல்லலை, இரும்பு ஸ்டீல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளைஞ்சி நல்ல பெண்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் அது நீங்கள் பிரேக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் அது வந்து அதோடய ஸ்ட்ரென்த்து தாண்டி இருந்தாலுமே உடனே பிரேக் ஆகாது. சடனாக அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் இன்னும் இருக்கும் அந்த ஃப்ராக்சர் பாயிண்ட்டுக்கு. இந்த கண்ணாடி மாதிரி மெட்டீரியல்லாம் உடனே உடஞ்சிரும். அதனால தான் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரொம்ப அந்த பாயிண்ட் வந்துட்டு அந்த ஃப்ராக்சர் பாயிண்ட் வந்து வெரி க்ளோஸ் டு அந்த எக்ஸுக்கு இருந்திருக்குன்னா அது பிரிட்டில் டைப் ஆஃப் மெட்டீரியல், கிளாஸ் டைப் ஆஃப் மெட்டீரியலாக இருக்கும். லாங் டிஸ்டன்ஸ் இருந்திருக்கு, பிரேக் ஆகிறது வெளியில் வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னும் போது, ஸோ ஃபஸ்ட் மெட்டீரியல் வந்து கிளாஸ் டைப் ஆஃப் மெட்டீரியல், செகண்ட் வந்து டக்டில் டைப் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு இருந்திருக்கும். புரிஞ்சுதா? ஓகே, குட். இதுவும் நீட் கொஷின் தான். இதுவும் அதே மாதிரி இந்த சாப்டர் சொன்னேன் இல்லையா, ஒன்று வந்து யங்ஸ் மாடுலஸ், இப்போ இந்த கிராஃபு இந்த டைப் ஆஃப் கொஷின் இருக்கும். இன்னொன்று வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி ரிலேட்டடாக இதில் கொஷின்ஸ் அதிகமாக வந்திருக்குது. நம்ம பார்ப்போம் ஒரு என்னென்ன டைப்லாம் வந்திருக்குன்னு. இதில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுற இன்னொரு செக்ஷன் இது தான். when a block of mass m is suspended by a long wire of length L, the length of the wire becomes L plus L அப்படின்னு கொடுத்துட்டாங்க. the elastic potential energy stored in the extended wire, எவ்வளோ பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோராக இருந்திருக்கும் அந்த எக்ஸ்டெண்டட் ஒயரில் அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. ஓகேவா? ரைட். இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இங்கே நான் உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துட்றேன். இதில் என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, பொட்டென்ஷியல் எனர்ஜி இந்த டாப்பிக்கில் ஃபார்முலா எப்படியெல்லாம் வரும்னு கொடுத்துட்றேன் அந்த ஐடியாவை. ஏன்னா நீங்கள் ஒரே கேஸில் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம், இதுதான் நமக்கு ஃபார்முலா பார்க்க போகிறோம். இப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் per unit volume, so potential energy U per unit volume equal to 1/2 half into stress into strain அப்படின்னு கிடைக்கும்.
ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின். ஓகேவா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக இந்த கேஸுக்கான ஃபார்முலா. இதே ஃபார்முலாவை இன்னொரு ஃபார்முலா எப்படி எழுதுவோம்? இதுதான் ஆக்சுவல் ஃபார்முலா. டெஃபினேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் இதுதான். டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டாங்கன்னா இது என்ன பண்ணணும்? இந்த வால்யூமை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குறது ஃபார்முலா இப்படி மெமரைஸ் பண்ணி வச்சுனாலே போதும். U/V என்ன அர்த்தம்? பொட்டன்ஷியல் ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம். 1/2 ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் ஆர் மாடுலஸ் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஒன்று கேட்டாங்கன்னா இதே ஃபார்முலாவை அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா half இன்ட்டு 1/2 இன்ட்டு y இன்ட்டு என்ன கிடைக்கும்? ஸ்ட்ரெயின் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இது வந்துட்டு யங்ஸ் மாடுலஸை உள்ளே கொண்டு வந்தா இது டெரைவ் பண்ணிக்கலாம், ஈஸியாக டெரைவ் பண்ணிக்கலாம். ஒன்றும் கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக y = ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் பார்த்தோம் இல்லையா? அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக ஸ்ட்ரெயினை கிராஸ் மல்டிப்ளை y இன்ட்டு ஸ்ட்ரெயின் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஸ்ட்ரெயின் மட்டும் கொடுத்துட்டு யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் பெர் யூனிட் வால்யூம் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நான் சொல்கிறது புரியுதா? ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக எப்படி கொண்டு வந்திருப்போம்னா யங்ஸ் மாடுலஸ் y = ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்ஸை கிராஸ் மல்டிப்ளை ஸ்ட்ரெயினை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஸ்ட்ரெஸ் = y இன்ட்டு ஸ்ட்ரெயின் கிடைக்கும். அதனால் ஸ்ட்ரெயின் இன்ட்டு ஸ்ட்ரெயின் ஸ்கொயர் இன்ட்டு y அப்படின்னு கிடைக்கும். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இது வந்து இன்னொரு கேஸ். இப்போ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்க்கு நீங்கள் டெரைவ் பண்ணிங்கன்னா கொஷினில் பெர் யூனிட் வால்யூம்னு கேட்கலன்னா இந்த வால்யூமை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ வால்யூமோட ஃபார்முலா என்னது? ஏரியா இன்ட்டு லென்த்து. இப்போ இந்த கேஸே எடுங்க. இந்த தேர்ட் கேஸ் பாருங்கள். பெர் யூனிட் வால்யூம் கேட்காம ஜென்ரலாக டோட்டல் பொட்டன்ஷியல் இல்லை பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டாங்கன்னா டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பாருங்கள். U/V நான் டெரைவ் பண்ணுறேன் இப்போது. இந்த ஃபார்முலாவிலேருந்து U/V = half ஆஃப் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின். தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஸ்ட்ரெயின்னு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் அந்த கேஸுக்கு. கரெக்டாக? இப்போது பெர் யூனிட் டோட்டல் கேட்குறாங்கன்னா U இன்ட்டு வால்யூம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் இன்ட்டு ஸ்ட்ரெஸ். பெர் யூனிட் வால்யூம் கேட்டாங்கன்னா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். கொஷினில் டோட்டல் கேட்டாங்கன்னா வால்யூமை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடணும். ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற கேஸு டோட்டல் கேஸாக இருந்துச்சுன்னா மாற்ற வேண்டியதாக இருக்கும். சரியா? ஃபார்முலா உங்களுக்கு புரியும். போட உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. half ஆஃப் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இதுலேருந்து டோட்டல் கேட்டாலும் வால்யூமை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ நான் ஃபார்முலா டெரைவ் பண்ணுற பாருங்க. ஸ்ட்ரெஸ்ஸுனா என்ன அர்த்தம்? ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸ்ட்ரெஸ்ஸுனா ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸ்ட்ரெயின்னா என்ன அர்த்தம்? யங்ஸ் மாடுலஸ் லென்த்து கேஸ் வரும்போது சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்து. கேபிட்டல் எல் ஸ்மால் எல் இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. இது ஒரிஜினல் லென்த்து, இது சேஞ்ச் இன் லென்த்து. சரியா? ஸோ அதனால் ஸ்மால் எல் ஆர் கேபிட்டல் என்ன கொடுக்குறாலும் அதை அப்படியே யூஸ் பண்ணி விடுதா. ஒரிஜினல் லென்த் எல் கேபிட்டல் லெட்டர் போட்டாலும் ஸ்மால் லெட்டர் போட்டாலும் அந்த சிம்பிள் அப்படி யூஸ் பண்ணா. இங்கே கேபிட்டல் லெட்டர் போட்டால் இங்கே டெல்டா எல் போட்டுக்கோங்க. வால்யூம்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வால்யூம்? வால்யூம்னா என்ன அர்த்தம்? ஏரியா இன்ட்டு லென்த்து. வால்யூம்னா என்ன அர்த்தம்? ஏரியா இன்ட்டு லென்த்து. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த ஏரியா கேன்சல், லென்த்து கேன்சல். அப்போ என்ன கிடைக்கும்? டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி half இன்ட்டு ஃபோர்ஸ் இன்ட்டு டெல்டா எல். 1/2 ஃபோர்ஸ் இன்ட்டு டெல்டா எல் அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? சொல்கிறது புரியுதா? டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த கேஸுக்கான ஃபார்முலா என்னது? ஃபோர்ஸ் இன்ட்டு டெல்டா எல் டோட்டல் வால்யூம் கூட கனெக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா. இப்போது இது ஒரு ஃபார்முலா. இதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இதுக்கு பதிலாக F/A, இதுக்கு பதிலாக டெல்டா எல்/எல். இதுவே இதில் கொடுத்தாலும் டெல்டா எல்/எல் ஹோல் ஸ்கொயர் போட்டு யங்ஸ் மாடல்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணணும். இதுதான் கேஸு. இதுதான் இப்போ ஃபார்முலா. இந்த பர்டிகுலர் கேஸுக்கான நியூ ஃபார்முலா என்னென்னா 1/2 இன்ட்டு ஃபோர்ஸ் இன்ட்டு டெல்டா எல். இந்த கேஸ் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. when black of mass m is suspended. ஸோ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கனாலே நீங்கள் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம்? சஸ்பெண்டட் கேஸ். மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. மாஸ் எம்னு கேபிட்டல் எம் கொடுத்தா கேபிட்டல் எம், ஸ்மால் எம் கொடுத்தா ஸ்மால் எம். ஓகேவா? சஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே ஹேங்கிங்கில் இருந்தாலே என்ன அர்த்தம்? ஃபோர்ஸ் நீங்கள் எதுக்கு ஈக்குவேட் பண்ண முடியும்? கிராவிட்டி ஃபோர்ஸ் கூட ஈக்குவேட் பண்ண முடியும். F = மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. ஸோ இப்போ F = mgக்கு நீங்கள் ஈக்குவேட் பண்ணிடலாம். ஸோ when a block of mass m is suspended a long wire of length L, length of the wire becomes என்ன கொடுத்துருக்காங்க? L ப்ளஸ் அந்த Lன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதான் என்னது? நியூ லென்த்து. அப்போ சேஞ்ச் இன் லென்த் எதுக்கு ஈக்குவல்? சேஞ்ச் இன் லென்த் டெல்டா எல் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எல். தெரியுதா எதனால? இதான் என்னது? ஒரிஜினல் லென்த் எல் ப்ளஸ் இது எதில் கொடுத்துருக்காங்க? எல் ப்ளஸ் டெல்டா எல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல் ப்ளஸ் டெல்டா எல். எல் ப்ளஸ் டெல்டா எல்னா ஒரிஜினல் லென்த் எல் எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் டெல்டா எல். ஸோ ஆஃப்டர் அந்த ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னா டெல்டா எல் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? எல்லுக்கு ஈக்குவல் ஆகிடுச்சு. சொல்கிறது புரியுதா? ஹேங்கிங்கில் இருந்தால் ஃபோர்ஸ் F mgக்கு ஈக்குவல். என்ன கேட்டுருக்குறாங்க? த எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த எக்ஸ்டெண்டர் பொட்டன்ஷியல் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம்னு கேட்கல,
எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜினா டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு அர்த்தம். பொட்டன்ஷியல் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் அந்த வார்த்தை சொன்னால் மட்டும்தான் U/V அப்படின்னு அர்த்தம். ஸோ therefore the potential energy stored, total potential energy half of force into delta L ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ half of இங்கே ஃபோர்ஸுக்கு பதிலாக mg இந்த கேஸுக்கு டெல்டா எல்ல என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் ஸ்மால் எல் லென்த் சேஞ்ச் ஆகிருக்கு டெல்டா எல்ல தான். ஸோ அப்போ சிம்பிளாக எப்படி எழுதலாம் இந்த கேஸில் half of mgl. ஸோ 1/2 mgl கரெக்டா? சாரி கேபிட்டல் எல் ஸ்மால் எல் வெரிஃபை பண்ணணும். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஸ்மால் எல் இது கேபிட்டல் எல், இது ஒரிஜினல் லென்த்து. கேபிட்டல் எல்ன்றது ஒரிஜினல் லென்த்து, ஸ்மால் எல் தான் எங்கே இருந்தது டெல்டா எல். டெல்டா எல் தான் சேஞ்ச் இன் லென்த்து. ஸோ அதனால் half of ஃபோர்ஸுக்கு பதிலாக மாஸ் இன்ட்டு கிராவிட்டி இன்ட்டு எல் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். புரிஞ்சுதா? எனி டவுட்? இதில் எதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், அடுத்த கொஸ்டின் வாங்க. இது ஜெயில் கேட்ட கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இஃப் லென்த் ஆஃப் எ ஒயர் இஸ் மேட் ஆஃப் டபுள் அண்ட் ரேடியஸ் இஸ் ஹாஃப் ஆஃப் இட்ஸ் ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ், தென் Young's modulus of the material of the wire என்னவா இருக்கும்? இது என்னன்னு சொல்ல முடியுமா? கொஸ்டினை மறுபடியும் நல்லா ரீட் பண்ணுங்க. லென்த் ஆஃப் த ஒயர் இஸ் மேட் ஆஃப் டபுள் அண்ட் ரேடியஸ் இஸ் ஹாவ்டு. ஒயருடைய லென்த்தை டபுள் பண்ணியிருக்காங்க, ரேடியஸை பாதியாக மாற்றிருக்காங்க. தென் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் மெட்டீரியல் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன் முன்னாடி, யங்ஸ் மாடுலஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஷேப் அண்ட் சைஸ். ஓகேவா? இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். ஸோ அதனால ஷேப்பு சைஸ் இப்போ எப்படி நம்ம ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டிவிட்டி ரெண்டு வார்த்தை படித்தோம். ரெசிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஜியாமெட்ரிக்கல் ஷேப், R = ρl/a. லென்த்து சேஞ்ச் ஆனாலும் அதே மாதிரி ரேடியஸ் சேஞ்ச் ஆகும்போது ஏரியா சேஞ்ச் ஆகுது. அப்போ உங்களுக்கு என்ன சேஞ்ச் ஆகிடும்? ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஆனால் ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச் ஆகாது. ரெசிஸ்டிவிட்டி இஸ் அ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ரெசிஸ்டிவிட்டி இண்டிபெண்ட் ஆஃப் த லென்த் அண்ட் ஏரியா சேஞ்சஸ் ஆஃப் த மெட்டீரியல். ரெசிஸ்டிவிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். அது சேஞ்ச் ஆகணும்னா ஒன்லி டெம்பரேச்சர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆல்சோ என்னது நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல், இட் இஸ் நாட் எ ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் த மெட்டீரியல். நீங்கள் வந்து ஒரு ஸ்டீல் எடுக்கிறீங்கன்னா ஸ்டீல்ன்ற மெட்டீரியல் தான் டிபெண்ட் பண்ணிருக்கீங்க. அதனுடைய மெட்டீரியல் நேச்சர் தான் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி தவிர அதோட லென்த்தோ அதாவது ஏரியாவோ சேஞ்ச் ஆகிறதுனால எது மாற போகிறதில்ல. எது மாற போகிறதில்ல? யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி மாற போகிறதில்ல. பிகாஸ் இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஜியாமெட்ரிக்கல் ஷேப் ஆஃப் த மெட்டீரியல். ஓகேவா? இட் டிபெண்ட்ஸ் த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். ஸோ அது லைக் தி சேம் ரெசிஸ்டிவிட்டி நீங்கள் அது கூட கனெக்ட் பண்ண ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஸோ ரிமைன்ஸ் சேம் ஈவன் வென் வாட் எவர் லென்த் ஆர் ரேடியஸ் சேஞ்சஸ், தேர் இஸ் நோ இம்பேக்ட். தட்ஸ் வை ஆன்சர் இஸ் ஏ. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் பாருங்கள். த ஃபோர்ஸ் required to stretch a wire of cross sectional 1 centimeter square அப்படின்னு கொடுத்துறாங்க. to double its length will given யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ ஃபோர்ஸு தேவைப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ யங்ஸ் மாடுலஸ் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன? ஃபார்முலா தெரிஞ்ச போதும். திரும்ப இந்த ஃபார்முலா தான் மெயின். யங்ஸ் மாடுலஸ் ஃபோர்ஸுக்குள்ள ஃபார்முலா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் பைனா ஃபோர்ஸ் பை ஏரியா, ஏரியானா டெல்டா L/L. ஸோ அந்த எல் மேலே போயிடும். அதனால் ஃபோர்ஸ் இன்ட்டு எல் கரெக்டாக, ஃபோர்ஸ் இன்ட்டு எல் டிவைடட் பை ஏரியா இன்ட்டு டெல்டா எல். இவ்வளோ தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இதுதான். அப்புறம் வால்யூம் கூடலாம் வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணுன்றது ஒரு சில ஸ்பெஷல் கேஸ் அது. பட் இட்ஸ் a ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. y is equal to ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்னா ஃபோர்ஸ் பை ஏரியா, ஸ்ட்ரெயின் இங்கே யங்ஸ் மாடல்ஸில் வரும்போது சேஞ்சஸ்ன்றது லென்த்து டெல்டா L/L. அந்த ரெசிபிரோக்கில் எழுதினதுக்கப்புறம் யங்ஸ் மாடல்ஸோடைய ஃபார்முலா இதுதான். இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க.
எவ்வளோ ஃபோர்ஸ் வேணும் கொஷினில் கேட்டிருக்கிறது ஃபோர்ஸ் என்ன, வாட் இஸ் த ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. ஒயரோட கிராஸ் செக்ஷனில் ஏரியா கொடுத்துட்டாங்க. ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 1 cm². ஸோ 1 cm² டு டபுள் இட்ஸ் லென்த்தாக இருக்கும்போது என்னவா மாறும் கேட்டிருக்காங்க. 1 cm² நீங்கள் என்னவா மாற்றிக்கலாம் மீட்டர் ஸ்கொயராக மாற்றி ஆகணும். ஸோ அப்போ 10⁴ சென்டிமீட்டர் மீட்டர் மாற்றினா 10⁴. ஸோ 1 × 10⁴ மீட்டர்². கரெக்டாக அவங்க என்ன கேட்டிருக்காங்க அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிங்க, அதுதாங்க ரொம்ப முக்கியம். டபுள் இட்ஸ் லென்த் இருக்கும்போது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஏரியா வந்துட்டு 10⁻⁻⁴ மீட்டர்² கண்டுபிடிச்சிட்டோம். லென்த்து வந்து டபுளாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ ∆L என்னவா இருந்திருக்கும். இப்போ இதுதான் ஒயருடைய ஒரிஜினல் லென்த்து. சரியா, ஒயருடைய ஒரிஜினல் லென்த்து L. ஆஃப்டர் ஸ்ட்ரெச் பண்ணுறேன், ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு அப்புறம் என்னவாகுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டோட்டல் லென்த் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க 2 டைம்ஸ். டோட்டல் லென்த் வந்துட்டு ஓகேவா, ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது லென்த் ஏரியா கொஞ்சம் குறையும். பட் நான் கன்வீனியன்ட் ஆகுதுன்னா சும்மா அப்படி புரிஞ்சிக்கிறதுக்கு அப்படியே போட்டுறேன். இந்த லென்த் வந்து எவ்வளோ ஆகுது 2 டைம்ஸ் ஆஃப் த ஒரிஜினல் லென்த் ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங்க்கு அப்புறம். அப்போ எவ்வளோ ∆L சேஞ்ச் ஆகிருக்குது ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங்க்கு அப்புறம். வாட் இஸ் சேஞ்ச் இன் லென்த் ∆L எதுக்கு ஈக்குவலாக இருக்குது டோட்டலாக 2L. அப்போ இது எவ்வளோ வரும் 2L - L, நியூ லென்த்து மைனஸ் ஒரிஜினல் லென்த்து. டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன கிடைக்கும் சேஞ்ச் இன் லென்த்து கிடைக்கும். இதை டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன கிடைக்கும் L. ∆L = L. ஒரிஜினல் லென்த்து ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங் அப்புறம் இந்த மொத்த லென்த்து மைனஸ் ஒரிஜினல் லென்த்து சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்பேண்ட் ஆகி கிடைக்கும். இங்கே ஒரிஜினல் லென்த்தோட டபுள் ஆகிருக்குன்னா அப்போ சேஞ்ச் இன் லென்த் எவ்வளோ L அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான், இதில் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அப்போ இந்த கேஸில் ஃபோர்ஸ் இன்ட்டு லென்த் டிவைடட் பை ஏரியா இன்ட்டு ∆L பதிலாக என்ன எழுத முடியும் ∆L எதுக்கு ஈக்குவல் L-க்கு ஈக்குவல். ஸோ அப்போ டேரெக்டாக இதுதான் கொஞ்சம் யோசிக்கணும் இந்த கேஸில். இதை கேன்சல் பண்ணிட்டா y = F/A ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ ஏரியா என்ன கிடைக்கும் சரி ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா. ஃபோர்ஸ் F = Young's modulus of elasticity into ஏரியா. கரெக்டா. ஸோ இதுக்கப்புறம் ஈஸி தான். ஒன்ஸ் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. அந்த ∆L கன்ஃபார்ம் பண்ணிட்டா இந்த கொஷனில் பெருசாக ஒன்றும் ஒர்க் கிடையாது. ஸோ அப்போ F ஃபோர்ஸ் F = y என்ன கொடுத்துருக்குறாங்க 2 × 10⁻11 2 × 10⁻11. ஏரியா என்ன பார்த்தோம் கன்வெர்ட் பண்ணல 10⁻⁻⁴ மீட்டர்². 10⁻⁻⁴. ஸோ அப்போ 2 × 10⁻+7. ஸோ அப்போ 2 × 10⁻+7 நியூட்டன். ஆனால் கேட்டிருக்காங்க ஃபோர்ஸ். எஸ், ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். இதில் ஏதாவது டிஃபிகல்ட்டாக இருக்கா எனி டிஃபிகல்ட்டிஸ் கொஷினை புரிஞ்சுக்கிறதுல ஏதாவது கஷ்டம் இருக்குதா. கொஷின் சிம்பிள், இது ஜேஇ கொஷின். சரியா, கொஷின் டிஃபிகல்ட் கிடையாது. இந்த ∆L Lன்றதை கண்டுபிடிக்க தெரியணும். யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியோடைய கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சால் போதும். இதில் எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு கிடையாது. சிம்பிளாக கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும் இந்த மாதிரி கொஷின் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த சாப்டரில் வரக்கூடிய எந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு சாலிட்ஸில் ஒரு கொஷின் வந்துடும். திரும்ப சொல்கிறேன், யங்ஸ் மாடுலஸில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதை விட்டால் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி இல்லைனா அந்த கிராஃப் ஹூக்ஸ் லா ரிலேட் பண்ணக்கூடிய அந்த கிராஃப் கொடுத்து கான்செப்ட் ஓரியன்ட் கொஷினாக இருக்கலாம். அது ஸ்பெஷல். ஒரு சிலது வந்து பல்க் மாடுலஸ் எப்பயாவது கேட்டுருக்காங்க, நம்ம அதையும் கொடுத்துட்றோம் உங்களுக்கு, அதை எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ரைட், சொல்கிறது புரியுதா? சொல்லுங்கள் என்ன டவுட்டு. ∆L டு இல்லைன்னு அங்கே தான், அதுதான் இங்கே பிரச்சனையே. இந்த இடத்துல தான் நிறைய தப்பு வரும். ஏன்னா நான் கொஷினை நம்ம கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணலாம் நமக்கு புரியாது. திரும்ப நல்லா படிங்க. ஃபோர்ஸ் ரெக்கவர்டு டு ஸ்ட்ரெச் இதனுடைய சேர்த்து படிக்கணும். லாங்குவேஜ் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தா தான் அது உங்களுக்கு புரியும். ஃபோர்ஸ் வேணும், எவ்வளோ ஃபோர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. எதுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு. கிராஸ் செக்ஷன் ஏரியா அதோட 1 cm²னா 1 என்னுடைய தமிழில் நான் கரெக்டாக சொல்லணும்னா இதனால் அர்த்தம் மீனிங்கு 1 cm² கிராஸ் செக்ஷன் ஏரியா இருக்கக்கூடிய ஒரு ஒயரை நான் ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். இதனுடைய லென்த்தை விட 2 மடங்கு ட்வைஸ் நான் ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும்னா எவ்வளோ ஃபோர்ஸு கொடுத்துருக்கணும். அது இங்கிலீஷில் இப்படி தான் எழுதுவாங்க. ஃபோர்ஸ் ரெக்கவர் டு ஸ்ட்ரெச். எனக்கு ஃபோர்ஸ் வேணும் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு. எப்போ எதுலேருந்து ஸ்ட்ரெச் பண்ணுறேன் அதோட ஒரிஜினல் லென்த் வந்துட்டு எவ்வளோ கொடுத்தாங்க. கிராஸ் செக்ஷன் ஏரியா 1 cm²லேருந்து அதுலேருந்து 2 அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா 1 cm லென்த்துலேருந்து எவ்வளோ நியூன்னு சொல்லலாம். அவங்க 1 cm² கிராஸ் செக்ஷன் ஏரியா இருக்கக்கூடிய அந்த ஒயரோடைய அந்த லென்த்தை நான் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம், அதனுடைய லென்த் வந்து டபுள் இட்ஸ் லென்த் வில் பி அப்படின்னு என்ன அர்த்தம். அதனுடைய ஸ்ட்ரெச்சிங் வந்து என்ன ஆகுது ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங் அப்புறம் 2 டைம்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாட்
இன்க்ரீஸிங் மட்டும் சொல்லலை, ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங்க்கு அப்புறம் வரக்கூடிய அதனுடைய லென்த் டபுள் இட்ஸ் லென்த் வில் பியாக இருக்கும்போது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதை 2L போட்டிங்கன்னா தப்பாகிடும் ஆன்சர். ரைட்? இங்கே பாருங்கள், நிறைய தடவை என்ட்ரன்ஸில் கேட்ட இன்னொரு முக்கியமான கொஷின், யங்ஸ் மாடுலஸ் ஃபார் பர்ஃபெக்ட்லி ரிஜிட் பாடிக்கு என்னவா இருக்கும்? யங்ஸ் மாடுலஸ் ஃபார் பர்ஃபெக்ட்லி ரிஜிட் பாடி. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பர்ஃபெக்ட்லி ரிஜிட் பாடி? அதான் கொஷினில் க்ளூ. அந்த வார்த்தை தெரிஞ்சால் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். பர்ஃபெக்ட்லி ரிஜிட் பாடினா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரிஜிட் பாடி அல்ல பர்ஃபெக்ட்லி ரிஜிட் பாடி அப்படின்னா என்ன அப்படின்னா, பர்ஃபெக்ட்லி ரிஜிட் பாடி. ஓகேவா? நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணீங்கனாலும் ஓகேவா, வாட் எவர் ஃபோர்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க, ஓகேவா, ஃபோர்ஸ் எவ்வளோ நீங்கள் ப்ரொவைட் பண்ணீங்கனாலும் நோ சேஞ்ச் இன் ஷேப் அண்ட் சைஸ். ஓகேவா? அதை சிம்பிளாக என்ன சொல்லணும்னா, நோ சேஞ்சஸ் இன் ஒரிஜினல் கான்ஃபிகரேஷன். இல்லைனா தேர் இஸ் நோ டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் பிட்வீன் த டூ பார்ட்டிகல்ஸ். இன்சைடில் ஏதோ 2 பார்ட்டிகல் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அந்த பார்ட்டிகல் பிட்வீன் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. ஏன்னா ஃபோர்ஸ்னால பார்ட்டிகல் எக்ஸ்பாண்ட் ஆகிருந்தால் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும், இங்கே சேஞ்ச் ஆகாது. பர்ஃபெக்ட்லி ரிஜிட் பாடியில் என்ன அர்த்தம்? அப்போ சிம்பிளாக தட் இஸ் இது ஆக்சுவல் மீனிங் என்ன, நோ சேஞ்ச் இன் ஒரிஜினல் கான்ஃபிகரேஷன், நோ சேஞ்சஸ் ஈவன் இஃப் யூ அப்ளை ஃபோர்ஸ், நோ சேஞ்சஸ் இன் அண்ட் ஒரிஜினல் கான்ஃபிகரேஷன். ஒரிஜினலாக அது எப்படி இருந்துச்சோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது, ஈவன் இஃப் யூ ஆர் அப்ளை. இது ஐடியல் கேஸு, இது ரியல் கேஸ் கிடையாது, இட் இஸ் அன் ஐடியல் கேஸ். அப்போது நீங்கள் இங்கே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, அவங்க கேட்டிருக்கிறது எது கூட கனெக்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. இப்போ இங்கே யங்ஸ் மாடுலஸ் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணால் ஃபார்முலா என்னது, ஃபோர்ஸ் இன்ட்டு எல் ஒரிஜினல் லென்த்து, ஏரியா இன்ட்டு என்ன வரணும் அடுத்தது, டெல்டா எல். டெல்டா எல்ன்றது சேஞ்ச் இன் லென்த் ஆஃப்டர் அப்ளையிங் ஃபோர்ஸ். சொல்கிறது புரியுதா? ஆஃப்டர் அப்ளையிங் ஃபோர்ஸ். ஸோ அப்போ டெல்டா எல்ன்றது இங்கே என்னது, 0, பிகாஸ் அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது, பிகாஸ் இட் இஸ் கிவன் பட் இஸ் ரிஜிட் பாடி. ரிஜிட் பாடியில் எவ்வளோ ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அதில் சேஞ்சஸ் இருக்காதுன்னு அர்த்தம். ஸோ தேர் இஸ் நோ சேஞ்சஸ்னால் டெல்டா எல் 0. அப்போ y ஈக்குவல் டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது டெல்டா எல் 0 ஆனால் 1/0 ஆகிடும். அப்போ என்ன வரும், இன்ஃபினிட்டி அப்படின்னு கிடைக்கும். 1/0 எனி வேல்யூ பை 0 நாட் டிஃபைன். ஆக்சுவலாக இங்கே இன்ஃபைனைட்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ வி ஹாவ் டு யூஸ் இன்ஃபைனைட். புரியுதா? இன்ஃபைனைட்னு எழுதிக்கோங்க இங்கே. ரைட்? ஸோ இது நிறைய தடவை ரிப்பீட் ஆன ஒரு கொஷின். ஸோ அதுக்கு ரீசன் அந்த ரிஜிட் பாடின்ற வேர்டு, அதுதான் இங்கே க்ளூ. சரியா? எஸ், 5000 கொஷின்ஸ் இனஃபா? ஆல்மோஸ்ட் நீங்கள் நான் நடத்துறதை படித்தாலே கிட்டத்தட்ட உங்களுக்கு பாதி கான்செப்ட் கிளியர். 85% கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன ஆகும்னா கான்செப்ட் வைஸ் எல்லாமே கொஷின்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது கிளாரிட்டி கிடச்சிரும். அப்புறம் நீங்கள் ஃபார்முலா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எவ்வளோ கொஸ்டின் ஃபாஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, அப்புறம் 3 ஹவர்ஸில் ஃபிசிக்ஸுக்கு வரக்கூடிய அந்த 45 மினிட்ஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் பொறுத்து உங்களுடைய அந்த மார்க் பூஸ்ட் ஆகும். சரியா? கொஷின் வந்து ஒரு பேட்டர்னில் தான் திரும்ப நான் சொல்கிறேன், பேட்டர்ன் ப்ளஸ் கான்செப்ட் அதில் இருக்கக்கூடிய க்ளூ டக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ண முடியும். நான் சொன்னேன் கண்டிப்பாக நான் ஒரு ஃபுல் கொஷின் பேப்பர் நான் கண்டிப்பாக நடத்துவேன். அதில் நான் அப்ரோச் பண்ணுற விதம் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். அதை நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிப்பேன். நீங்கள் எப்படி பண்ணணும், அதாவது நான் எப்படி பண்ணுறேன்றதை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் எப்படி பண்ணணுன்றது நான் சொல்லுவேன். அதை எப்படி பண்ணணும், எந்த கொஷினை வந்து இப்போ டச் பண்ண போகிறேன், எந்த கொஷினை அப்புறமா பண்ண போகிறேன், ஏன் அதை அப்புறமா பண்ணணுன்றதை எப்படி முடிவு பண்ணுறேன், அப்புறமா இப்போ ஈஸியாக இருக்கலாம் முடிச்சுட்டு திரும்ப அதை வந்து ட்ரை பண்ணுறது. ரொம்ப லேட்டாக பண்ண போகிற அர்த்தம் கிடையாது. சரியா? அந்த இம்பார்ட்டன்ஸ் டக்குன்னு எதுக்கு கொடுக்கணும், டைம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சேவ் பண்ணி மற்ற கொஷினுக்கு எப்படி ஃபாஸ்ட்டாக ஈஸி கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின்ஸுக்கு எப்படி கொஞ்சம் அந்த டைமை எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி ஆன்சர் கெட் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். சரியா? அது டே ஆஃப்டர் டுமாரோவுக்கு அப்புறம் நம்ம நடக்க போகிறது. அதுதான் ஃபுல்லாக நம்ம கொஷின்ஸ் தான் டிஸ்கஷன் இருக்கும்.
ஆல்சோ பேரலாக உங்களுக்கு அந்த நீட்டு அப்ரோச் எப்படி இருக்கணும்னு ஒன்று இருக்குது. அது டோட்டலாக வேறு. ஃபிசிக்ஸுக்கு யோசிக்கிற விதம்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த கொஸ்டின் நீங்கள் இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுலாம் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கான்செப்ட் புரிஞ்சிருக்கும், ஃபார்முலா புரிஞ்சிருக்கும். பட் அந்த கொஸ்டினை நான் 10 மினிட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருந்தது ஒரு சில கொஸ்டின் புரிய வைக்கிறதுக்கு. பட் எக்ஸாமில் நம்ம அதை 10 மினிட்ஸ் போடக்கூடாது. அப்போ எக்ஸாமில் எல்லா கொஸ்டினுக்கும் 1 மினிட், சில கொஸ்டின்ஸுக்கு 2 to 3 மினிட்ஸ் போகும். அது சில கொஸ்டின் எப்பயுமே இருக்கும், எப்பயாவது ட்ரிக்கியாக. ஸோ பேலன்ஸ் எப்படி பண்ணணும் அது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை எப்படி நீங்கள் அந்த ஸ்பான்டனியஸாக அந்த மொமெண்ட்டில் எப்படி யூஸ் பண்ணணும் உங்கள் மைண்டை. அப்புறம் டக்குன்னு உங்கள் பிரெயின் ஆப்ஷன்லேருந்து என்ன பண்ணுறதுக்கு யோசிக்கலாம். அதை எப்படி கனெக்ட் பண்ணணும், ஆப்ஷனை ஏன் பார்க்கணும், ஆப்ஷன் என்ன மாதிரி க்ளூ கொடுக்கும், அதை எப்படி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது. அது ப்ரிடிக்ட்ன்றதை விட எலிமினேஷன் கரெக்டாகவே எலிமினேட் பண்ண முடியும். 2 எலிமினேஷன் மோஸ்ட்லி பிரச்சனை இருக்காது. சரியா? மெயினாக பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் ஈஸியாக நீங்கள் பண்ணிட முடியும் அந்த எலிமினேஷனில். ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் ஈஸியாக பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக போட வேண்டியதாக இருக்கும். வில் சி அதெல்லாம் எப்படி பண்ணுறோம். நம்ம 2025 ஃபுல்லாக அந்த கொஸ்டின் பேப்பர் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவேன். லாஸ்ட் இயர் டஃப்னு சொன்னாங்க இல்லையா நிறையா, அது எஸ் அது புதுசாக திடீர்னு பார்த்தனால டஃப்பாக இருந்த மாதிரி இருக்குது. பட் அந்த கொஸ்டின் பேப்பரே நீங்கள் கான்செப்ட் எலிமினேஷன் கரெக்டாக தெரிஞ்சிருந்ததுன்னா மினிமம் 35 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரில் எலிமினேஷன் வச்சு பண்ணுற அளவுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தது அதில். பட் அது எலிமினேஷன் மெத்தட் பண்ண தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அது ஈஸியாக இருந்திருக்குமே தவிர ஆக்சுவல் மெத்தடில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் ஒரு 15-20 கொஸ்டின் அட்டன் பண்ணுறது சேலஞ்சாக தான் இருந்திருக்கும். அது ஏன்றது நான் நடத்தும் போது உங்களுக்கு புரியும். அதை நான் ஃபுல் கொஸ்டின் பேப்பராக பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் தெரியும். தனித்தனியாக சாப்டர்ஸ் படிக்கிறது வேறு, இண்டிவிஜுவலாக குமுலேட்டிவாக மொத்த இதுவும் படிக்கிறது ப்ளஸ் அந்த டைமில் உங்களுக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயோ எல்லா சாப்டரும் மைண்டில் இருந்திருக்கணும். அப்போ உங்கள் பிரெயின் எப்படி யோசிக்குது அந்தந்த டாபிக் வரும்போது அதனுடைய ஃபார்முலா, அதனுடைய கான்செப்ட், அடுத்த கொஸ்டின் போகும்போது டக்குன்னு நீங்கள் ஷிஃப்ட் ஆகணும். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் முடிச்சோன்னா இப்போ கெமிஸ்ட்ரி போகும், கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் உள்ள வரணும், அப்புறம் பயாலஜிக்கு வரணும். ஸோ அப்போ அது வந்து ப்ராக்டிஸு ப்ளஸ் அந்த எவ்வளோ ரிப்பீட்டடாக நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் பொறுத்து தான் அந்த ஸ்பீடு வரும் உங்களுக்கு. ரைட்? அடுத்தது பாருங்கள். த பல்க் மாடுலஸ் ஆஃப் ஏ லிக்விட்ஸ் இஸ் 3 × 10⁸ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இங்கே கேட்டிருக்கிறது சரியா, இது பல்க் மாடுலஸ். நான் இது ஜெயில் கேட்டிருக்காங்க, நீட்டில் அதிகமாக இதில் ஃபோக்கஸ் பண்ணலை. பட் எனிவே அதை கேட்டாலும் உங்களுக்கு தெரியாமல் விட்டுறக்கூடாதுன்றதுனால தான் பல்க் மாடுலஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் இதில் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ த பல்க் மாடுலஸ் ஆஃப் ஏ லிக்விட் இஸ் 3 × 10⁻10 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். த ப்ரெஷர் ரெக்வயர்ட் டு ரெடியூஸ், கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரெஷர் ரெக்வயர்ட் டு ரெடியூஸ் டு வால்யூம் பை லிக்விட் பர்சன்டேஜில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இங்கே பல்க் மாடுலஸுக்கு வி ஹேவ் ஏ ஃபார்முலா. பல்க் மாடுலஸுக்கான ஃபார்முலா என்னென்னா சேஞ்ச் இன் ப்ரெஷர் டெல்டா பி டிவைடட் பை சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். இதுதான் ஆக்சுவலாக நமக்கு கொஸ்டின். இதுதான் ஃபார்முலா, பல்க் மாடுலஸுக்கான ஃபார்முலா இதுதான். இதுதான் நம்ம பல்க் மாடுலஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. B is equal to delta P by delta V into V. கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. 2% என்ன அர்த்தம்? பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்கன்னா எரர் அந்த சேஞ்சஸ் எவ்வளோன்னு 2% கொடுத்துருக்காங்க. டெல்டா V by V இருக்கு இல்லையா, இதனுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட்? அப்போது இதை ஃப்ராக்ஷனுக்கு மாற்றுங்க, எனக்கு இந்த வேல்யூ தானே வேணும். 2% என்ன அர்த்தம்? 2/100. அப்போ என்ன அர்த்தம்? 0.02, அதர்வைஸ் 2 × 10⁻−2. இப்போ இதான் என்னது? டெல்டா V by V. பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணால் அதோடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? 2 × 10⁻−2க்கு ஈக்குவல். அப்போ பல்க் மாடுலஸுடைய ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பல்க் மாடுலஸ் B is equal to டெல்டா P என்ன கொடுத்துருக்காங்க? 3 × 10⁸. ஸோ இது ப்ரெஷர் டெல்டா P சாரி பல்க் மாடுலஸ். அது கொஸ்டினில் கேட்டிருக்கிறது என்னது? ஓகே, ப்ரெஷர் தான் கேட்டிருக்கிறாங்க, பல்க் மாடுலஸ் கொடுத்துட்டாங்க, டெல்டா பி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதை கிளாஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஃபார்முலாவிலேருந்து. கரெக்டாக? டெல்டா பி ஈக்குவல் டு பல்க் மாடுலஸ் இன்ட்டு டெல்டா V by V மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். பி தான் கொடுத்துருக்குறாங்க. கரெக்டா? 3 × 10⁻10 இன்ட்டு டெல்டா V by V ஓட வேல்யூ 2 × 10⁻−2. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்க. 3 × 2 6, 10⁻10⁻2 என்ன வரும்? 8 நியூட்டன் per meter square. 3 × 10⁸ நியூட்டன் per meter square. எஸ், தட் இஸ் த ஃபார்முலா. இது பல்க் மாடுலஸுக்கான ஃபார்முலா. பல்க் மாடுலஸ் வந்துட்டு ப்ரெஷர் கூட ரிலேட் பண்ணுவாங்க, ஏன்னா இது கம்ப்ரஸ் பண்ணும் வால்யூம் கேஸ். இது
நம்ம கொடுக்குற ப்ரெஷர்னால ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுனால வால்யூம் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் கம்ப்ரஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ப்ரெஷர் கூட ரிலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் B is equal to delta P by delta V by V. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஆன்சர் கெட் பண்ணிடலாம். புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் வாங்க. What is the work done in a stretching uniform metal wire of length from 2 meter to 2.00 meter அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. the area of cross section கொடுத்துருக்காங்க. ஒர்க் டன்னா இங்கே என்ன அர்த்தம்? நல்லா புரிஞ்சுங்க. ஒர்க் டன்னால பொட்டன்ஷியல் எனர்ஜினாலும் இங்கே சேம் தான். we have to calculate potential energy. அப்போ ஒர்க் டன் பொட்டன்ஷியல் எனர்ஜி கேஸுக்கு இங்கே ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஃபார்முலா என்ன கொடுத்துருந்தீங்க? பொட்டன்ஷியல் எனர்ஜி per யூனிட் வால்யூம். ரெண்டு ஃபார்முலா தான் பிரைமரியாக நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இங்கே ஒன்று டைரெக்டாக ஸ்ட்ரெஸ் டு ஸ்ட்ரெயின் இது கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா then we have to use இதான் ஒர்க் டன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ரெண்டு ஒன்று தான் இங்கே. சரியா? பொட்டன்ஷியல் எனர்ஜி per யூனிட் வால்யூம் half of யங்ஸ் மாடுலஸ் y into strain ஸ்கொயர். என்ன ஸ்ட்ரெயின் இருக்குதோ அந்த வேல்யூ கண்டுபிடிச்சி ஹோல் ஸ்கொயர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதில் எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறது எப்படி டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா, கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த ஒயர் கொடுத்துட்டாங்க, ஒய் கொடுத்துட்டாங்க 2 × 10⁻11. அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆகணும்? இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இல்லைனாலும் இதில் டெரைவ் பண்ணிக்கலாம். ஒன்று தான், இதில் டெரைவ் பண்ண கேஸ் தான் அது. சரியா? ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே எங்கேயாவது per யூனிட் வால்யூம் கேட்டிருக்காங்களா? ஒர்க் டன் ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? டோட்டல் ஒர்க் டன், நாட் ஒர்க் டன் per யூனிட் வால்யூம். கொஸ்டினில் ஒர்க் டன் per யூனிட் வால்யூம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும்தான் தட் இஸ் டிஃபரெண்ட். சரியா? டோட்டல் ஒர்க் டன் தான் இங்கே நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ லிசன். அப்போ U ஈக்குவல் டு இதிலிருந்து half of y into strain square into total volume into என்னது? total volume. ஸோ இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். கொஸ்டினில் யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துட்டாங்க, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் நம்ம கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒயருடைய ஒரிஜினல் லென்த் என்னது? இது L. ஓகேவா? இது ஆக்சுவலாக இது இப்படி எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு L1 எடுத்துக்கோங்க, இல்லைனா L, இல்லைனா L டேஷ். இது சரியா? இது வந்து நியூ லென்த் மொத்தமாக 2 மீட்டர்லேருந்து இவ்வளோ மாதிரி இதுதான் 2.004 மீட்டர். அப்போ டெல்டா L எதுக்கு ஈக்குவல்? L டேஷ் பை L. நியூ லென்த் மைனஸ் ஒரிஜினல் லென்த், நியூ லென்த் மைனஸ் ஒரிஜினல் லென்த். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 2.004 மைனஸ் 2 ஒரிஜினல் லென்த். டெல்டா L எதுக்கு ஈக்குவலாக கிடைக்கும்? 0.004 மீட்டர். ஸோ அதை இன்னும் ஈஸியாக அப்படியே எடுக்கலாம். 4 × 10⁻−2 மீட்டர் டெல்டா L. டெசிமலை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இதான் டெல்டா L. கொஸ்டினில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. 2 மீட்டர் டு 2.004 மீட்டர்னா 2லேருந்து மொத்தமாக இப்போ எவ்வளோ மாதிரி இருக்குது? 2.004க்கு சேஞ்சஸ் மட்டும் எடுத்திங்கன்னா டெல்டா L. இது ஒரிஜினல் லென்த்து, இது சேஞ்ச் இன் லென்த்து, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A given, யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இங்கே இருக்குது. ஃபார்முலா அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே வால்யூம் பண்ணி எப்படி எழுதலாம்? ஏரியா இன்ட்டு லென்த்துன்னு எழுதிக்கலாம். 1/2 யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி எவ்வளோ? வால்யூம்ன்றதுங்க என்னது? ஏரியா இன்ட்டு லென்த்துக்கு ஈக்குவல். ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இந்த வால்யூம் பதிலாக டைரெக்டாக என்ன எழுதிக்கலாம்? ஏரியா இன்ட்டு லென்த்து, பிகாஸ் வால்யூம் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு லென்த்து. எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டாங்க, கனெக்ட் பண்ண தெரியணும். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போது ஒய்க்கு பதிலாக என்ன வரும்? வாட் இஸ் ஒய்? 2 × 10⁻11. 2 × 10⁻11. ஸ்ட்ரெயின் என்ன அர்த்தம்? இங்கே யங்ஸ் மாடல்ஸ் வந்து ஸ்ட்ரெயின் என்ன அர்த்தம்? சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்து. சேஞ்ச் இன் லென்த் எவ்வளோ வந்திருக்கு? 4 × 10⁻−2. 4 × 10⁻−2 பை ஒரிஜினல் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? L 2 மீட்டர். ஒரிஜினல் லென்த் வந்துட்டு 2. கரெக்டாக புரியுது இல்லையா? ஏன்னா ஸ்ட்ரெஸ்னா ஸ்ட்ரெயின்னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ரெயின்னா டெல்டா L பை L. அதனால் நான் டைரெக்டாக அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறேன். ரைட்? ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? ஏரியா இன்ட்டு லென்த் எழுதும்போது ஏரியா வந்து 10⁻−6 மீட்டர் ஸ்கொயரில் தான், மீட்டர் ஸ்கொயரில் தானே கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டர் தான் மாற்றி ஆகணும். ஸோ டேரெக்டாக அது மீட்டர் ஸ்கொயரில் தான் இருக்குது. ஸோ அப்போ அது நமக்கு பிரச்சனை இல்லை. லென்த் வந்துட்டு ஒரிஜினல் லென்த் எவ்வளோ? 2. ஒரிஜினல் லென்த் வந்துட்டு 2. கரெக்டாக? இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நீங்கள் அதை சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா இது ஹோல் ஸ்கொயர் வேறு இங்கே. ஸோ அப்போ இது 2 ஸ்கொயர் 4 ஆகிடும். இதில் எதெல்லாம் எலிமினேட் பண்ணலான்னு பாருங்கள், கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். கரெக்டாக? அதுக்கப்புறம் இந்த 2ம் 4 கேன்சல் பண்ணால் 2 ஆகிடும். ஸோ இப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும்? இங்கே 2 ஸ்கொயர் 4 × 2 என்ன ஆகிடும்? 8 அப்படின்னு கிடச்சிரும். கரெக்டாக? ஹோல் ஸ்கொயர் இருக்குது. 2 ஸ்கொயர் 4 × 2 8. 10⁻11 - 6 என்ன ஆகிடும்? 5 ஆகிடும். 10⁻5. அப்புறம் இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 10⁻4. ஸோ அப்போ 10⁻+5 × 10⁻−4. அப்போ என்ன கிடைக்கும்?
8 into 10 power 5 that is sorry 8 into 10 power 5 minus 4 plus 1 ஃபைனல் என்ன கிடைக்கும் 18 கிடைக்குமா 80 ஜூல் 80 8 இது இன்னொரு மைனஸ் மிஸ் ஆயிருக்கு பாருங்க எங்க என்ன மிஸ் பண்ணிருக்கோம் செக் பண்ணுங்க minus 1 அங்கே plus 1 வருதா 10 power minus 5 2 square 4 x modulus ப்ளஸில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க எங்கே மிஸ் பண்ணிருக்கு தெரியுதா நான் ஏதோ எரர் பண்ணியிருக்கிறேன் எங்கன்னு கண்டுபிடிங்க 2 கேன்சல் 2 ஸ்கொயர் 4 4 into 8 கரெக்டாக வந்துச்சு ஒரு எரர் பண்ணிட்டேன் கரெக்ட் இங்கே 10 power minus 3 இல்லையா 3 decimal point கன்வெர்ட் பண்ணும்போது இங்கே பண்ண மிஸ்டேக் 4 into இங்கே நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன் இங்கே பாருங்கள் 0.004 மீட்டரு அந்த ஹோல் வேலை எழுதும்போது 3 decimal point இல்லையா அப்போ 10 power minus 3ன்னு வரும் நான் என்ன போட்டுட்டேன் 10 power minus 2ன்னு போட்டுட்டேன் அதனால் வந்து ஸ்மால் எரர் ஸோ அதனால் இப்போ அதை கரெக்ட் பண்ணி ஆகணும் சரியா ஸோ அப்போ இங்கே இந்த இடத்துல மாற்றினா போதும் இந்த இடம் வந்துட்டு 10 power minus 3 போட்டுட்டிங்கன்னா ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது ஸோ அப்போ இங்கே 10 power 11 minus 6 வந்துட்டு 5 ஆகிடும் 10 power minus 6 ஆகிடும் இது ஸோ அப்போ என்ன கிடைக்கும் 8 into 10 power 5 minus 6 வந்து 10 power minus 1 0.8 joule 0.8 joule option B is the answer yes correct 0.8 joule option B is the answer for a perfect rigid body என்னவா இருக்கும் Young's modulus is infinite bulk modulus 0 Young's modulus 0 bulk modulus infinite Young's modulus and bulk modulus both are 0 Young's modulus and bulk modulus both are infinite ரெண்டுமே infinite ரெண்டுமே உங்களுக்கு என்ன கிடைக்கும் infinite ஆயிடும் ஏன் ரெண்டுமே infinite ஆப்ஷன் A கிடையாது be careful see that Young's modulus infinite bulk modulus na enna artham bulk modulus change in volume by original volume rigid body ah irunduchina neenga enna force kuduthalo adha change in original no change in original configuration enna artham length change agadu volume change agadu there is no change whatever force you are applying that is called rigid body adha solla shape or size na enna artham shape na adனுடைய வேற shape மாறுதா length மாறுதா volume மாறுதா இருக்கலாம் சரியா நீங்கள் யங்ஸ் மாடல்ஸ் மட்டும் நம்ம முன்னாடி பார்த்த மட்டும் அதில் யங்ஸ் மாடல்ஸ் மட்டும் தனியாக கேட்டிருந்ததுனால நம்ம அதை கண்டுபிடிச்சோம் இதில் ரெண்டுத்தையும் சைட் இருக்கிற கொஸ்டினில் பர்ஃபெக்ட் ரிஜிட் பாடின்னு சொல்லிட்டாங்க யங்ஸ் மாடலஸ் எப்படி இருக்கும் பல்க் மாடல்ஸ் எப்படி இருக்கும்னா பல்க் மாடலஸில் ஸ்ட்ரெயினுடைய ஃபார்முலா என்னது சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம் சேஞ்ச் இன் வால்யூம் டினாமினேட்டர் இருக்கும் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது லென்த்தும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல வால்யூமும் சேஞ்ச் ஆக போகிறது ரிஜிட் பாடியில் அப்போ டெல்டா V0 பல்க் மாடலஸ் இன்ஃபினிட்டி யங்ஸ் மாடலஸ் இன்ஃபினிட்டி ஏன்னா ஸ்ட்ரெஸ் டினாமினேட்டர் அங்கே இருக்கும் delta V by V bulk modulus இது வந்துட்டு யங்ஸ் மாடல்ஸ் delta L by L ஸோ நீங்கள் என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாலும் there is no change in original configuration there is no change in length there is no change in volume nothing changes எந்த இம்பேக்ட் இருக்காது ஃபோர்ஸ்னால that is a perfect rigid body அதனால் யங்ஸ் மாடலஸ் பல்க் மாடலஸ் both are infinite நம்ம முன்னாடி கேஸில் யங்ஸ் மாடல்ஸ் மட்டும் அதை ப்ரூஃப் பண்ணோம் அதை சால்வ் பண்ணி வெரிஃபை பண்ணியிருந்தோம் யங்ஸ் மாடல்ஸ் மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்ததில் அது தெரிஞ்சது பல்க் மாடலஸ் பண்ணலை பட் அந்த ஸ்டேட்மெண்ட் நான் ரீசன் சொல்லியிருந்தேன் பர்ஃபெக்ட் ரிஜிட் பாடினா எந்த சேஞ்சஸ் இருக்காது ஸோ அப்போ இதுலேயுமே ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணும்போது டினாமினேட்டரில் டெல்டா எல் இருக்கும் யங்ஸ் மாடல் பல்க் மாடலஸில் இல்லை டெல்டா எல் இருக்கும் எஸ் போத் டெல்டா எல் டெல்டா வி டினாமினேட்டரில் என்ன ஆகும் வரும்போது 0 ஆகிடும் ஸோ பல்க் மாடல்ஸ் கண்டுபிடிக்கும் போதும் 1/0 இன்ஃபினைட் பல்க் யங்ஸ் மாடல்ஸ் வரும்போது 1/0 இன்ஃபினைட் பிகாஸ் ஆஃப் ரிஜிட் பாடி தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த ஒரிஜினல் கான்ஃபிகரேஷன் ஏன்னா உங்கள் மைண்டில் இதை மட்டும் பார்த்துட்டு இருப்பீங்க அதுதான் கொஸ்டினை கொடுத்துருந்தேன் நீங்கள் எத்தனை பேர் ஏன் சொல்லியிருந்தீங்க நான் நோட் பண்ணும்போது தெரிஞ்சது அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் இப்போ இந்த கொஸ்டின் சிம்பிளாக இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு விஷயம் கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்ச வச்சு நீங்கள் கரெக்ட்னு போட்டிங்க ஆனால் இதை எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துருக்கணும் ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் ஏன்னு சொல்லிட்டீங்க ஸோ அந்த இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எவ்வளோ கிளியராக இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாமில் இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் எரர் இந்த மாதிரி தான் வருது நமக்கு கண்ணுக்கு எதிராக தெரிஞ்சு ஈஸியான கொஸ்டின் நமக்கு நல்லாவே தெரியும்
ஆனாலும் அந்த கொஷின் ஃபுல்லாக ஆன்சர் ஆப்ஷனை ரீட் பண்ணாமல் நமக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சதை வச்சு இன்னொரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணாமல் நம்ம தப்பு பண்ணக்கூடாது. சரியா? இதனுடைய நேச்சர் என்னவா இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணணும். இது நான் ஜீரோன்னு எங்கேயோ சொன்னேன்னா இல்லை நீங்கள் எங்கேயோ படிச்சிங்களா? பர்ஃபெக்ட் ரிஜிட் பாடிக்கு பல்க் மாடல்ஸ் எங்கேயோ ஜீரோன்னு படிச்சிங்களா? இல்லை நம்ம எங்கேயோ பார்த்தோமா? எங்கேயுமே நம்ம பார்க்கல. அப்புறம் எப்படி நீங்கள் அதை ஜீரோன்னு டிசைட் பண்ணீங்க? யங்ஸ் மாடல்ஸ் பார்த்ததை வச்சு அதை கன்ஃபார்ம் ஆனால் இது கன்ஃபார்ம் பண்ணாமல் நீங்களாக எப்படி சொல்ல முடியும்? இதுதான் பிரச்சனை என்ட்ரன்ஸ் எக்ஸாமில். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு தப்பு பண்ணிட்டு வர்றது, தெரியாமலாம் இல்லை. அதில் ஏதோ ஒரு ஆர்வத்தில் தெரிஞ்ச ஒரு சில அறகுறை விஷயங்களை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மீதி ஃபுல்லாக வெரிஃபை பண்ணாமல் வர்றது. கொஷினை எப்பவுமே சால்வ் பண்ணும்போது 100% அது கரெக்டாக இல்லையான்றது 4 ஆப்ஷனும் கன்ஃபார்ம் பண்ணணும். தென் யூ ஹேவ் டு டிசைட் அண்ட் எலிமினேட். சரியா? அது பண்ணாமல் நீங்கள் பண்ணக்கூடாது. ரைட். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி இப்போ இந்த டாப்பிக்கில், அதாவது இன்றைக்கி இல்லை இந்த பர்டிகுலர் செஷனில் நம்ம பார்த்தது. இதில் சாலிட்ஸில் வரக்கூடிய ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் சில மாடல் பேட்டர்ன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். இது ஐடியா ஒர்க் எனர்ஜி, அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியில் ஒர்க், அது ரிலேட்டட் கொஸ்டின் யங்ஸ் மாடல்ஸ், அப்புறம் பல்க் மாடல்ஸ். திரும்ப கொஸ்டின் இது ரிலேட்டடாக தான் இதில் அதிகமாக ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணினாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? ஸோ வில் கண்டினியூ ரிமைனிங் வித் யூ ஆஃப்டர் பிரேக். ஸோ டைம் என்ன ஆகுது? ஓகே, ஒரு ஸ்மால் லஞ்ச் பிரேக் சேர்த்து எடுத்துருங்க. ஓகேவா? ஸோ நானும் போய் சாப்பிட்டு வந்துடுறேன், டைம் ஆகிடுச்சு. முடிச்சுட்டு தென் வில் சி த அதர் சாப்டர்ஸ். தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், தெர்மோடைனமிக்ஸ். அதில் கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா அதில் வர கொஸ்டின் எல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ணுறது ஈஸி. ஃபார்முலா ரொம்ப லிமிட்டாக இருக்கும், அதுலேயும் டீட்டெயில் கான்செப்ட்லாம் இருக்காது. அதனால் அது கொஞ்சம் ஈஸி தான் அந்த டாபிக். ஸோ இன்றைக்கி நம்ம அதை கம்ப்ளீட்டாக முடிச்சிருவோம். ரைட்டா? ரைட். So we will continue 2 o'clock.
this is the setup which I have done. Nice. All these screens and all, where do you get this from? These are old ones. Like you already had. Before And on these? yeah. These are also old? Oh, these are also old. Everything is old. Oh, okay. So this monitor and that have been connected to that. And this camera is also connected to that. Okay. Running with OBS. Nice. And mic, yeah. This is the mic. From this only we have Is managed. it like two people or like how is it? One teacher? Only one teacher. Teachers are aware of it. I It's a introduce live class, no? Live also. Live. Yeah. Actually, was there, no? He take care of this lighting and framing. Camera work, he'll take care heavy. I am giving technical support. So I am getting one more guy by Monday. He'll be here. And he'll also come up.
எஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? ரெடியா? எஸ் ஹாய் ஹாய் ஹரிதா ஹாய். ஓகே சரி வாங்க. ரைட், இந்த கொஸ்டின் பாருங்க. A liquid does not wet the solid surface if angle of contact is. இது நான் அர்த்தமாக சொல்லியிருந்தேன். இந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்டில் வந்துட்டு அந்த வெட் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருந்தோம். அக்யூட் ஆங்கிள், அப்புறம் அப் டு ஆங்கிள் கிரேட்டர் தன் 90, அதுக்கப்புறம் 0 டிகிரி 180 டிகிரி இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். கரெக்டாக? இதில் டஸ் நாட் வெட் அப்படின்னா, டஸ் நாட் வெட் அப்படின்னா என்னது, அந்த நோட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கிரேட்டர் தன் 90 டிகிரி அந்த இடத்துல வெட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். சாலிட் ஆங்கிள் வந்துட்டு 90 டிகிரி ஆங்கிளில் லிக்விட் வந்துட்டு அந்த கான்டாக்டில் இருந்துச்சுன்னா, கிரேட்டர் தன் 90 டிகிரி கான்டாக்டில் இருந்தால் என்ன ஆகாது, வெட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? ஸோ த ஆன்சர் இஸ் கிரேட்டர் 90 டிகிரி. டைரக்டாக ஸ்டாட்டிக் டேட்டா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ப்ராப்ளம். இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். A capillary tube of radius r is immersed in water and water rise in height h கொடுத்துறாங்க. The mass of the water in the capillary tube is 5 gram. Another capillary tube of radius 2r is immersed in water. The mass of the water that will rise in the tube எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதான் ஆக்சுவலாக கொஸ்டின். ரைட், இதில் we have a formula டைரெக்டாக. என்னென்னா capillary டியூபுக்கு ஹைட்டு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா h is equal to height, h is equal to 2s cos theta 2s cos theta divided by rho gr. இதான் என்னது, கேப்லரி டியூப்பில் ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சொல்கிறது புரியுதா? எஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். நம்ம இன்றைக்கி நம்ம 2 கொஸ்டின் தான் இதில் பார்க்க போகிறோம். வில் சி சம் மோர் கொஸ்டின் டுமாரோ. ஏன்னா அதில் என்னோட இன்னொரு பிடிஎஃப் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க டைம் ஆகிடுச்சு. சர்ச் பண்ண சடனாக கிடைக்கல அது. ஸோ அதனால் ப்ராபப்ளி ரிமைனிங் கொஸ்டின் ஐ வில் ஆட் டுமாரோ. சரியா? ஸோ இன்றைக்கி ஒரு ஜஸ்ட் அந்த ஒரு ஐடியாவுக்காக நான் இதை உங்களுக்கு கொடுத்துட்றேன். சம் மோர் கொஸ்டின் டிஸ்கஸ் டுமாரோ இந்த சாப்டரில். இந்த சாப்டர் மட்டும் நாளைக்கு கொஸ்டின் ஆட் பண்ணிவிடுவேன். 2 cos theta divided by rho gr இருக்கு இல்லையா? இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதான் கேப்லரி டியூப்பில் வந்துட்டு ஹைட் எவ்வளோ ரைஸ் ஆகுது. நீங்கள் கேப்லரி டியூப்பை வந்துட்டு தண்ணியில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா தண்ணியோட லெவலை விட என்ன ஆகும், அந்த டியூப் உள்ள ரைட் வந்து வாட்டர் வந்து ரைஸ் ஆகும் ஒரு ஹைட் வரைக்கும். அந்த ஹைட்டு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. எஸ் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன், ரோ டென்சிட்டி ஆஃப் த லிக்விட், ஜி வந்துட்டு என்னது கிராவிட்டி, ஆர் வந்து ரேடியஸ். இங்கே எல்லாமே கான்ஸ்டன்ட். ஏன்னா எதை பற்றி மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ரேடியஸை பற்றி மட்டும் தான் இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதனுடைய அமௌண்ட் ஆஃப் மாஸ், அது ரைஸ் ஆன அந்த ஹைட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மாஸ் இருந்திருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது 5 கிராம் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு. அப்போ செகண்ட் ஒன்றுக்கு எவ்வளோ மாஸ் இருந்திருக்குன்னு கேட்டுருக்குறாங்க. இதில் மீது எல்லாமே கான்ஸ்டன்ட்டு. அப்போ ஹைட்டு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ். சேம் லிக்விட், 2 டிஃப்ரெண்ட் கேப்லரி டியூப். ஸோ சேம் லிக்விட் அப்படின்றதுனால டென்சிட்டி சேம் சர்ஃபேஸ் டென்ஷன், சேம் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் எல்லாமே அதே தான் இருந்திருக்கும். இந்த இடத்துல ஹைட்டும் ரேடியஸ் மட்டும் தாங்க இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போது h1/h2 எடுத்திங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் என்ன வரணும், r2/r1. செகண்ட் ஒன்று ரேடியஸ் 2r கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் ஒன்று ரேடியஸ் ஆர்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ அப்போது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2r/r. ஸோ இப்போ ரெண்டு கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 2/1. இதான் என்னது h1/h2 ரேஷியோ. இந்த கேஸுக்கு அவங்க கொடுத்துக்கிற கேஸுக்கு ஹைட்டோடைய ரேஷியோ. அவங்க அடுத்தது மாஸுக்கு கால்குலேட் பண்ணுங்கள். வாட் இஸ் m1/m2 அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். ஏன்னா m2 கேட்குறாங்க. m2 கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், m1 கொடுத்துருக்காங்க, அப்புறம் ரேஷியோ எடுங்க. மாஸ்ன்றது டென்சிட்டி கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா டென்சிட்டி இன்ட்டு வால்யூமா, டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். ஸோ அப்போ ரோ இன்ட்டு வால்யூம் எழுதும்போது வால்யூமுக்கு பதில் நீங்கள் என்ன எழுதலாம், V1 எடுத்துக்கோங்க. சேம் லிக்விட்னால வால்யூம் மட்டும் சேஞ்ச் ஆகுது. ரைட்? அதில் இப்போ வால்யூமுடைய ஃபார்முலா என்ன, ஏரியா இன்ட்டு லென்த்து, இல்லை ஏரியா இன்ட்டு ஹைட்டு, ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ இங்கே ஏரியா இன்ட்டு என்ன கிடைக்கும், இந்த கேஸில் h1/ρ ஏரியா இன்ட்டு h2 அதான் கொடுத்துருக்குறாங்க. எஸ், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணணும், நமக்கு ஆன்சர் கிடச்சிரும்.
இதில் இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ டென்சிட்டி ஏரியா கேன்சல். H1/H2 ஈக்குவல் டு என்ன வரும்? M1/M2. H1/H2 என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 2/1. ஸோ அப்போ H1/H2 2/1 2ன்னு அர்த்தம் M1/M2ல. ஸோ அப்போ M2 என்ன வரும் பாருங்கள், M2 ஈக்குவல் டு இந்த M1/2ன்னு வந்துருமா? கரெக்ட். M2 அங்கே கொண்டு போடுங்க, 2 இங்கே கொண்டு வந்துடுங்க. இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா M1 என்ன இருக்குது பாருங்கள். வாட் இஸ் M1? 5 கிராம். ஸோ அப்போ 5/2 எவ்வளோ வரும்? 2.5 கிராம் அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2.5 G எங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் D is the answer. ஆப்ஷன் D 2.5 கிராம். புரிஞ்சுதா? ஸோ இது டைரெக்டாக ஃபார்முலா. இது கேபிலரி டியூப்பில் ஹைட் ரைஸ் ஆகும்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஃபார்முலா இது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு வாங்க இந்த சாப்டர் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். இதில் ஒரு டைப் ஆஃப் கொஷின் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுவாங்க. இந்த டைப் ஆஃப் கொஷின் இருக்குது பாருங்கள். இது ஏற்கனவே நீட்லையும் கேட்டிருக்காங்க இந்த டைப் ஆஃப் கொஷின். என்ன அப்படின்னா, ஆனால் நியூ ஸ்கேல் நீங்கள் வந்துட்டு புதுசாக ஒரு ஸ்கேலை டிசைன் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி செல்சியஸ், ஃபாரன்ஹீட், அதுக்கப்புறம் என்ன பார்த்துருக்குறோம், கெல்வின், 3 ஸ்கேல் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம், ஸ்டாண்டர்ட் ஸ்கேல். அந்த ஸ்கேலில் நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு தெரியல. இங்கே வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து சேம் டெம்பரேச்சர், பாயிலிங்கோ இல்லை ஃப்ரீசிங் பாயிண்ட்டோ. பட் நம்ம அது யூஸ் பண்ண போகிற யூனிட் வேறு. இப்போ ஃப்ரீசிங் பாயிண்ட்டு செல்சியஸை சொல்லணும் 0 டிகிரி செல்சியஸ், கரெக்டாக? கெல்வினில் சொல்லும் போது என்ன சொல்லுவோம், 273 கெல்வின். ரெண்டுமே நியூமரிக்கல் வேலை, யூனிட் வேறு. பட் அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட்டோடைய அந்த குவான்டிட்டி ஆஃப் அந்த எனர்ஜி, ஹீட் எனர்ஜி என்னது சேம் தான். அதே மாதிரி தான் பாயிலிங் பாயிண்ட்டுக்கு. ஸோ பாயிலிங் சொல்லும்போது டிகிரி செல்சியஸில் 100, கெல்வினில் 373, அதுக்கு மாதிரி ஃபாரன்ஹீட்டுக்கு. இந்த மாதிரி கன்வர்ஷன் கண்டுபிடிக்கும் போது இப்போ அது மாதிரி எப்படி நம்ம 0க்கு வந்துட்டு செல்சியஸ்லேருந்து எப்படி கெல்வினுக்கு ஃபாரன்ஹீட்லாம் கன்வெர்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ண முடியும், புதுசாக ஒரு ஸ்கேலை டிசைன் பண்ண முடியும். சரியா? இப்போ திடீர்னு ஒரு 45 டிகிரி செல்சியஸுக்கு எவ்வளோ செல்சியஸ் ஃபாரன்ஹீட்டில் எப்படி சொல்லுவீங்க, இல்லை கெல்வினில் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால் கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ ஒரு யூனிட்டோடைய டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ் ஏதோ கொடுத்துட்டாங்க, ஃபாரன்ஹீட்டோ சம்திங். இன்னொரு யூனிட்டுக்கு நீங்கள் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக மாற்றினீங்கன்னா அதனுடைய வேல்யூவை எப்படி கண்டுபிடிப்பீங்க, எதுக்கு ஈக்குவல் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. ரைட்? இதுக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த நியூ ரீடிங் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதான். ஃபார்முலா ரீடிங் ஆன் ஸ்கேல். இது இந்த ஃபார்முலா கொடுத்துருந்தேன் அந்த நோட்ஸ் நடத்தும் போது, நோட்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ரீடிங் ஆன் ஸ்கேல் மைனஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட் divided by boiling point minus freezing point equal to என்னவா இருக்கும், எப்பயுமே கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கும். கான்ஸ்டன்ட்னா அது ஏதோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் தான் அது இருக்க போகுது அந்த ஹீட் எனர்ஜியில் தான். பட் யூஸ் பண்ண போகிற யூனிட் வேறு. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த ரீடிங் ஆன் ஸ்கேல்ன்றது நம்ம எந்த ஸ்கேல் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்கேலில் காட்டுற ரீடிங், அந்த பர்டிகுலர் ஸ்கேலில் ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன யூனிட் கொடுத்துருக்குறோம், அதில் பாயிலிங் பாயிண்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்கோம், ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்குறோமோ இதில் சப்ஸ்டிட் பண்ணால் அது கான்ஸ்டன்ட். வேறு யூனிட்டுக்கு மாற்றும் போது அதனுடைய ஸ்கேலில் என்ன யூனிட்ன்றதுக்கு அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரீசிங் அண்டு பாயிலிங் பாயிண்ட். சொன்னது புரியுதா? ரைட்? இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். அண்ட் நியூ ஸ்கேல்
temperature called W சொல்லிருக்காங்க. அந்த ஸ்கேலுக்கு பேர் W scale. The freezing point and boiling point இது தெரிஞ்சாதான் நம்ம சால்வ் பண்ண முடியும். இந்த பர்டிகுலர் நியூ ஸ்கேலில் ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ யூனிட் கொடுத்துருக்காங்க 39 டிகிரி டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க 239 டிகிரி ஃபார் பாயிலிங். இது புதுசாக அவங்க யூஸ் பண்ணுற ஒரு ஸ்கேலுக்கு எப்படி நம்ம செல்சியஸ் ஃபாரன்ஹீட் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி புதுசாக நம்மளே ஒரு ஸ்கேலை ஈஸியாக டிசைன் பண்ண முடியும். இப்போது இந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துக்கிற ஸ்கேலுக்கு பாருங்கள் 39 டிகிரி என்னது ஃப்ரீசிங் 239 என்னது பாயிலிங். What W it will be temperature on the new scale corresponding to the temperature of 39 degree Celsiusக்கு எனக்கு வந்துட்டு செல்சியஸ் ஸ்கேலில் இப்போ 39 காமிக்குது அப்படின்னா அந்த 39 டிகிரின்றது நான் யூஸ் பண்ண இந்த ஸ்கேலில் எவ்வளோ யூனிட் காமிக்கும் இதான் கொஷின். நான் யூஸ் பண்ணுறது என்ன ஸ்கேல் செல்சியஸ் அதில் 39 இப்போ எனக்கு காமிக்குது. அந்த 39 இந்த ஸ்கேலில் வச்சு சொல்லும் போது என்ன சொல்லுவீங்க அதனுடைய பாயிலிங் பாயிண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ண 39 இதுக்கு 0 டிகிரின்னு சொல்லணும்னா இங்கே 39 ஃப்ரீசிங்க்கு பாயிலிங்க்கு வந்துட்டு அங்கே 239 அப்படின்னா இதில் என்ன ஒரு 100 டிகிரி செல்சியஸ் அப்போ 39க்கு எப்படி சொல்லுவீங்க அப்படி தான் கொஷின். இதான் ஃபார்முலா. அதுக்கு அந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பாருங்கள். புது ஸ்கேலில் காமிக்கிற ரீடிங் எனக்கு என்னென்னு தெரியாது அதான் கண்டுபிடிக்கணும். அதில் என்ன எடுத்துக்கிறேன் W ரீடிங் ஆன் ஸ்கேல் வந்து W மைனஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட் எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க 39 டிகிரி. ஸோ அப்போ இந்த W மைனஸ் 39 பை நியூ ஸ்கேலுக்கு எழுதுங்க. பாயிலிங் பாயிண்ட் நியூ ஸ்கேலுக்கு பாயிலிங் பாயிண்ட் 239 மைனஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட் எவ்வளோ 39 இதான் நியூ ஸ்கேலுக்கு. ஸோ வேறு ஸ்கேலில் யூஸ் பண்ணும்போது அதே குவான்டிட்டி ஆஃப் ஹீட் தான் இருக்க போதாங்க. அதனால் யூனிட் கன்வர்ஷனை தவிர ஸ்கேலில் காமிக்க போகிற நம்பர்ஸ் மாற போகுது ஈக்குவலாக கரெக்ட். ஸோ அப்போ அதுக்கு ஈக்குவலாக என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். செல்சியஸ் ஸ்கேலுக்கு எழுதுங்க. செல்சியஸ் ஸ்கேலில் சி மைனஸ் செல்சியஸ் ஸ்கேலில் வந்து ரீடிங் ஆன் அது வந்து ஆக்சுவலாக கொடுத்துருவாங்க 39 நம்ம அடுத்து மாற்றிப்போம். அதை ஃப்ரீசிங் பாயிண்ட் செல்சியஸ் ஸ்கேல் என்ன வரும் 0. பாயிலிங் பாயிண்ட்டு செல்சியஸ் ஸ்கேல் எவ்வளோ 100 டிகிரி செல்சியஸ் பாயிலிங் செல்சியஸ் யூனிட்டில் மைனஸ் ஃப்ரீசிங் 0. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்க இதை W மைனஸ் 39 இதிலேருந்து இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் 200 ஈக்குவல் டு C by 100 ரைட். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ 20 கேன்சல் ஆகிடும் 2. ஸோ அப்போ W மைனஸ் 39 by 2 ஈக்குவல் டு C கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்க இதுதான் C 39 டிகிரி செல்சியஸ் அதில் தான் W என்ன வரும்னு கேட்குறாங்க. இவ்வளோ தான் கால்குலேட் பண்ணுங்கள். W ஈக்குவல் டு 39 into 2 என்ன வரும் 78 மைனஸ் 30 நாங்கள் போனால் ப்ளஸ் 39. ஸோ இப்போ ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் 70 + 30 100 கரெக்டாக 8 + 9 17 117 டிகிரி அவங்க கொடுத்துற நியூ யூனிட் வந்து W. ஸோ அப்போ என்ன வரும் 117 டிகிரி W. புரிஞ்சுதா எனி டவுட்? இது ஃபார்முலா இப்போ நான் எழுதியிருக்கிறது எந்த புதுசாக நீங்கள் ஒரு ஸ்கேல் வேணாலும் டிசைன் பண்ண முடியும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எல்லா கேஸுக்குமே நம்ம டெலிவரி பண்ண முடியும். ஏன்னா இது இந்த பர்டிகுலர் சாப்டரில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண ஒரு ஹெட்டிங் இது. ஃப்ரீக்வெண்ட்டாக ரீடிங் ஆன் ஸ்கேல் மைனஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட் எந்த ஸ்கேலும் யூஸ் பண்ணலாம். அதில் என்ன காட்டுது அந்த ஸ்கேலுக்கு இப்போ கெல்வின் எழுதிங்கன்னா இங்கே என்ன எழுதணும் இங்கே கேன் போட்டுக்கணும். மைனஸ் கெல்வியில் ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு என்ன வரும் 273 பாயிலிங் பாயிண்ட் 373 மைனஸ் 273 சிம்பிளிஃபை பண்ணி அப்புறம் எந்த ஸ்கேலுக்கு கேட்குறாங்க அந்த ஸ்கேலுக்கு மாற்றலாம். ஃபாரன்ஹீட் கேட்குறாங்களா ஃபாரன்ஹீட்டில் ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்துட்டு 32 டிகிரி ஃபாரன்ஹீட் பாயிலிங் பாயிண்ட் 212 இது ஸ்டாண்டர்ட் ஸ்கேல். இது நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும் சரியா. இந்த 3 ஸ்கேல் ஸ்டாண்டர்ட். இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமான ஃபார்முலா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட். அடுத்த கொஸ்டின் வாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் நீட் கொஸ்டின் இது லீனியர் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் brass and steel rods alpha 1 and alpha 2 length of the brass and steel are L1 and L2 respectively கொடுத்துறாங்க. if L2 minus L1 maintain the same at all temperature L2 minus L1 அந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா L2 minus L1 maintain always same temperatureனா அந்த டெல்டா எல் டெம்பரேச்சர்னால சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த டெல்டா நியூ லென்த் இருக்கு இல்லையா அது என்ன ஆகுது ஈக்குவலாக சேஞ்ச் ஆகின்னு வருதுன்னு அர்த்தம். எப்போ இது மாதிரி இருக்க முடியும் ரெண்டு டெம்பரேச்சர் கொடுக்கும்போது L2 மைனஸ் L1 ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த டெம்பரேச்சர் எடுத்தாலும் ஒரே வேல்யூ கிடைக்குதுன்னா அப்போ அது எக்ஸ்பேண்ட் ஆகுறது என்ன ஆகுது டெல்டா எல் சேஞ்ச் இன் லென்த் ரெண்டு கேஸ்லையுமே ஈக்குவலாக எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா தான் என்ன ஆகாது L2 மைனஸ் L1 சேஞ்ச் ஆகாது ஒரே மாதிரி இருக்க முடியும் ரைட். இதுதான் ஆக்சுவலாக இந்த கேஸுக்கு ஃபார்முலா. ஸோ இதுக்கு நமக்கு இந்த கொஸ்டினுக்கு ஃபார்முலா நமக்கு டைரெக்டாக யூஸ் பண்ண முடியும். என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த் டெம்பரேச்சர் கொடுக்கும்போது ஃபார்முலா ஞாபகம் இருக்கா நான் இன்றைக்கி சொல்லியிருந்தேனே சேஞ்ச் இன் லென்த்ன்றது டெல்டா எல் டெம்பரேச்சர் கொடுக்கறதுனால எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குது
இன்ட்டு ஆல்ஃபா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆல்ஃபா இன்ட்டு ஒரிஜினல் லென்த்து எல் இன்ட்டு எவ்வளோ டெம்பரேச்சர் நம்ம கொடுத்துருக்குறோம். இதான் அதனுடைய ஃபார்முலா. ஜென்ரலாக இது என்ன இருக்கும், டெல்டா எல் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஒரிஜினல் லென்த் இன்ட்டு டெல்டா டி. ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் இங்கே என்னது ஆல்ஃபா. சொல்கிறது புரியுதா? இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். டைரக்ட்லி ப்ரொபோஷனல், ஓகேவா? இது வந்து ஆல்ஃபா, ரைட்? இதுதான் என்னது, இது லீனியர் எக்ஸ்பேன்ஷன். லீனியர் எக்ஸ்பேன்ஷன் என்ன அர்த்தம்? இப்போ இது வந்து ஒரு ராடு, இதில் நீங்கள் டெம்பரேச்சர் கொடுக்குறீங்க. ஸோ டெம்பரேச்சர் கொடுக்கறதுனால டெம்பரேச்சர் இது அப்சர்வ் பண்ண என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆகுறது தான் என்னது, டெல்டா எல். எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுறது எப்படி கண்டுபிடிக்கிறோம்? டெல்டா எல் ஈக்குவல் டு ஆல்ஃபா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், எல்ன்றது என்னது, எல்ன்றது ஒரிஜினல் லென்த்து, டெல்டா டின்றது எவ்வளோ டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரா கொடுத்துரும், ஒரிஜினல் லென்த் எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்குது, தட் இஸ் சேஞ்ச் இன் லென்த் டெல்டா எல்லுக்கு ஈக்குவல். இவங்க சொன்னால் இது பாருங்க கண்டென்ட்டில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிராஸ் அண்டு ஸ்டீல் சொல்லிருக்கிறாங்க. அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் இது சொல்கிறதுனால இங்கே கேஸுக்கு ஆல்ஃபா 1 கோஎஃபிஷியன்ட்டு இங்கே என்ன வரும், ஆல்ஃபா 2, ரெண்டு வேறு வேறு மெட்டீரியல். அதனால் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 அவங்களே கொடுத்துருக்குறாங்க. அதை தான் கரெக்டாக ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2ன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க, ரைட்? அதுக்கப்புறம் லென்த்து ஒரிஜினல் லென்த்து L1 L2ன்னு சொல்லிட்டாங்க. டெல்டா எல் கொடுத்துட்டாங்க. டெல்டா எல் என்ன கொடுத்துருக்குறாங்க, டெல்டா எல் ஈக்குவல் டு L2 மைனஸ் L1. இங்கே வந்துட்டு L2 மைனஸ் L1 இது வந்து என்னவா இருக்குது சொல்லியிருக்கிறாங்க, கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கு, சேஞ்சே ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த டெம்பரேச்சர் கொடுத்தாலும் சேஞ்சே ஆகாமலே இருந்திருக்கு. அப்படின்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மெயின்டைன் சேம் டெம்பரேச்சர் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ரிலேஷன் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போது இது கான்ஸ்டண்ட்டாக இருந்தது, சேஞ்ச் ஆகணும்னு பார்த்துட்டோம், ரைட்? இப்போது டெல்டா L1 டெல்டா L2 ரெண்டுமே நமக்கு என்னவா இருந்திருக்கு, இங்கே ஈக்குவலாக இருந்திருக்குது, கரெக்டாக? மீனிங் புரியுதா நான் என்ன பண்ணுறேன்னு? ஏன் ரெண்டு ஈக்குவல், ஃபஸ்ட்டு ஒன்னில் எவ்வளோ சேஞ்சஸ் வருதோ அதே சேஞ்சஸ் செகண்ட் ஒன்னில் வருது. அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்குது. L2 மைனஸ் L1 வந்துட்டு மெயின்டைன் கான்ஸ்டண்ட்டாக இருந்துனே இருக்குது. அப்படின்னா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது L2 மைனஸ் L1 இல்லைன்னா இதை மட்டும் எழுதிக்கோங்க, இப்படி எழுதிக்கோங்க. L2 மைனஸ் L1 கான்ஸ்டன்ட் அப்படின்னு என்ன அர்த்தம், கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா சேஞ்ச் இன் லென்த்து ஃபிக்ஸ்டாக இருந்திருக்கு, சேஞ்ச் இன் லென்த் வந்து ஈக்குவலாக இருந்திருக்கும், சேஞ்ச் இன் லென்த் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதோட மீனிங் மோடி போட்டு அதே ரிலேஷன் தான், புரியுறதா? கொஞ்சம் ஈஸியாக எழுதிடுறேன். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கு, சேஞ்சஸ் வரல அப்படின்னா என்ன அர்த்தம், அது எக்ஸ்பேண்ட் ஆகிறது. நியூ சேஞ்ச் இன் லென்த் ரெண்டுத்துலேயுமே ஒரே மாதிரி லென்த் சேஞ்ச் ஆகிருந்தால் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் மாறாது, ரைட்? அப்போ இது ரெண்டு ஈக்குவல். அப்போ இதுக்கு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இதுதான் இதுக்கு ஃபார்முலா, இது இருக்குல்ல, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா டெல்டா எல் என்ன வரும், ஆல்ஃபா இன்ட்டு L1 டெல்டா டி. அப்போ என்ன வரும், ஆல்ஃபா ஆல்ஃபா 1 L1 சேம் டெம்பரேச்சர், ஆல்ஃபா 2 L2 இன்ட்டு வாட், டெல்டா டி. சிம்பிளிஃபை பண்ணுங்கள், டெல்டா டி சொல்கிறது புரியுதா? ஏன் நான் சேம் மட்டும் ஆல் டெம்பரேச்சர் சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே சேஞ்சஸ் கிடையாது, ரெண்டு கேஸில் நம்ம டெம்பரேச்சர் கொடுக்கும்போது ஃபைனலாக எது மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு, ஆல்ஃபா 1 L1 ஈக்குவல் டு ஆல்ஃபா 2 L2, ஆல்ஃபா 1 L1 ஆல்ஃபா 2 L2. ஆப்ஷன் B is the answer. புரியுதா? எஸ், வெரி குட், தட் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. The value of coefficient of volume expansion of glycerin is 5 into 10 power 4 Kelvin power minus 1. The fractional change in density of glycerin for a rise of 40 degree Celsius its temperature அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இதுக்கு நமக்கு டைரெக்டாகவே ஃபார்முலா இருக்குது, சரியா? டென்சிட்டி கூட ரிலேட் பண்ணும்போது ρT density changes with respect to time, ρ0 into 1 minus gamma into change in volume, change in temperature, சரியா? இதான் என்னது, டென்சிட்டி கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. நம்ம கொடுக்குற டெம்பரேச்சர்னால டென்சிட்டி சேஞ்ச் ஆகுது, சரியா? டென்சிட்டின்றது என்னது, டென்சிட்டி அட் நியூ டெம்பரேச்சர், ஓகேவா? நம்ம ரெசிஸ்டிவிட்டி படித்த மாதிரியே இருக்கும், பட் இட் இஸ் நாட் லைக் தட். பார்க்குறதுக்கு அதே மாதிரி இருக்கும். ரெசிஸ்டிவிட்டி ரோன்றது இங்கே டென்சிட்டி இந்த இடத்துல நார்மலாக அங்கே படிக்கும் ரெசிஸ்டிவிட்டி நம்ம அந்த சாப்டர் பார்த்துருப்போம், ரைட்? அதுக்கப்புறம் இங்கே காமான்றது என்ன அப்படின்னா இந்த வந்துட்டு வால்யூம் கோஎஃபிஷியன்ட். காமா எங்கே யூஸ் பண்ணோம்னா ஆல்ஃபா பீட்டா காமா 3 யூஸ் பண்ணுவோம். ஆல்ஃபா வந்து லென்த்து சேஞ்ச் ஆகும்போது லீனியர் எக்ஸ்பேன்ஷனுக்கு, ஏரியல் எக்ஸ்பேன்ஷனுக்கு பீட்டா யூஸ் பண்ணுவோம், வால்யூம் கேஸுக்கு காமா யூஸ் பண்ணுவோம். டென்சிட்டி ஆல்சோ ரிலேட்டட் டு வால்யூம், அதனால் இங்கே காமா வந்துடும். ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்துருக்குது. முக்கியமான ஃபார்முலா இது.
பர்டிகுலராக டென்சிட்டியோட ரிலேட் பண்ணி நிறைய வந்துருக்குது சரியா. ஸோ அப்போ இது வந்துட்டு காமா ரைட். ஸோ the value of coefficient of volume expansion of glycerin கொடுத்துட்டாங்க, எஸ் காமா கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ராக்ஷனல் சேஞ்சுனா என்ன கேட்டிருக்காங்க, ஃப்ராக்ஷனல் சேஞ்சுனா ஒரிஜினல்லேருந்து நியூ எவ்வளோ வந்துருக்குது, சேஞ்சஸ் எவ்வளோ வந்துருக்குது ஓகேவா, ஒரிஜினல்லேருந்து எவ்வளோ சேஞ்சஸ் வருது அதான் ஃப்ராக்ஷனல் சேஞ்ச். இந்த ஃபார்முலா ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள், இந்த டி ரோனாட்டையை கொண்டு வாங்க, ஈக்குவல் டு 1 மைனஸ் காமா இன்ட்டு டெல்டா டி அப்படின்னு கிடைக்கும். 1 மைனஸ் காமா இன்ட்டு டெல்டா டி ரைட். இந்த மைனஸ் டம் இந்த நெகட்டிவ் காமா டம் கொண்டு வாங்க, இது அங்கே கொண்டு போயிடுங்க. காமா இன்ட்டு டெல்டா டி ஈக்குவல் டு, ஏன்னா இந்த மைனஸ் டம் ப்ளஸ் ஆகிடும், இது அங்கே போனால் என்ன ஆகிடும், ரோட்டி பை ரோ நாட். எல்சிஎம் எடுங்க இது, காமா இன்ட்டு டெல்டா டி ஈக்குவல் டு, இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா ரோ நாட் மைனஸ் ரோட்டி பை ரோ நாட் ரைட். இதுதான் அவங்க கேட்டிருக்கிறது. ரோட்டி ரோன் கொடுத்துருக்குறது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து இனிஷியல் ஃபைனல் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஒரிஜினல் வந்து டென்சிட்டி இனிஷியல் டென்சிட்டி ரோ நாட், ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்து ரேஷியோ எடுத்தால் இதுக்கு பேர் தான் என்னது, என்ன கேட்டிருக்கிறாங்க, ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் தான் என்னது, ஃப்ராக்ஷனல் சேஞ்ச். ஃப்ராக்ஷனல் சேஞ்சுனா ஒரிஜினல்லேருந்து எவ்வளோ சேஞ்சஸ் வந்துருக்குது, அப்போது டிஃப்ரென்ஸ் நியூக்கும் ஒரிஜினலுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அது ரெண்டுத்துக்கு எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்கிறது புரியுதா, காமா இன்ட்டு டெல்டா டி. காமா என்ன இருக்குங்க, இதுதான் காமா கொஸ்டினில் கொடுத்துருக்கு 5 × 10⁴. இதான் என்னது, டெம்பரேச்சர், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டெல்டா டி. ஸோ இதுக்கு பேர் தான் என்னது, இதை வேணால் எழுதிக்கோங்க, திஸ் இஸ் கால்டு ஃப்ராக்ஷனல் சேஞ்ச். ஃப்ராக்ஷனல் சேஞ்சுனா இதான் ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் டென்சிட்டி. ஒரிஜினல்லேருந்து நியூ எக்ஸ்ட்ரா வந்து ஒரிஜினல் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குது, தட் இஸ் கால்டு ஃப்ராக்ஷனல் சேஞ்ச். ஸோ அப்போ தேர்ஃபோர் rho naught by rho t, so rho naught minus rho t by rho naught equal to gamma எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 × 10⁴, 5 × 10⁴ into 40. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 5 × 4 200 into 10⁴. ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா, இங்கே ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக், இது அங்கே 5 × 10⁻⁴ வரும், இது வந்து ஸ்மால் பிரிண்டிங் மிஸ்டேக் ஓகேவா, அது ப்ளஸில் இருக்காது, இட்ஸ் அ ஸ்மால் எரர். இங்கே 5 × 10⁻⁴ வரும், பிரிண்டிங் மிஸ்டேக் அது. ஃபைவ் இன்ட்டு 10⁻⁴ இன்ட்டு 40. ஸோ அப்போ என்ன வரும், 5 இது வந்து 20, அப்புறம் இங்கே ஒரு 0 வரும், 200 வந்துடும் கரெக்டாக. 10⁻⁻⁴. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், 0.02, 2 0 கேன்சல் ஆகிடும், 0.02 லாஸ்ட்டில் 0 வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர், ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர் சரியா. அது அங்கே மைனஸ் மிஸ் ஆகிடுச்சு, அதனால் ஏன்னா என்னோடய வேல்யூ ரொம்ப அந்த கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல ஆல்ஃபா பீட்டா இது எல்லாமே 0 பாயிண்டில் தான் வரும். ஸோ அதனால் ஸ்மால் எரர்ன்றதுனால உங்களுக்கு அந்த ப்ளஸில் வந்த மாதிரி இருந்துச்சு. பட் திஸ் இஸ் ஆன்சர். ஃப்ராக்ஷனல் சேஞ்சுன்றதுனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கைனடிக் எனர்ஜியில் ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் கைனடிக் எனர்ஜி படிப்போம். ஒர்க் எனர்ஜியில் படிக்கும்போது அந்த கொலிஷன் வரும்போது, இன்எலாஸ்டிக் கொலிஷன் வரும்போது ஒரிஜினலுக்கு ஃபைனலுக்கு எடுக்கும்போது ஒரிஜினல் கைனடிக் எனர்ஜி வந்து எவ்வளோ கைனடிக் எனர்ஜி லாஸ் ஆகிருக்குது அது நியூமரேட்டரில் போட்டு கால்குலேட் பண்ணால் அதான் என்னது ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. பர்சன்டேஜில் கேட்டால் இன்ட்டு 100ன்னு பண்ணுவோம் ரைட். அடுத்த கொஸ்டின் வாங்க. Certain quantity of water cools from 70 degrees Celsius to 60 degrees Celsius in the first 5 minutes to 50 degrees Celsius in the next 5 minutes. The temperature in the surrounding. So இந்த கேஸுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருந்தேன். இது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் கொஸ்டின், இது ஒரு பேட்டர்ன் டைப் ஆஃப் கொஸ்டின். அவங்க என்னன்னா ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் இன்டர்வல் சேமாக இருக்கும்போது, டைம் இன்டர்வல் சேமாக இருக்கும்போது
சேம் டைம் இன்டர்வல். கொஸ்டினில் இதான் சேம் டைம் இன்டர்வல்னா ஃபஸ்ட்டு 5 மினிட், செகண்ட் 5 மினிட், இல்லை ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ், நெக்ஸ்ட்டு 10 மினிட், இந்த மாதிரி சேம் டைம் இன்டர்வல் கிவனாக கொடுத்துட்டு 3 டெம்பரேச்சரை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. 3 டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க. T1, T2, T3. டெம்பரேச்சர் சரௌண்டிங் அப்போ எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா T1 மைனஸ் ஒன் செகண்ட் ஹேங் ஆயிடுச்சு, வெயிட் பண்ணுங்க. T1 minus T2, T2 minus T3, T1 minus T2 by T2 minus T3 equal to T1 plus T2 by 2 minus surrounding temperature Ts, surrounding temperature Ts. Next வந்து T2 plus T3. இது ஆக்சுவல் மெத்தடில் போட்டால் ரொம்ப பெருசாக வரும். அதனால தான் இதுக்கு இந்த கேஸுக்கு டிரைவ் பண்ணி நியூ ஃபார்முலான்னு கொண்டு வரணும். இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். இது மைனஸ் டிஎஸ் இவ்வளோதான். இதில் வந்து சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இது ஃபார்முலா, இது ஒன்லி பர்டிகுலர்லி ஃபார் இந்த கேஸு. ஓகேவா? கண்டெயின் 70 டிகிரிலேருந்து 60 டிகிரி போகிறதுக்கு 5 மினிட்ஸ் ஆயிருக்குன்னா 54 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிறதுக்கு அடுத்த 5 மினிட்ஸ் எடுத்துருக்குது. அப்படின்னா சரௌண்டிங் டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்திருக்கும், அந்த எவ்வளோ இம்பாக்ட் அது கிரியேட் பண்ணியிருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ரைட்? இதில் இதுதான் T1, இது T1, T2, T3. ஓகே, என்ன கேட்டிருப்பாங்க? சரௌண்டிங் டெம்பரேச்சர் TSN கேட்டிருப்பாங்க. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்குறாங்க? 70, 60யா? 70 minus 60 divided by 60 minus 54 equal to 70 plus 60 by 2 minus TS. தெரியாது, கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன வரும்? அதே மாதிரி 70 இல்லை 60 plus 54 by 2 minus TS. ரைட்? இதை எல்சிஎம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துட்டு 45 டிகிரி செல்சியஸ் வரும். சரியா? ஆஃப்டர் சிம்பிளிஃபை. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் டைம் இன்டர்வல்ன்றது எதை சொல்கிறேன்? ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ். கொஸ்டின் அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இல்லைனா ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ், நெக்ஸ்ட்டு 10 மினிட்ஸ். ஒரே யூனிட் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் சேஞ்சஸ் வந்துருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிறது புரியுதா? எஸ், செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக கிடைக்கும் பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ண சொல்லிவிடுவேன். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட்? இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா, இதை ஆட் பண்ணி முடிச்சுட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எல்சிஎம் எடுத்து ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன் யூ கெட் த ஆன்சர் இஸ் 45 டிகிரி செல்சியஸ். 45 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். ரைட்? புரியுதா? ட்ரை பண்ணுங்க. அதை ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா வெரிஃபை பண்ணிக்கோங்க. தட் இஸ் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வாங்க. இது நீட் கொஸ்டின் தான். The density of water 20 degree Celsius is 998 kg per meter cube. 40 degree Celsius 992 kg per meter cube. The coefficient of volume expansion கேட்டிருக்கிறாங்க. coefficient of volume expansion காமா என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. that is காமா என்ன, அதான் கொஸ்டின். காமா கண்டுபிடி சொல்லியிருக்கிறாங்க. வால்யூம் எக்ஸ்பான்ஷனுக்கான ஃபார்முலா வந்துட்டு டென்சிட்டி கூட கனெக்ட் பண்ணாங்கன்னா நான் என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தேன், இப்போ முன்னாடி போட்ட பாருங்க. ρT ஈக்குவல் டு ρ0 1 மைனஸ் காமா இன்ட்டு டெல்டா டி. ஏன்னா இந்த முக்கியமான ஃபார்முலா இது இந்த சாப்டரில். அடிக்கடி டென்சிட்டி கூட கனெக்ட் பண்ணி கேட்பாங்க. முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்துருந்தேன், ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம எங்கே பார்த்தோம்? இதை பார்த்துருக்கோம் பாருங்க. கரெக்ட்? ஸோ இதே டைப் ஆஃப் இதே கொஸ்டின், டென்சிட்டி ரிலேட்டட் கொஸ்டின். இங்கே ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் கேட்டிருந்தாங்க, இதில் காமா கேட்டிருக்கிறாங்க. அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சேஞ்ச் இன் கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்கிறாங்க. ரைட்? சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதில் காமா ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வாங்க. ρT மைனஸ் ப்ளஸ் ρ0 இங்கே வந்தால் என்ன ஆகிடும்? டினாமினேட்டர் வந்து ρ0 ஆகிடும். அப்போ இங்கே எது மட்டும்தான் இருக்கும், மீதி 1 மைனஸ் காமா இன்ட்டு டெல்டா டி கிடைக்கும். கரெக்டாக? இதை இங்கே கொண்டு வந்து இதாக கொண்டு போயிடுங்க. காமா இன்ட்டு டெல்டா டி ஈக்குவல் டு 1 மைனஸ் ρT பை ρ0. அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா காமா டெல்டா டி ஈக்குவல் எல்சிஎம் எடுங்க. ρ0 மைனஸ் ρT பை ρ0 கிடைக்கும். எனக்கு என்ன தான் வேணும்? இப்போ எனக்கு காமா மட்டும்தான் வேணும். எனக்கு தேவையானது வந்துட்டு காமா.
ஸோ அப்போ ரோ நாட் மைனஸ் ரோ டி பை இந்த டெல்டா டி உள்ள கொண்டு என்ன ரோ நாட் இன்ட்டு டெல்டா டின்னு கிடைக்கும். ரோ நாட் இன்ட்டு டெல்டா டி கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள், அவ்வளோதான், அதில் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் ஸோ தேர்ஃபோர் காமா ஈக்குவல் டு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ரோ நாட்டுன்றது என்னது, இதாக இனிஷியலாக வந்திருக்குது, இது டெம்பரேச்சர் இனிஷியலாக வந்திருக்கு டெம்பரேச்சர் கரெக்டாக. டெல்டா டி வந்துட்டு T1 இது இது இல்லை T0 இதுன்னு எடுத்துக்கலாம். இது ரோ நாட், இது வந்துட்டு டெம்பரேச்சர் T, இது ரோ டி கரெக்ட். ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரும், ரோ நாட் மைனஸ் ரோ டி 998 மைனஸ் 992 998 மைனஸ் 992 ஹோல் டிவைடட் பை ரோ நாட் இன்ட்டு டெல்டா டியா. ரோ நாட் எவ்வளோ 992 இன்ட்டு டெல்டா டி பாருங்கள் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், இது 40 இது 20, அப்போ என்ன வரும் 40 மைனஸ் 20 சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஃபைனல் மைனஸ் இனிஷியல். சிம்பிளிஃபை பண்ணுங்கள், இங்கே 6ன்னு வந்துடுமா. ஸோ 992 இன்ட்டு இங்கே 20 கிடச்சிரும். ஸோ இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும், இது 2 டேபிளில் பண்ணிடலாமா 3, இது 10 ரைட். ஸோ அப்ராக்சிமேட்டாக என்ன ஆன்சர்னு சொல்ல முடியுமா, இதை ஆப்ஷன் 3 இன்ட்டு 10 to the power -4 வந்துருக்கு பாருங்க. இதுதான் இந்த 992 இதுக்கப்புறம் சால்வ் பண்ணும்போது என்ன எடுத்துக்க போகிறேன், அப்ராக்சிமேட்டாக நான் 1000 எடுத்துக்கிறேன். அப்ராக்சிமேஷன் தான் இது, சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இன்ட்டு 10, ஸோ அப்போ 3/10⁴ மேலே வந்து என்ன ஆகிடும், நியூமரேட்டருக்கு போச்சுன்னா 10 to the power -4. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். 3 × 10 to the power -4 per degree Celsius. சரியா, இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் நினைக்கிறேன். 998 ரோ நாட் என்னது 998, ரொம்ப இது டீவியேஷன் ஜாஸ்தி. இங்கே இது இதான ரோ நாட்டு கரெக்ட். ரோ நாட் என்ன கொடுத்துருக்காங்க 998 மாற்றி போட்டாது. ஸோ இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணிக்கலாம், ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குது, அதனால் அப்ராக்சிமேட்டாக 1000 ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா ரைட், அப்ராக்சிமேஷன் தான் இது. ஸோ 998 ஆல்மோஸ்ட் நியர் டு 1000, அதனால் நீங்கள் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 1000 எடுத்து இன்ட்டு 10 பட என்ன ஆகிடும் 10⁴ ஆகிடும், மேலே கொண்டு போனால் 10⁻⁻4. ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாகவே இந்த வேல்யூ கிடச்சிடும். புரிஞ்சுதா? ஸோ அந்த ஃபார்முலாவை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும்போது டென்சிட்டி வால்யூம் எக்ஸ்பேண்ட் நடக்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். சொல்கிறது புரியுதா? இதை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, ஒன்றும் கிடையாது, இதான் ஃபார்முலா. ஃபார்முலா இங்கே என்ன அப்படின்னா, நம்ம வந்து கொடுக்குற டெம்பரேச்சர்னால திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், இந்த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்காங்க. இனிஷியலாக அந்த வாட்டருடைய டென்சிட்டி 20 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது அதோட டென்சிட்டி என்ன கொடுத்துருக்காங்க 40 டிகிரி செல்சியஸாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது டென்சிட்டி என்னவா இருக்குது 992 kg அப்படின்னு இருக்குது. த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பான்ஷன், இது வந்து ஃபார்முலா சரியா. ரோ டி ஈக்குவல் டு ரோ நாட் 1 - காமா டெல்டா டின்றது வால்யூம் கேஸில், அதாவது டென்சிட்டி எக்ஸ்பான்ஷன் கேஸில் கொடுத்தாங்கன்னா டெம்பரேச்சர்னால டென்சிட்டி சேஞ்சஸ் ரிலேட்டடாக கொஷின் கொடுக்கும்போது நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து இந்த ரோ டின்றது என்னது டெம்பரேச்சர், பர்டிகுலர் டெம்பரேச்சரில் என்ன டென்சிட்டி இருக்குது. இந்த இடத்துல ரோ நாட்டுன்றது என்னது, ரோனா டென்சிட்டியோட சிம்பிள். இந்த இடத்துல இந்த டாப்பிக்கில் இங்கே இந்த இடத்துல ரோன்றது என்ன, ரோட்டின்றது இது சொன்னேன் இல்லையா, இது வந்துட்டு பர்டிகுலராக டென்சிட்டி பர்டிகுலர் டெம்பரேச்சரில், அதான் ரோட்டி. இது வந்து இனிஷியலாக வரதுனால இது என்ன எடுத்துக்கிறேன் T0, இது வந்து T0, இது இனிஷியலாக இருந்த டென்சிட்டி ரைட். புரிஞ்சுதா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இந்த காமா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த கேஸுக்கு அதை நான் டெரைவ் பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டில் இருக்கிற ரோ நாட்டை இங்கே கொண்டு வந்தீங்கன்னா டிவிஷனுக்கு வந்துடும். அதனால் ரோட்டி பை ரோ நாட், மீதி என்ன இருக்குது 1 - காமா இன்ட்டு டெல்டா டி. இந்த மைனஸ் காமா டெல்டா டி இந்த பக்கம் கொண்டு வந்தால் ப்ளஸ் ஆகிடும், இந்த டேர்ம் அப்படியே அங்கே கொண்டு போனால் மைனஸ் ஆகிடும். ஏன்னா ப்ளஸ் டேர்ம் அங்கே போனால் மைனஸ் ஆகிடும், மைனஸ் டேர்ம் ப்ளஸ் ஆகிடும். அதனால் 1 -
rho T by rho naught. இதை LCM எடுங்க. 1 into rho naught minus rho T by rho naught. That is LCM. புரிஞ்சுதா? இப்போ எனக்கு காமா மட்டும்தான் வேணும், இந்த டெல்டா டி இங்கே கொண்டு போயிடுறேன், மீதி இது மட்டும் ரெஃபரன்ஸ் வச்சுருக்கேன், எனக்கு இது மட்டும் தான் வேணும், மீதி எல்லாம் அந்த பக்கம் அரேஞ்ச்மெண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட். ரோ நாட்டுன்றது எதுக்கு ஈக்குவல் இப்போது 998, ரோ டி 992, டி நாட் இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து 20, ஃபைனல் டெம்பரேச்சர் எவ்வளோ 40. ஸோ அப்போது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறேன், இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண வேல்யூ தான் இது. என்ன போட்டிருக்கிறேன் 998ன்றது இதனுடைய வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய வேல்யூ என்னது 992 பை ரோ நாட். திரும்ப அது என்னது ஃபஸ்ட் ஒன்னுடைய வேல்யூ ரோ நாட் என்னது 998 இன்ட்டு டெல்டா டின்றது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். 40லேருந்து 20 சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்துருக்குது, தட் இஸ் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அதனால் 40 minus 20. இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 40 minus 20 20 ஆகிடும். இது கேன்சல் பண்ணால் இது 3 times, இது என்ன வரும் 2 டேபிள் 3 2, இது 10 times. இப்போ இந்த 998ன்றதை சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன், இது கிட்டத்தட்ட 1000க்கு ஈக்குவல். கரெக்டாக ரொம்ப கிட்ட தானே இருக்குது 998ன்றது, நான் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் போட்டுட்டேன் 1000. அப்போ இது 1000 இங்கே ஒரு 10, மொத்தமாக எத்தனை 0 இருக்குது 4, 10 power 0. இப்போ அது மேலே கொண்டு போனால் 10 power minus 4 ஆகிடும். ஸோ அப்ராக்சிமேட்லி 3 into 10 power minus 4. ஸோ தட் இஸ் த ஆன்சர். இப்போ புரிஞ்சுதா? எனி டவுட்? புரிஞ்சுதா? யார் டவுட் கேட்க? லக்ஷ்மியா? இப்போ புரிஞ்சுதா பாருங்க, டெல்மி. ஃபார்முலா தான் இது, ஒன்றும் கிடையாது. இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். இனிஷியல் ஃபைனல் 2 டெம்பரேச்சர் கொடுத்துருவாங்க, அதை வச்சு நம்ம அப்படியே இன்டர்லிங்க் பண்ணிக்க வேண்டியதான். எஸ் புரிஞ்சுதா? இப்போ ஓகேவா? ஓகே. ஸோ இது ஃபார்முலா, இது இந்த கேஸுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணல, முன்னாடி ஒரு கேஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த கேஸில் கேட்டிருக்கிற கொஷின் வந்துட்டு ஃப்ராக்ஷனல் சேஞ்சு, இதிலிருந்து இது எவ்வளோ சேஞ்சஸ் வந்துருக்குது, எவ்வளோ வேல்யூ வந்துருக்குன்னு கேட்டிருந்தாங்க. இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் அதான் ஆன்சர். அந்த ஃபார்முலா இது மட்டும் தான் கேட்டிருந்தாங்க அந்த கொஷினில். இதில் கேட்டிருந்தது வேறு, இதிலேருந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துக்கிற கொஷின் இது டேட்டாவை சப்ஸ்டிட் பண்ணால் நீட் கொஷின், பழைய நீட் கொஷின் இது ஆன்சர் வந்துடும். குட். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். The temperature of a body on Kelvin scale is found to be xk சொல்லியிருக்காங்க. முன்னாடி பார்த்த அதே டைப் ஆஃப் கொஷின், x times of k. சரியா? எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கெல்வின். when it is measured by the Fahrenheit thermometer is found to be x. Fahrenheitல அதே வேல்யூ காமிக்குது, x Fahrenheit நியூமெரிக்கல் வேல்யூ அதே காமிக்குது. இங்கே எவ்வளோ கெல்வினில் காமிக்குது நியூமெரிக்கலில், அதே வேல்யூ யூனிட் Fahrenheitல அதே நியூமெரிக்கல் வேல்யூ காமிக்குது, எக்ஸ் அதே வேல்யூ காமிக்குது. அப்படின்னா அந்த வேல்யூ எக்ஸ் என்னவா இருந்தது கூட கேட்டுக்கிறாங்க. ஸோ நான் ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தேன், வாட் இஸ் த ஃபார்முலா? ரீடிங் ஆன் ஸ்கேல், இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் டு ஸ்கேல் கன்வர்ஷன் வரும்போது ரீடிங் ஆன் ஸ்கேல் மைனஸ் அடுத்து என்ன வரணும், ஃப்ரீசிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட் டிவைடட் பை பாயிலிங் பாயிண்ட் மைனஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட். பாயிலிங் பாயிண்ட் minus freezing point. Boiling point minus freezing point equal to constant. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடிக்கடி, இந்த சாப்டர் ஃபுல்லாக தேவைப்படும். ரைட்? இவ்வளோதான் ஃபார்முலா. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்களேன், என்ன வரும்? ரீடிங் ஆன் ஏ ஸ்கேல், ஃபஸ்ட் நான் கெல்வின் ஸ்கேலுக்கு எழுதுறேன், அப்புறம் ஃபாரன்ஹீட் எழுதுவோம், ரெண்டு ஒன்று தான். இதே ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். இது வந்துட்டு கெல்வின் ஸ்கேலில் எழுதும்போது எக்ஸ் கெல்வின், அதனால் இங்கே எக்ஸ்ன்னு எழுதுகிறேன். அந்த ரீடிங்கோட வேல்யூ எனக்கு தெரியாது, யூனிட் என்ன தான் என்னது எக்ஸ், கெல்வினில் வருது, வேல்யூ வந்து எக்ஸு மைனஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட்டு. கெல்வின் ஸ்கேலில் ஃப்ரீசிங் பாயிண்ட்டுன்றது என்னது 273. கரெக்டாக? அது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன் நான். ஃபாரன்ஹீட்டாக இருக்கட்டும், கெல்வினாக இருக்கட்டும், டிகிரி செல்சியஸ் மூணுத்துலேயுமே ஃப்ரீசிங் பாயிலிங் பாயிண்ட்டுடைய வேல்யூ நியூமெரிக்கல் வேல்யூன்னு தெரியணும். ஸோ இப்போ 273 டிகிரி கெல்வின் தான் எதுக்கு, ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு. பாயிலிங் பாயிண்ட்டுக்கு என்ன வரும் 373, அதாவது ப்ளஸ் 100. கரெக்டாக? ஸோ அப்போ 373 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து ப்ளஸ் 100 ஆட் பண்ணால் என்னது 100 டிகிரி செல்சியஸ் இருக்குது, கெல்வினில் 373, அப்படி ப்ளஸ் ஆட் பண்ணிட்டு போகணும். ஸோ 373 மைனஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட் எவ்வளோ 273. இது எந்த ஸ்கேலுக்கு? கெல்வின் ஸ்கேலுக்கு. ஸோ அதே டெம்பரேச்சர் தான் அதில் இருக்க போகுது, யூனிட் மாறுது. ஃபாரன்ஹீட்டில் கேட்குறாங்க, ஃபாரன்ஹீட்டில் எழுதும்போது இதுக்கு அதே யூனிட்டு அதே வேல்யூ சொல்லிட்டாங்க. இங்கே வேறு வேல்யூ சொல்லிட்டாங்கன்னா வேறு எது இருப்பாங்க, எக்ஸ் ரெண்டுத்துக்குமே எக்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க, எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். மைனஸ் ஃபாரன்ஹீட்டில் ஃப்ரீசிங் பாயிண்ட் எதுக்கு ஈக்குவல், ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 30 டிகிரி ஃபாரன்ஹீட். ஃப்ரீசிங் பாயிண்ட்டில் ஃபாரன்ஹீட்டில் சொல்லணும்னா 32 டிகிரி.
அதுக்கப்புறம் பாயிலிங் பாயிண்ட்டில் சொல்லணும்னா என்ன வரும் 212 - 32 இதுதான் ஃபார்முலா. இது ஃபாரன் ஹீட்டுக்கு. ஃபாரன் ஹீட்டோடைய அவங்க வந்து எக்ஸ் ஃபாரன் ஹீட் காமிக்க சொல்லிட்டாங்க, இங்கேயும் எக்ஸ்ன்னு காமிக்க சொல்லிட்டாங்க. கெல்வின் ஸ்கேலில் அந்த வேல்யூ ஒரே மாதிரி காமிக்குது. அப்போது அந்த எக்ஸ் வேல்யூ என்னவாக இருந்திருக்கும், எந்த வேல்யூ வந்து கெல்வின் அண்டு ஃபாரன் ஸ்கேல் ரெண்டு ஒரே வேல்யூவாக இருக்கும் மாதிரி எந்த டெம்பரேச்சரில் காமிக்கும் அதான் கண்டுபிடிக்கணும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். எக்ஸ் மைனஸ் 273/100 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 32/118 வரும் இங்கே. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்புறம் இங்கே என்ன வரும், இது 5 × 2 10, இது 9 × 18 அவ்வளோதான். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 9x இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -273 × 9 வரும். சரியா? 2457 இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஓகேவா? அது நார்மலாக நீங்கள் மல்டிப்ளிகேஷனில் போட்டுக்கோங்க. இங்கே 5x மைனஸ் அதுக்கப்புறம் 32 × 5 வரும். ஸோ இதோட வேல்யூ வந்துட்டு 160. இதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோதான். இதுக்கப்புறம் முடிஞ்சது. இதை சால்வ் பண்ணுங்கள். எக்ஸெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. 9x மைனஸ் 5x இந்த டேர்ம் அங்கே போனால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2457 - 160 ஆகிடும். -160. ஸோ அப்போ இங்கே என்ன கிடைக்கும், 9 - 5 வந்துட்டு 4x. ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் இது 4x மைனஸ் 2297 அப்படின்னு கிடைக்கும். 2297. அப்போ x = 2297 டிவைடட் பை 4 அப்ராக்சிமேட்டாக தான் வரும் இது. ஸோ அப்போ அப்ராக்சிமேட்டாக என்ன வேல்யூ வரும் பாருங்கள். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், இது 520 அதுக்கப்புறம் 7 டைம் வருமா, கரெக்ட்? 29 28 அதுக்கப்புறம் 17. ஸோ 17 போடும்போது 4 × 4 கிட்டத்தட்ட 574 நியரஸ்டாக இருக்கு பாருங்க. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். எஸ், வெரி குட், கரெக்ட். நிறைய பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. கரெக்ட் அபிநயா, தமிழரசி, தர்ஷினி, கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா? இப்போ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் போட்டுருவீங்கல்ல, மொதல் கொஸ்டின் நம்ம இப்படி தான் பார்த்தோம். அடுத்து இந்த கொஸ்டின் தான் பார்த்தோம். அது வந்து புதுசாக ஒரு ஸ்கேல் டிசைன் பண்ணுது. இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஸ்கேல், ஸ்டாண்டர்ட் ஸ்கேலு. அதில் எக்ஸ் வேல்யூ என்னவாக இருந்திருக்கும், ஒரே இது வரணும்னா எக்ஸ் எந்த எக்ஸுக்கு இது இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, எஸ், ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். எஸ், வெரி குட், வெரி குட். அடுத்தது வாங்க. 5 kg of water at 20 degrees Celsius is added to 10 kg of water at 60 degrees Celsius. Neglecting heat capacity of vessel and other losses, the resultant temperature என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஹீட் லாஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின். எவ்வளோ ஹீட் லாஸ் ஆகிருக்குதோ மீதி எங்கே போகிறோம்னு அர்த்தம், இன்னொரு ஆப்ஜெக்டில் இன்னொன்றுத்தில் என்ன ஆகும், ஹீட் கெயின் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இது வந்து ஹீட் லாஸ் வந்து ஹாட் பாடியில் இருக்கும், ஹீட் கெயின் எதில் இருக்கும், கோல்டு பாடியில் இருக்கும். கரெக்டாக? டெம்பரேச்சர் எப்பயுமே ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர் தான் என்ன ஆகும், ஹீட் வந்து ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர் டேரக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போது ஹீட் பாடி கோல்டு பாடி கான்டாக்டில் வைக்கும்போது என்ன நடக்கும், ஹீட் பாடி வந்துட்டு கோல்டு பாடி டெம்பரேச்சரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஏன்னா பொட்டென்ஷியல் இந்த ஹீட் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால ஹை டு லோவுக்கு. அப்போது ஹீட் இது எவ்வளோ குறையுதோ, ஒரிஜினலாக இதில் ஏதோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் இருந்துக்குது, கரெக்டாக? இதில் சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் டெம்பரேச்சர் இருக்குது. இதுலேருந்து இது என்ன ஆகும், ஹீட் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது. இதில் எவ்வளோ லாஸ் ஆகுது, இது அவ்வளோ கெயின் ஆகும். ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் என்ன ஆகிடும், ஈக்குலிபிரியம் அச்சீவ் பண்ணிவிடும். ரெண்டுத்துலையும் ஒரே டெம்பரேச்சர் வந்துடும். இது சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நம்ம சுடு தண்ணி பச்சை தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சுடு தண்ணி வந்து சம் டெம்பரேச்சர் இருக்குது. அது ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்,
சம் அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் கோல்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ கோல்டு வாட்டர் ரெண்டு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் டெம்பரேச்சர் வந்து நமக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு முன்னாடி இருந்ததை விட. ஆனால் கோல்டு வாட்டருக்கு இது பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கெயின் பண்ணி ஃபைனலாக ஈக்குலிபிரியம் ஒரு டெம்பரேச்சரில் வந்திருக்கு. அப்போது நான் எவ்வளோ மாஸ் ஹாட் வாட்டர் இருந்தது, எவ்வளோ கோல்டு வாட்டர், அதனுடைய மாஸ் என்னன்னு தெரியல, அதை ஆட் பண்ணுறேன். இனிஷியலாக இதுக்கு ஒரு டெம்பரேச்சர், இனிஷியலாக இதுக்கு ஒரு டெம்பரேச்சர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நியூ டெம்பரேச்சர் வருது. அந்த நியூ டெம்பரேச்சர் ஆஃப்டர் மிக்சிங் என்ன, அதுதான் இந்த கேஸு. 5 kg ஆஃப் வாட்டர் அதனுடைய குவான்டிட்டி கொடுத்துட்டாங்க 20 degree Celsius. ஆட் 10 kg ஆஃப் வாட்டர் 6, இது வந்து கோல்டு வாட்டர். 5 kg வந்து அப்போ என்னது 20 degree Celsiusனா கோல்டு பாடி. அது 10 kg வந்து 60 degree வந்து ஹாட் பாடின்னு எடுத்துக்கிறோம். இதை வந்து இதை கூட ஆட் பண்ணிட்டோம்னா ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த வெசல், அதர் லாசஸ் மற்றெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் நம்ம எடுக்கிறோம். ரிசல்ட் டெம்பரேச்சர், நியூ டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும், ரெண்டு கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஓகே, ஒன்றும் கிடையாதுங்க. பாருங்கள், இது நான் சிம்பிளாக எடுத்துங்க. தண்ணி, பச்சை தண்ணி சுட தண்ணின்னு எடுத்துங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் இதெல்லாம் சொல்லிடுறேன். இது வந்துட்டு ஹாட் பாடி, சுட தண்ணி. இது ஹாட் வாட்டர், இது கோல்டு வாட்டர். இது ஃபார்முலா நம்ம டேட்டா தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்னென்னா இதில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹாட் வாட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்க? 20 kg, 10 kgயா? 10 kg. இதில் இருக்கிற தண்ணியோட அளவு வந்துட்டு எவ்வளோ இருக்குதா? சுட தண்ணி வந்து 10 kg. இது வந்து 10 kg இதில் இருக்குது. இதோடைய டெம்பரேச்சரும் கொடுத்துருக்குறாங்க 60 degree Celsius. இதோட டெம்பரேச்சர் வந்துட்டு 60 degree Celsius. அடுத்தது இதில் கோல்டு வாட்டர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க? 5 kg. 5 kg கோல்டு வாட்டர். டெம்பரேச்சர் எவ்வளோ? டெம்பரேச்சர் எவ்வளோ? 20 degree Celsius. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்குறீங்க. இது முதல்ல தனித்தனியாக இருக்குது. இந்த ரெண்டு தண்ணியும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறீங்க, ஆட் பண்ணுறீங்க. மிக்ஸ் பண்ணப்போ என்ன ஆகும்? மிக்ஸ் பண்ண என்ன ஆகும்? சுடு தண்ணி பச்சை தண்ணி ரெண்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதிகமான சூடு இருந்தது. கோல்டு வாட்டர் எவ்வளோ மிக்ஸ் பண்ணும்போது அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எப்படி ஒன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் தண்ணியுடைய ஹாட்னஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம். ஏன்னா பேலன்ஸாக வர வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஒன்ஸ் ஈக்குலிபிரியம் வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடும். அப்போது இதில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வாட்டர் இது. ஆஃப்டர் மிக்சிங்க்கு அப்புறம் என்ன டெம்பரேச்சர் இருக்கும் சொல்கிறது புரியுதா? அந்த நியூ டெம்பரேச்சர் ஆஃப்டர் மிக்சிங்க்கு அப்புறம் என்ன, அதான் கொஷின். இப்போ தெளிவாக புரிஞ்சுதா? ரைட். டி இல்லைனா ஃபைனல் டெம்பரேச்சர், ஆஃப்டர் மிக்சிங்க்கு அப்புறம் வரக்கூடிய டெம்பரேச்சர். வாட் இஸ் த ஃபைனல் டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கிளியர்? இதில் கான்செப்ட் இப்போ தெளிவாக புரிஞ்சுதா? இதுக்கு நம்ம டைரெக்டாகவே ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை ஈஸியாக நீங்கள் அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ என்னென்னா M1S1 ஃபார்முலா M1S1 இன்ட்டு T1 மைனஸ் TF. T1 மைனஸ் TF. M1ன்றது என்னது? இங்கே இப்போ நான் போட்டிருக்கிறதுல மாஸ் ஆஃப் த ஹாட் பாடி. சரியா? M1 வந்து மாஸ் ஆஃப் த ஹாட் பாடி, S இது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அது அந்தந்த லிக்விடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இருக்கும். அது கொஷினில் வந்துட்டு ஒரே லிக்விடாக இருந்தால் சேமாக இருக்கும். அடுத்தது கோல்டு பாடி, அதனுடைய மாஸ் M2, அதனுடைய ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி S2 இன்ட்டு வாட். ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும் இனிஷியலோட கோல்டு பாடியில். ஹாட் பாடியில் இனிஷியல் அதிகம், ஃபைனல் கம்மியாக இருக்கும். சரியா? ஸோ அதனால் இதனுடைய டெம்பரேச்சர் இங்கே வந்து நம்ம T2ன்னு எடுக்கிறோம். சரியா? ஹாட் பாடியோட டெம்பரேச்சர் வந்து T1, கோல்டு பாடி டெம்பரேச்சர் T2. ஃபைனல் டெம்பரேச்சர்ன்றது என்னது? ஆஃப்டர் மிக்சிங்க்கு அப்புறம் அந்த டெம்பரேச்சர். இது ஃபைனலாக இப்போ என்ன வரும்னா இந்த எக்ஸ்பிரஷன் ஈக்குவலாக இருக்கும். இதான் ஆக்சுவலாக இது ஃபார்முலா, மிக்சிங் கேஸுக்கான டைரக்ட் ஃபார்முலா. இது இதை கொடுத்துருக்கு இல்லையா? இது அப்படியே ஃபார்முலா. இதை கண்டிஷனோட படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. இது பர்டிகுலர்லி 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ரெண்டு வேறு வேறு லிக்விடாக கூட இருக்கலாம். அப்போ என்ன கொடுத்துருவாங்கன்னா ரெண்டு ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி கொடுத்துருவாங்க. அப்போ S1 S2 கொடுத்துருவாங்க. ஒரே லிக்விட்னு சொல்லிட்டாங்கன்னா சிம்பிளாக Sன்னு மட்டுமே எடுத்துப்போம். ஒரே லிக்விட்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இதில் M1 என்ன கொடுத்துக்கிறாங்க? ஃபஸ்ட் ஒன் எவ்வளோ? ஹாட் பாடிக்கு என்ன எடுத்துக்கிறேன் நான்? 10 kg. ஸோ அப்போ இங்கே வந்துட்டு 10 kg ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி ஒரே லிக்விட்னா அதனோட வேல்யூ 1 சேம் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதை Sன்னு எடுத்துக்கலாம். இன்ட்டு T1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எவ்வளோ டெம்பரேச்சர்? வாட் இஸ் T1? இதனுடைய இதான் T1, இது T2 கோல்டு பாடிக்கு. ஸோ அப்போது இது S1, T1 எவ்வளோ வந்திருக்கு? 60 மைனஸ் TF. அடுத்தது பாருங்கள், இது வந்துட்டு 5 kg சேம், இது Sனே போட்டுக்க வேண்டியதான்.
கரெக்டாக ஒரே லிக்விட் இல்லையா அது எஸ்னே வச்சுக்க வேண்டியதான். எஸ் இன்ட்டு ஃபைனல் கண்டுபிடிக்கணும். T2 எவ்வளோ டெம்பரேச்சர்? T2 வந்துட்டு 20, ரைட்? அவ்வளோதான். இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சிடும். இப்போ இதில் ரெண்டு ஒரே ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி கேன்சல் பண்ணிடலாம். 5ம் இது கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸு சொல்கிறத உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 120 2 கூட மல்டிப்ளை பண்ணால் -2 டைம்ஸ் டெம்பரேச்சர் ஃபைனல் டெம்பரேச்சர். இங்கே என்ன ஆகும்? TF -20. ஸோ அப்போ இந்த -TF கொண்டு போய் இதை கொண்டு விடுங்க. 120 மைனஸ் 120 வந்து +20 ஆகிடும். TF -2F ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனால் +2F, ரைட்? சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 3 டைம்ஸ் ஆஃப் ஃபைனல் டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 140. அப்போ ஃபைனல் டெம்பரேச்சர் என்ன ஈக்குவலாக இருக்கும்? 140/3. 140/3. ஸோ அப்ராக்சிமேட்டாக நியரஸ்ட்டாக என்ன வருதுன்னு பாருங்கள். அப்ராக்சிமேஷன் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. அப்போது சால்வ் பண்ண என்ன வருது? இதில் வந்துட்டு 4 × 3 12, அப்புறம் என்ன வரும்? 20, 6 × 3 18, 46.66 போகும். ஸோ அப்ராக்சிமேட்லி வி கேன் ரைட் அப்ராக்சிமேட்லி என்ன எழுதிக்கலாம்? 47 degree Celsius. Approximately we can write 47 degree, nearest answer approximation. புரிஞ்சுதா? ரைட்? இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு சில ஃபியூ ஃபார்முலாஸ் நல்லா தெரிஞ்சிருந்தால் போதும். இதில் இந்த கன்வர்ஷனு, அப்புறம் டென்சிட்டி, வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் கேஸு ரிலேட்டாக பார்த்துக்கூட அந்த கொஷினு, தென் இந்த மாதிரி மிக்சிங் கேஸு கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தது பாருங்கள். The quantities of heat required to rise temperature of two solid copper spheres radius R1 and R2. R1 வந்து 1.5 times of R2 through 1 Kelvin are in the ratio அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, ரைட்? ஓகேவா? இது நீட் கொஷின். So the quantities of heat required to rise two solid கொடுத்துருக்காங்க. காப்பர் அண்ட் ஸ்பியர்ஸ் வந்துட்டு ஹீட் கனெக்ஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னா டெல்டா Q ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி டெல்டா T. இதான் என்னது? அந்த ஹீட்டு ப்ரொவைட் பண்ண மாதிரி நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய ஃபார்முலா. ஞாபகம் இருக்கா? இது கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, ஃபிசிக்ஸில் நமக்கு இருக்குது. ஹீட் ரெக்கவர்டு அப்படின்னா டெல்டா Qவோட தான் ஹீட் ரெக்கவர் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த சாலிட் காப்பர் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் R1 வந்து R2 ரேடியஸுக்கு ரைஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ ஹீட்டு தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கரெக்டாக சொல்கிறது புரியுதா? ரைட்? எஸ், வெரி குட். ஸோ MS இன்ட்டு டெல்டா T. இப்போது டெல்டா Q1 இனிஷியல் அண்ட் ஃபைனல் ரேஷியோ எடுங்க. டெல்டா Q1/டெல்டா Q2 ஈக்குவல் டு MS இன்ட்டு டெல்டா T. வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இங்கே ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க. R1/R2 நமக்கு இங்கே கிவன் டேட்டா. ஓகே, MS இன்ட்டு டெல்டா T. இதில் ஒரு சின்ன கரெக்ஷன், மாஸ் மட்டும் தான் இல்லை மாறும். அதனால் இதை M1 டிவைடட் பை M2 S இன்ட்டு டெல்டா T. ரைட்? இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. The quantity of heat required to rise the temperature two solid copper spheres of radius R1 and R2 through 1 Kelvin through எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டெம்பரேச்சர் சேம், டெல்டா K சேம், இது சேஞ்சஸ் 1 சேம். அதனால் இதெல்லாம் மாறாது. அப்போ இதில் ஒரே காப்பர் மெட்டீரியல் அப்படின்றதுனால என்ன ஆகும்? இது ரெண்டு கேன்சல் பண்ணிடலாம். கரெக்டாக சொல்கிறது புரியுதா? 2 solid காப்பர் ஸ்பியர் என்ன அர்த்தம்? ஒரே மெட்டீரியல், ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி சேம். 1 கெல்வினில் எவ்வளோ சேஞ்சஸ் வருகிறாங்க? ரேடியஸ் மட்டும் வேறு வேறு. அப்போ இந்த ஃபார்முலாவில் இது மட்டும் தான் சேஞ்சஸ். இப்போ மாஸ் வால்யூம் கூட கொண்டு வாங்க. ரேடியஸ் உள்ளே வரணும்னா என்ன பண்ணணும்? டென்சிட்டி ரோஸ் ஈக்குவல் டு வாட்? மாஸ் பை வால்யூம். அப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ண ரோ இன்ட்டு வி, தட் இஸ் மாஸ். மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். மாஸ் இன்ட்டு எதுக்கு ஈக்குவல்? டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் ஈக்குவல். வால்யூம் எதுக்கு ஈக்குவல்? ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் வால்யூமோட நேச்சர். ஈக்குவல் டு மாஸ். ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ். இந்த இடத்துல ஏரியா இன்ட்டு அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு அப்ளை பண்ணுறோம். அதாவது ஏரியான்றது லென்த்துன்னு வந்துடும் அந்த கேஸில். ஸோ அப்போ ரோ இன்ட்டு ஏரியாவுக்கு பதில் என்ன வருங்க? கிராஸ் செக்ஷன் ஏரியா என்னது? சர்க்குலர் ஷேப், காப்பர் ஒயர் சொல்லியிருக்கிறாங்க. πr² இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் D. சரியா? டிஸ்டன்ஸு D இல்லைன்னா லென்த்து L. டிஸ்டன்ஸ் D, அதர்வைஸ் வி ஹாவ் டு யூஸ் லென்த் L. ஸோ எனிதிங் இஸ் ஃபைன். இதில் என்ன கிவன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். R1 ஈக்குவல் டு 1.5 R2 அப்படின்னா
R1/R2 எதுக்கு ஈக்குவல் 1.5. அப்போ R1/R2 1.5 எப்படி எழுதலாம் 3/2 எழுதிக்கலாம் 3/2. ஸோ இப்போ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க M1க்கு பதிலாக ரோ இன்ட்டு பை R1² இன்ட்டு டி ரோ இன்ட்டு பை R2². மற்ற எல்லாமே சேம்னு அர்த்தம், ரேடியஸ் மட்டும் தான் கொடுத்துக்கிறாங்க, அது மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ ரோ கேன்சல், இந்த டி கேன்சல், பை கேன்சல். ஸோ இப்போ என்ன கிடைக்கும் R1/R2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு அதனுடைய இனிஷியல் ஹீட் எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ரைட், R1/R2 என்ன கொடுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க 3/2. ஸோ இதில் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். டெல்டா Q1/Δ Q2 ஈக்குவல் டு 3/2 ஹோல் ஸ்கொயர். 3² 9, இங்கே என்ன வரும் 2² வந்துட்டு 4. ஸோ அப்போ கரெக்டாக தானே க்யூப் வந்திருக்கா? ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணிக்கிறேங்க. ஓகே, இங்கே ஏரியா டிஸ்டன்ஸ் சாலிட். ஓகே, சாலிட் ஸ்பேர். ஓகே ஒரு சின்ன கரெக்ஷன் இதில், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாதீங்க. இங்கே டிஸ்டன்ஸ் ஈக்குவல் கொடுக்கல இல்லைங்க. இந்த குவான்டிட்டிஸ் ஹீட் ரெக்வயர்ட் டு ரைஸ் டெம்பரேச்சர் சாலிட் காப்பர் ஸ்பியர் ரேடியஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அதோட டிஸ்டன்ஸ் நம்ம கொடுக்கல. ஸோ டேரெக்டாகவே வால்யூமை கனெக்ட் பண்ணுங்க. இங்கே இல்லை ஒரு சின்ன ப்ராப்ளம், இங்கே டிஸ்டன்ஸ் என்னன்றது நமக்கு இங்கே மென்ஷன் பண்ணலை. சரியா, டேரெக்டாக இந்த ஃபார்முலா அப்படியே கனெக்ட் பண்ணிடுங்க. என்ன அப்படின்னா டென்சிட்டி இன்ட்டு வால்யூமுக்கு பதிலாக டேரெக்டாகவே வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இல்லையா, ஷேப் என்னன்னு கொடுத்துட்டாங்க சாலிட் ஸ்பியர் 4/3 πr3. என்னன்னு பாருங்க, இங்கே 2 சாலிட் காப்பர் ஸ்பியர்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ சாலிட் காப்பர் ஸ்பியருடைய வால்யூம் ஃபார்முலா என்ன வரும் 4/3 πr3. 4/3 πr3. சரியா, எனக்கு ஏரியா தேவைப்படாது, நான் அந்த ஆக்சுவலாக நார்மல் ஒயர் லென்த்து அந்த மைண்ட் செட்டை நான் அதை போட்டது. அந்த வால்யூம் ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணோன்னா காப்பர் ஒயர் எடுத்திருந்தா கிராஸ் செக்ஷனல் ஏரியா லென்த்து நம்ம நார்மலாக ரெசிஸ்டிவிட்டி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது காப்பர் ஒயர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் யூஸ் பண்ணுறது. பட் இங்கே அவங்க வந்து சாலிட் ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. இங்கே காப்பர் ஒயருடைய ஷேப்பு என்ன இருக்குது ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு யூஸ் வால்யூம் ஃபார்முலாஸ் டைரக்ட்லி 4/3 πr3 பிகாஸ் இந்த ப்ராப்பர் ஷேப் இஸ் கிவன். அதனால் ஏரியா இன்ட்டு டி தேவையில்லை, வால்யூம் ஆஃப் ஸ்பியர்ன்றது டைரக்ட் ஃபார்முலா இங்கே. ஸோ அதனால் அது ஸ்ட்ரெயிட் ஒயர் காப்பர் ஒயர்ன்றதால் அந்த ஃபார்முலா டக்குன்னு போட அந்த கவனிக்கல, அதனால் அது மிஸ்ஸிங் இங்கே. சரியா, ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகிடும், இந்த இடம் இது வந்துட்டு ஹோல் கியூப், இது வந்து ஹோல் கியூப். ஸோ அப்போ R1/R2 ஹோல் கியூப் ஆகிடும் இங்கே சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம். இங்கே அந்த டிஸ்டன்ஸ் தேவைப்படாது. கரெக்டாக இந்த ஸ்டெப் நான் ஃபுல்லாகவே போட்டுறேன். ஸோ அப்போ டெல்டா Q1/டெல்டா Q2 ஈக்குவல் டு M1க்கு பதிலாக என்ன போடலாம் ரோ இன்ட்டு 4/3 π R1³ பை ரோ சேம் மெட்டீரியல்னால டென்சிட்டி சேம் பை R2³ அதனால் ரைட், ரெண்டு கேன்சல் 4/3 π கேன்சல் R1/R2 ஹோல் கியூப். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. டெல்டா Q1/டெல்டா Q2 ஈக்குவல் டு R1/R2க்கு பதிலாக என்ன வந்திருக்கு 3/2 ஹோல் கியூப். ஸோ அப்போ 3 cube 27, 2 cube 8. ஸோ ஆன்சர் என்ன வரும் 27:8. எஸ், ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். புரியுதா? நான் முன்னாடி எழுதின வால்யூம் ஃபார்முலா தப்பு கிடையாது. கேஸ் வந்து ஒயருடைய லென்த்தும் கிராஸ் செக்ஷனல் ஏரியான்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா வால்யூம் ஃபார்முலா ஏரியா இன்ட்டு லென்த்து. ப்ராப்பர் சாலிட் ஸ்பேஸ் கொடுத்ததுனால டைரக்ட்லி வி ஹேவ் டு யூஸ் த ஃபார்முலா 4/3 πr3 அங்கே லென்த்து வர போகிறது இல்லை. சரியா? ஸோ அதனால் அந்த ஷேப்பு ப்ராப்பராக கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் அதை. ஸோ அதில் நான் டக்குனு காப்பர் ஒயர் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணதுனால ஸ்பீரை நான் நோட் பண்ணலை. ரைட், கிராஸ் செக்ஷனல் ஏரியாவோட ரேடியஸ்ன்ற மாதிரி நான் டக்குன்னு போட்டுவிட்டேன். அப்புறம் தான் செக் பண்ணும்போது என்ன கொடுத்தாங்க காப்பர் ஸ்பியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தெளிவாகவே. லென்த்துக்கு இங்கே வேலையே கிடையாது. அதனால் கம்ப்ளீட் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா அப்படியே யூஸ் பண்ண ஆன்சர் வந்துடும். ரைட், ஈஸியாக இருந்ததா? ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இஃப் 60% of kinetic energy of water falling from 210 meter high waterfall is converted into heat, the rising temperature of water at the bottom falls nearly எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட், இதை வந்துட்டு இது நான் அந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னு தெரியல, திரும்ப அதை ரிமைண்ட் பண்ணுறேன். இங்கே ஒர்க் டன் வந்து நடக்கும்போது எவ்வளோ ஒர்க் நார்மலாக வந்து மெக்கானிக்கல் கேஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறோமோ, ஃபிசிக்கல் ஒர்க் கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா,
அந்த ஒர்க்கும் இந்த டயக்ராம் நாங்கள் போட்டிருந்தோம் ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். நம்ம அந்த நோட்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன். இப்போது இது வந்து ஒரு இன்க்ளைண்டு, இப்போ இது வந்து ஒரு இன்க்ளைண்டு பிளேனு. இங்கே ஒரு பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஏதோ ஒரு பிளாக் இருக்குது, நான் உங்களுக்கு புரியுதுக்காக நான் சொல்லிடுறேன். இது என்ன ஆகுதுன்னா ஃப்ரீ ஃபாலில் இங்கே கீழே விழ ஆரம்பிக்குது. இன்க்ளைண்டாக இங்கே கீழே வருது. இங்கே ஃப்ரிக்ஷன் ஆக்சுவல் ஆக்ட் ஆகுது இந்த பக்கம். ஃபைனலாக ஒரு பாயிண்ட் வந்து இங்கே கீழே விழுது. ஓகேவா? இங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக கீழே வந்துடுது. இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க. இங்கே வர்றதுக்கு ஒரு ஒர்க் நடந்திருக்குமா? W கரெக்டாக மேலேருந்து கீழே வந்து விழும்போது அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். கரெக்டாக இது எதனால் கீழே வரும்? டியூ டு பொட்டென்ஷியல் எனர்ஜினால அங்கேருந்து இங்கே கீழே இன்க்ளைனேஷனால் இங்கே ஃபால் ஆகுது. கரெக்ட், கிராவிட்டினால் இன்க்ளைன் G sin θ mg sin θ ஃபார்முலாவில் இந்த பக்கம் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. இப்போது இங்கேருந்து ஃபைனலாக கீழே விழும்போது என்ன நடக்குன்னு பாருங்கள். எப்படி ஒர்க் டன் இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி மைனஸ் ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி வச்சு கால்குலேட் பண்ண முடியும், டோட்டல் எனர்ஜி வச்சு கால்குலேட் பண்ண முடியும். என்ன கால்குலேட் பண்ணமோ அதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இங்கே. இப்போ ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த இடத்துல இனிஷியலாக சம் டெம்பரேச்சர் இல்லை 0 கூட இனிஷியலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ஃப்ரிக்ஷன்னால கீழே உராஞ்சிக்கிட்டே வருது. ஃபைனலாக இந்த இடத்துல கீழே விழும்போது பாட்டமில் சூடு அதிகமாக இருக்குமா? கரெக்டாக உராஞ்சிக்கிட்டே வந்தால் என்ன ஆகும்? ஸ்பீடு அதிகமாக வர டவுனோட வரும்போது ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தியாகும், ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிடும். அப்போ இங்கேருந்து இங்கே வரத்துக்கு எவ்வளோ ஒர்க் நடந்துச்சோ தட் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் ஆல்வேஸ் ஈக்குவல் டு த சேஞ்ச் இன் ஹீட். இந்த இடத்துலேருந்து இங்கே வரும்போது எவ்வளோ ஹீட் சேஞ்ச் ஆகிருக்குதோ த சேஞ்ச் இன் ஹீட் எனர்ஜி ஆல்சோ ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன். இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான இன்னொரு ப்ராப்பர்ட்டி. இந்த ஃபார்முலாவை இதில் நம்ம உள்ளே கொண்டு வர போகிறோம். 60% ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் வாட்டர் ஃபாலிங் ஃப்ரம் 210 மீட்டர் ஹைட்லேருந்து கீழே விழுது. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியுது ஃப்ரீ ஃபால் கேஸ். மேலேருந்து கீழே விழுதுனாலே அங்கே எவ்வளோ பொட்டென்ஷியல் எனர்ஜி இருந்ததோ கீழே விழும்போது அதே கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவலாக இருக்கும். மேலேருந்து கீழே வரும்போது மேலே டோட்டல் பொட்டென்ஷியல் எனர்ஜி சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கிரவுண்டில் ரீச் ஆகும்போது கெயின் ஆகும். தட் இஸ் கைனெட்டிக் எனர்ஜியாக மாறிடும், டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜியாக மாறிடும். அப்போது இந்த கேஸில் பொட்டென்ஷியல் எனர்ஜி எதுக்கு ஈக்குவல்? கைனெட்டிக் எனர்ஜி வந்து எதுக்கு ஈக்குவல்? பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு ஈக்குவல். பொட்டென்ஷியல் எனர்ஜி ஹைட்லேருந்து கீழே விழும்போது என்ன ஃபார்முலா? mgh. பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? mgh. இதுதான் கேஸு. அப்புறம் அடுத்து என்ன நடந்திருக்கு பாருங்கள். இதாங்க சேஞ்ச் இன் எனர்ஜி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். த ரைஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் பாட்டம் அட் த ஃபால்ஸ் நியர்லி எவ்வளோ இருக்கும்? ரைஸ் இன் டெம்பரேச்சர் கேட்டுருக்குறாங்க. ஸோ ஒரு விஷயம் பாருங்கள். டெல்டா Q ஈக்குவல் டு அந்த ஹீட் எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 60% ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி கீழே விழும்போது வாட்டர் ஃபால் மேலே கீழே விழும்போது இருக்கக்கூடிய கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ அப்போ 60% ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி என்ன வேல்யூ கிடைக்குது? அதான் ஒர்க் டன். 60% ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? கீழே அங்கே ஃபால் ஆகும்போது அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஹீட்டுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன அந்த ப்ராப்பர்ட்டி படி யூஸ் பண்ணுறோம். ஸோ 60% ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி கீழே விழுந்ததுக்கப்புறம் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. வாட்டர் அட் த பாட்டம் ஃபால்ஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கீழே விழுந்த வேகத்தில் ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ எவ்வளோ கைனெட்டிக் எனர்ஜி அங்கே மேலேருந்து கீழே வரும்போது கீழே விழும்போது எவ்வளோ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி இருக்கோ தட் இஸ் ஈக்குவல் டு வாட்? ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட். டோட்டல் ஒர்க் டன்ன்றது அதுக்கு தான். இங்கே அந்த சேஞ்ச் இன் ஹீட்டுன்றது அங்கே அந்த இடத்துல இருக்கக்கூடிய கைனெட்டிக் எனர்ஜிக்கு ஈக்குவல். அப்போது டெல்டா Q நம்ம எதுக்கு யூஸ் பண்ண முடியும்? அங்கே எவ்வளோ தண்ணி கீழே ஊற்றிருந்தது? m இன்ட்டு ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி இன்ட்டு டெல்டா T. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 60%ன்றது 60/100 இன்ட்டு கைனெட்டிக் எனர்ஜின்றது என்னது? mgh ஈக்குவல். டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி கெயின் ஆக லாஸ் ஆகிருக்கு. 60% அங்கே வந்துருக்குது. அந்த 60% கைனெட்டிக் எனர்ஜியில் தான் ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகிருக்குது. ஸோ போத் ஆர் எனர்ஜி, ரெண்டு எனர்ஜி ஈக்குவல். ஸோ இது ms இன்ட்டு டெல்டா T. இதுதான் நம்ம இந்த கேஸில் யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா. கரெக்டாக? சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாருங்கள். m கேன்சல் ஆகிடும். டெல்டா T நமக்கு தெரியணும். ஸோ அப்போ s இன்ட்டு டெல்டா T இல்லை அடுத்த ஸ்டெப் அது போட்டுக்கலாங்க. இந்த 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. 6/10 கிராவிட்டி வந்து 10, கிராவிட்டி 10, ஹைட் இவ்வளோ கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் 210. ஸோ அப்போ இந்த 10 கேன்சல் ஆகிடும். ரைட்? ஸோ அப்போ டெல்டா T ஈக்குவல் டு 6 × 210 பை S எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி 4.2 × 10⁻³ 4.2 × 10⁻³ சால்வ் பண்ணுங்கள். டெல்டா T ஈக்குவல் டு
6 into 210 into இதை ஒரு ஜீரோ இது கூட மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 42 ஆகிடும். 42 into 10 ஸ்கொயர், 42 into 10 ஸ்கொயர். ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் இது 1 டைம், இது 7 டைம் ஆகிடும். இங்கே மேலே கொண்டு போனால் 210 into 10 power -2/7. இந்த ரெண்டு கேன்சல் பண்ணால் ஒரு -1 ஆகிடும். 10 power -1 மட்டும் இருக்கும். இது 3 டைம்ஸ். ஸோ அப்போ 3 into 10 power -1 என்ன வரும்? 0.3 degree Celsius. ரைட்? புரிஞ்சுதா? ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். புரியுதா? இது வந்து ஒரு இன்னோவேட்டிவ் கேஸ். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஹீட்டுன்றது எனர்ஜி தான். ஸோ அதனால் எவ்வளோ ஹீட் எனர்ஜி அங்கே வந்து ஃப்ரிக்ஷன், இப்போ மேலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கீழே விழுந்திருந்தா அதனால் எவ்வளோ ஹீட் எனர்ஜி சேஞ்சஸ் ஆகிருக்குதோ தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன். இல்லைனா சேஞ்ச் இன் இந்த கைனடிக் எனர்ஜியோ இல்லை பாட்டம் இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த கைனடிக் எனர்ஜியோ இல்லை பொட்டன்ஷியல் எனர்ஜியோ வாட் எவர் த எனர்ஜி பாசிபிலிட்டி அந்த கிவன் கண்டிஷனுக்கு கனெக்ட் பண்ண முடியுமோ அந்த எனர்ஜியை ஆல்சோ யூ கேன் ஈக்குவேட் கைனடிக் எனர்ஜி. ஆனால் இங்கே டோட்டல் எனர்ஜி மொத்தமாக கன்வெர்ட் ஆகலை. மேலேருந்து கீழே வந்த எனர்ஜி 60% ஆஃப் எனர்ஜி தான் கெயின் ஆகிருக்குது, மீது லாஸ் ஆகுது. ஸோ அந்த எனர்ஜி தான் ஹீட்டாக ப்ரொடியூஸ் ஆகுது. அதை தான் இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். ரைட்? புரிஞ்சுதா? ரைட், நெக்ஸ்ட். A heating element of mass 100 gram and having specific heat 1 joule is exposed to surrounding at 27 degrees Celsius. The element attain a steady state temperature of 127 degrees Celsius while absorbing 100 watt of electric power. If the power is switched off, the approximate time taken the element is cooled down 126 degrees Celsius will be அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இது ஒன்றும் டைம் கேட்டுருக்காங்க. பவருடைய ஃபார்முலா என்ன? பவர்னா என்னன்னு பார்த்துருந்தோம். ஒர்க் டன் பை டைமா? பவர் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம். இங்கே ஒர்க் டன் நம்ம எது கூட ரிலேட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். டெல்டா கியூ பை டைம். எவ்வளோ ஹீட் எனர்ஜி அங்கே ப்ரொடியூஸ் ஆகிருக்குதோ தட் ஆல்சோ ஈக்குவல் டு வாட்? டைம் பீரியடுக்கு ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட்? அவ்வளோதான். ஸோ அப்போ பவர் ஈக்குவல் டு சிம்பிளாக டெல்டா கியூ பை டின்னு எழுதலாம். டி ஈக்குவல் டு டெல்டா கியூ பை பி. பவர் இதான் டைம் தான் கேட்டிருக்கிறாங்க. டெல்டா கியூக்கு பதில் என்ன ஃபார்முலா பார்த்தோம்? மாஸ் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இன்ட்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டிவைடட் பை பவர். சப்ஸ்டிட் பண்ணுங்கள், அவ்வளோதான். இந்த ஃபார்முலா ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணால் போதும். இந்த கேஸுக்கு ஃபார்முலா ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். மாஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க? 100 கிராம். அப்போ இந்த கிலோகிராமுக்கு மாற்றுங்க. 100 கிராம கிலோகிராம மாதிரி என்ன வரும்? 100 × 10⁻³ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி கொடுத்துக்கிறாங்களா? ஸ்பெசிஃபிக் ஹீட் எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 1. ஸோ அதனுடைய வேல்யூ 1 இன்ட்டு டெல்டா டி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கால்குலேட் பண்ணுங்கள். இதாக இருக்குது பாருங்கள். 127 126. ஸோ அப்போ 127 to 26 பை பவர் எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க கொஸ்டினில்? வாட் இஸ் த பவர்? 100 வாட். பவர் வந்துட்டு 100 கொடுத்துக்கிறாங்க. சால்வ் பண்ணுங்கள். 100 கேன்சல். ஸோ அப்போ 10⁻³ இன்ட்டு இது 127 இல்லையா? 27 - 26 1. ஸோ அப்போ என்ன வரும்? 10⁻³ செகண்ட். 10⁻³ கரெக்டாக வந்துருக்குதா? மாற்றி போட்டுலாம்.
ஓகே ஓகே ஒரு மிஸ்டேக் இதில் யூனிட் ஜூல் கிடையாது இதில் இங்கே ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குது இங்கே பாருங்க ஜூல் பர் கிராம் டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க எஸ் வெரி குட் கரெக்ட் கிராம் அது ஆக்சுவலாக கேஜியில் இல்லை கிராமில் இருக்குது ஏன்னா எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்துட்டு ஜூல் பர் கேஜி டிகிரி செல்சியஸ்னு இருக்கும் ஸோ அங்கே அதை கவனிக்கல அதனால தான் ஆன்சர் நம்ம கரெக்டாக வரலை ஒரு எரர் வந்துருக்குது ஸோ எரர் வரும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சர் வரலைன்னா எங்கேயும் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் ஏதோ ஒரு டேர்ம் அப்படி கண்டுபிடிச்சிட முடியும் அப்போ இந்த இடத்துல இன்னும் ஒரே ஒரு கரெக்ஷன் கொண்டு வந்தாகணும் இதை கன்வெர்ட் பண்ணி ஆகணும் அந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா அதை கன்வெர்ட் பண்ணி ஆகணும் ஸோ எஸ் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க இங்கே எஸ் ஈக்குவல் டு 1 ஜூல் பர் கிராம் டிகிரி செல்சியஸ் இந்த கேஜிக்கு மாற்றணும் அப்போ இது 10⁻³ அப்போ இங்கே மேலே வந்து என்ன ஆகிடும் 10⁻³ மேலே போனால் +3 ஆகிடும் +3 ஆகிடும் ஜூல் பர் கேஜி டிகிரி செல்சியஸ்னு மாறிடும் கிராம கிலோகிராம் வாங்கினா 10⁻³ 10⁻³ மேலே போனால் 10⁻+3 ஆகிடும் ஸோ அப்போ இந்த இடத்துல அடிஷ்னலாக என்ன வந்துடும் அப்படின்னா 10⁻+3 into 127 - 126 ஓகேவா ஸோ அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும் இது ரெண்டு கேன்சல் பண்ணால் ஃபைனல் என்ன கிடைக்கும் 1 செகண்ட் அப்படின்னு கிடைக்கும் எல்லாமே கேன்சல் ஆகிடும் 127 - 126 1ன்னு கிடைக்கும் ஸோ த ஆன்சர் இஸ் 1 செகண்ட் எஸ் ஆப்ஷன் பி ஓகேவா அது கொஞ்சம் இன்கேஸ் நம்ம எரர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சில நேரத்தில் சில கொஷினில் வந்துட்டு நம்ம எரர் வர ஆப்ஷன் அதில் இருந்துடும் கன்வெர்ட் பண்ணாமல் விட்டுட்டா ஸோ அப்போ அது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில கொஷின் என்னென்னா தப்பு ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டு டக்குன்னு அது ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ அப்போ அது வரல அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஸ்மால் எரர் வந்தால் நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சிட முடியும் அலர்ட்டாக இருக்கணும் அதில் கரெக்டாக ஆப்ஷனில் வரல அப்படின்னும் போது எங்கே மிஸ் பண்ண போய்ட்டு கொஷினையோ இல்லை கால்குலேஷனையோ டக்குன்னு வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும் புரிஞ்சுதா ரைட் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேவா குட் அடுத்த கொஸ்டின் வாங்க 2 rods one made of copper and other made of steel same length same cross sectional area are joined together the thermal conductivity of copper and steel are 385 கொடுத்துருக்குறாங்க இன்னொன்று வந்து 5 ஜூல் கொடுத்துருக்குறாங்க thermal conductivity the free ends of copper and steel are held at 100 degrees Celsius and 0 degrees Celsius respectively the temperature at the junction என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க புரியுதா ரைட் இது ஒன்றும் இல்லை இது டைரக்ட் ஃபார்முலா தான் பாருங்க இதை வந்துட்டு டயக்ராம் போட்டாலும் ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும் இது ஒரு ரெண்டு காப்பர் அண்ட் ஸ்டீல் கொடுத்துருக்குறாங்க இல்லையா ஒன்று காப்பர் எடுத்துக்கோங்க இன்னொன்று ஸ்டீல் எடுத்துக்கோங்க இது காப்பர் ஒன்று ஸ்டீல் ஒன்று இது ரெண்டு இப்படி ஒன்றா வச்சிடுறாங்க கான்டாக்டில் இது ரெண்டு இப்படி ஒன்றா கான்டாக்டில் வச்சுட்டோம் ஓகேவா இப்படி கான்டாக்டில் வச்சதுக்கப்புறம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 2 rods are made of copper and steel ஒன்று காப்பரு இன்னொன்று ஸ்டீல் அப்போ இதை காப்பர்னு எடுத்துக்கிறேன் இதை நான் ஸ்டீல்னு எடுத்துக்கிறேன் புரியுதுக்கா சிம்பிளாக ஸ்டீல் எடுத்துக்கிறேன் சேம் லென்த்து ரெண்டுத்தினுடைய லென்த்து சேம் அப்போ இது எல் அப்படின்னா இதுவும் எல் சேம் லென்த்து சேம் கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்போ ரெண்டு கிராஸ் செக்ஷனல் ஏரியாவுமே சேம் தான் இதே கிராஸ் செக்ஷனல் ஏரியா தான் இதுலேயும் இருக்குது ஸோ சேம் கிராஸ் செக்ஷனல் ஏரியா சேம் லென்த்து சேம் கிராஸ் செக்ஷனல் ஏரியா 2 டிஃப்ரெண்ட் மெட்டல் அதுக்கப்புறம் the thermal conductivity of copper இதுக்கு வந்து 385 இதுக்கு 550 ஸ்டீலுக்கு கொடுத்துட்டாங்க இந்த காப்பர் ஃப்ரீ எண்ட்ஸ்னா கான்டாக்ட் பண்ணாத எண்டுக்கு பேர் ஃப்ரீ எண்டு சரியா இது மட்டும் தனியாக இருக்கிற எண்டு இதனுடைய ஃப்ரீ எண்டில் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 100 டிகிரி செல்சியஸ் இதனுடைய ஃப்ரீ எண்டு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 100 டிகிரி செல்சியஸ் ரைட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டீலோடைய ஃப்ரீ எண்டு இந்த இடம் வந்து 0 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துட்டாங்க ரைட் த டெம்பரேச்சர் த ஜங்ஷன் நியர்லி இந்த இடத்துல என்ன டெம்பரேச்சர் இருக்கும் இதுதான் கொஷின் இப்போ கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ காப்பர் ஸ்டீல் ரெண்டும் ஒரே கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஒரே லென்த்து ரெண்டுத்தையும் நம்ம கான்டாக்டில் வச்சதுக்கப்புறம் அதோட ஃப்ரீ எண்டு காப்பருடைய ஃப்ரீ எண்டில் 100 டிகிரி செல்சியஸ் இதில் வந்துட்டு 0 டிகிரி செல்சியஸ் இது ரெண்டும் இங்கே
என்ன ஆகுது கான்டாக்டில் வச்சதுக்கப்புறம் அப்போ டெம்பரேச்சர் என்ன ஆகும் 100 to 0க்கு மூவ் ஆகும்போது இந்த இடத்துல கான்டாக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ரெண்டுத்துலையும் ஒரே டெம்பரேச்சர் தான் இருக்கும். இதிலிருந்து வந்த டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஸோ கான்டாக்டில் என்ன இருக்கும் ரெண்டுத்துக்குமே டெம்பரேச்சர் சேமாக தான் இருக்கும். சொல்கிறது புரியுதா? ரைட். அப்போ என்ன ஆகும்னா ஹீட் வந்துட்டு மூவ் ஆகும். ஹீட் எனர்ஜி வந்துட்டு மூவ் ஆகும் டுவர்ட்ஸ் இந்த டைரெக்ஷனில். இது H1 இங்கேருந்து ஹீட்டு மூவ் ஆகுறது H1. இங்கே என்ன எடுத்துக்கிறேன் H2ன்னு எடுத்துக்கிறேன். ஹீட் வந்துட்டு இங்கேருந்து இந்த எட்டுக்கு மூவ் ஆகுறது H1, இந்த இடத்துல இந்த எட்டுக்கு மூவ் ஆகும்போது H2 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சரியா? ரைட். இந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்துட்டு நமக்கு என்ன ஆகும் டெம்பரேச்சர் சேம். ஸோ H1 = H2. அந்த ஜங்ஷனில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ரெண்டுத்துலையுமே ஒரே டெம்பரேச்சர் தான் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு ஃபார்முலா இருக்குது என்ன அப்படின்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி K இன்ட்டு ஏரியா இன்ட்டு டெல்டா T பை த லென்த் ஆஃப் த மெட்டீரியல். இதான் என்னது அதில் இருக்கக்கூடிய ஹீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரியா? K என்றது தெர்மல் கண்டக்டிவிட்டி, A என்றது ஏரியா, டெல்டா Tன்றது எவ்வளோ டெம்பரேச்சர் சேஞ்சஸ் இருக்குது ரெண்டு எண்டுக்கு நடுவில். இப்போ இதான் ஒயர்னா இங்கே என்ன டெம்பரேச்சர், இங்கே என்ன டெம்பரேச்சர், இதோட லென்த்து L, இதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா A. அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியல் எந்த அளவுக்கு டெம்பரேச்சரை கண்டக்ட் பண்ணும், தட் இஸ் K தெர்மல் கண்டக்டிவிட்டி. ரைட். அப்போது இங்கே எழுதும்போது 1 அப்படின்றதுனால ஏரியா சேமு, தெர்மல் கண்டக்டிவிட்டி வேறு. ரைட். அதுக்கப்புறம் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ரெண்டுத்துக்கும் இங்கே வேறு. சரி, டெல்டா T நமக்கு எழுதணும். சரியா? ஸோ இங்கே வந்துட்டு இதை ஜென்ரல் ஃபார்முலா இதை மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்த கேஸில் நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் H. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதை ஹைலைட் பண்ணி அப்படியே வச்சுக்கிட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. இதை ரஃபாக அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த H1க்கு பதிலாக K1 ஏரியா சேம், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எடுங்க 100 - T. இங்கே எவ்வளோ 100 - T பை லென்த் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க, அதனால் இங்கே L தான். செகண்ட் கேஸுக்கு வாங்க. அதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி K2 சேம் ஏரியான்னு சொன்னதுனால A. இங்கே என்ன வந்திருக்கும் டெம்பரேச்சர் T - 0. டெம்பரேச்சர் என்ன வருங்க T - 0. highest temperature minus lowest temperature T - 0 by same length L. எலிமினேட் பண்ணுங்க. இதில் L கேன்சல், ரெண்டுத்தினுடைய A கேன்சல். அப்போ இது மட்டும் தான் இருக்குது. K1 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இதுதான் K1 தெர்மல் கண்டக்டிவிட்டி. இது K2 385. ஸோ 385 into 100 - T equal to 50. 50 into T - 0 என்ன ஆகிடும் T ஆகிடும். இதுக்கப்புறம் கால்குலேஷன் தான். ஸோ இதில் வேணால் இதை 5ஆல் கேன்சல் பண்ணிக்குவாங்க, ஈஸியாக இருக்கும் இங்கே. ஸோ இது எத்தனை டைம்ஸ் வரும் பாருங்கள். இது வந்து 10 into 5 10 into 5 வச்சுக்கலாம். இது வந்துட்டு 7 5 35 77 அப்படின்னு கிடைக்கும். அவ்வளோதான். இதுலேருந்து T கால்குலேட் பண்ணி ஆகணும். இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7700 - 77 T கரெக்டாக. ஏன்னா இப்போ டீலாம் ஒரு கொண்டு வந்தாகணும் ஈக்குவல் டு 10T. ஸோ இது அங்கே கொண்டு போயிடுங்க. 7700 ஈக்குவல் டு -77 அங்கே போனால் +77. ஸோ அப்போ என்ன ஃபைனலாக 87 T கிடைக்கும். ஸோ அப்போ அந்த டெம்பரேச்சர் எதுக்கு ஈக்குவல் 7700 by 87. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 87 நமக்கு கிடைக்கும். ஸோ இது அப்ராக்சிமேட்டாக சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் என்ன வேல்யூ கிடைக்கும், இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம். 87 வச்சு சிம்பிளிஃபை பண்ணும்போது ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க, கால்குலேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 87 நியரஸ்ட்டாக 19 எடுத்துக்கோங்க. நியரஸ்ட்டாக ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட எங்கே கரெக்டாக எந்த வேல்யூக்கு நியரஸ்ட்டாக வருது பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இது 1 டைம் கரெக்ட். இது 1 டைம் போட்டிங்கன்னா இங்கே என்ன வரும் 9 × 8 72. அதுக்கப்புறம் ரிமைண்டர் வந்துட்டு 50 அப்படின்னா 5. ஸோ 85 பாயிண்ட் சம்திங்னு வரும். நியரஸ்ட்டாக எங்கே இருக்குன்னு பாருங்கள், 80 கிட்ட. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். நாட் அக்யூரேட் ஆன்சர், அப்ராக்சிமேஷன் இஸ் இனஃப். 88.5 degree Celsius இஸ் த ஃபைன்.
Right. Two rods A and B of different materials are welded together. முன்னாடி ஒரு கொஸ்டின் இருந்துச்சா? ஓகே, இதே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது கொஞ்சம் ஈஸி தான். A copper wire, a copper rod of 88 cm and aluminum rod of unknown length have their increase in length independent of increase in temperature. அப்போ length of the aluminum rod என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குங்க, டெல்டா சேஞ்ச், டெல்டா டி வந்துட்டு சேஞ்ச் ஆகலை. ரைட், இந்த ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, டெல்டா எல் ஈக்குவல் டு ஆல்ஃபா எல் நாட் இல்லை ஆல்ஃபா எல் இன்ட்டு டெல்டா டின்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? தெர்மல் எக்ஸ்பான்ஷன், லீனியர் தெர்மல் எக்ஸ்பான்ஷன், டெம்பரேச்சர்னால காப்பர் ராட் வந்து ஒரிஜினல் லென்த்து கொடுத்துருக்குறாங்க 88 சென்டிமீட்டர். அலுமினியம் ராடோட லென்த் வந்து அன்னோன், அலுமினியம் ராடோட லென்த் வந்து அன்னோன், இது வந்துட்டு தெரியாது. சரியா? இது வேணால் L1 L2 எடுத்துக்கிட்டிங்கன்னா இது L2, இது தெரியாது. இதை வந்துட்டு L1 length have the increase their length independent of increase length வந்து independent of temperature னா delta T constant அர்த்தம். டெம்பரேச்சர் எங்கே டிபெண்ட் பண்ணிடலனா ரெண்டு கேஸில் இது கான்ஸ்டன்ட். அப்போ the length of the aluminum wire என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும், ரெண்டு மெட்டீரியலுக்கும் டெல்டா L1 ஈக்குவல் டு டெல்டா L2. என்ன அர்த்தம், ஏன் ரெண்டு ஈக்குவல் போடுறேன், டெம்பரேச்சர்னால எந்த சேஞ்சஸ் தெரியல. அதாவது இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் போடும்போது தேர் இன்க்ரீஸ் இன் லென்த் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இன்க்ரீஸ் டெம்பரேச்சர்னா டெம்பரேச்சர் எவ்வளோ மாறினாலும் டெல்டா எல்ல சேஞ்சஸ் இல்லைனா அது ரெண்டு ஈக்குவலாக இருந்திருக்கு, இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு அர்த்தம். டெம்பரேச்சர்னால இங்கே இம்பேக்ட் கிரியேட் ஆகலன்னு அர்த்தம். ஸோ அப்போ டெல்டா எல் இந்த ஃபார்முலா எழுதிங்கன்னா ஆல்ஃபா 1 L1 இன்ட்டு டெல்டா டி, ஆல்ஃபா 2 இன்ட்டு L2 இன்ட்டு டெல்டா டி. டெல்டா டி கேன்சல். ஆல்ஃபா 1 இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், காப்பர் அண்ட் அலுமினியம், இதை தான் ஆல்ஃபா 1, இதுதான் நம்ம கன்வீனியன்ட்டாக இருக்குது ஆல்ஃபா 1 எடுத்துகிட்டு இது ஆல்ஃபா 2ன்னு எடுத்துக்கோங்க. ரைட், அலுமினியமுக்கு. ஸோ அப்போ ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 லென்த் L1 L2 தான் எனக்கு வேணும். அப்போ L2 ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆல்ஃபா 1 பை ஆல்ஃபா 2 இன்ட்டு L1 கிடைக்கும். இந்த டேர்ம் இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆல்ஃபா 1 பை ஆல்ஃபா 2 இன்ட்டு L1 அப்படின்னு கிடைச்சிரும் ஈக்குவல் டு L2. ஏன்னா நமக்கு செகண்ட் லென்த்து தான் வேணும். ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். L2 equal to what is alpha 1? Alpha 1 is copper. 1.7 into 10 power minus 5 by 2.2 10 to the power minus 5 into original அந்த ரெண்டு லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 88 சென்டிமீட்டர். ஸோ அப்போ 88 into 10 to the power minus 2 கரெக்டாக கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? அதனால் 10 to the power minus 2. ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் இதை 10 power minus 5 கேன்சல் ஆகிடும். இதை 17 by 22 எழுதிக்கலாம் இன்ட்டு 88 இன்ட்டு 10 power minus 2. இப்போ சால்வ் பண்ண என்ன வரும், இது 4 டைம்ஸா கரெக்ட். ஸோ 28 68 எஸ். ஸோ அப்போ இது மீட்டரில், சென்டிமீட்டருக்கு என்ன வரும் 10 power minus 2. 10 power minus 2 மீட்டர் இதுக்கு ஈக்குவல், சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? கிளியர்? எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். Okay. Two rods A and B of different materials are welded together as shown in figure. Their thermal conductivities K1 and K2, the thermal conductivity composition. இது என்னன்னா நம்ம ரெசிஸ்டர்ஸ் எப்படி சீரிஸ் பேரல் பார்த்தோமோ அந்த மாதிரி இதுலேயுமே சீரிஸ் பேரல் கேஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் ரெண்டு கண்டக்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பேரலாக வச்சுருக்காங்க. ஸோ பேரலாக வச்சுட்டு ஈக்குவல் கண்டக்டர் எப்படி கண்டுபிடிச்சுன்னு கேட்பாங்க. ஸோ பேரலாக இருக்கும்போது ஈக்குவலன்ட் கண்டக்டர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா 2 கேஸ் இருந்துச்சுன்னா K1 A1 ப்ளஸ் K2 A2 பை K1 ப்ளஸ் K2. 2 கண்டக்டர்ஸ் பேரலாக வச்சுருந்தீங்கன்னா ஃபார்முலா என்ன, K1 A1 ப்ளஸ் K2 A2 பை K1 ப்ளஸ் K2. ஸோ அப்போ
இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 rods A and B டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் வெல்டட் டுகெதர் ஷோல்டர் ஃப்ரீ தெர்மல் கண்டக்டிவிட்டி K1 K2. அதுக்கப்புறம் ஏரியா இந்த ரெண்டுமே என்ன பாருங்கள், டயக்ராமில் வந்துட்டு ஏரியா வந்து இங்கே சேமாக இருந்திருக்குது. கரெக்டாக டிஃப்ரெண்ட் ஏரியா கிடையாது, ஏரியா சேம். ஸோ அப்போ ஏரியா வந்துட்டு இங்கே சேமாக இருக்கிறதுனால A1 = A2 = A. ஸோ அப்போது K ஈக்குவலண்ட் எழுதிங்கன்னா என்ன வரும், இதை வந்துட்டு K1 × 1 K2 × A1 + A2 சாரி K1 + K2 கிடையாது, A1 + A2 × 1/1 + 1. கரெக்டா? ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் K1 + K2/2 K1 + K2 / 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? எஸ், ஆப்ஷன் D is the answer. So remaining we'll see tomorrow. ஓகேவா? நாளைக்கு கிளாஸில் வந்துட்டு நம்ம இன்னைக்கு தெர்மோடைனமிக்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ பட் அதை இப்போ கவர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், அதில் கொஞ்சம் கொஷின்ஸ் ஜாஸ்தி. ஸோ அதனால் நாளைக்கு கிளாஸில் நான் வந்துட்டு தெர்மோடைனமிக்ஸ், கைனடிக் தியரி ஆஃப் கேஸு, ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ், ஸோ இந்த 4 சாப்டருடைய கொஷின் நாளைக்கு நம்ம முடிச்சிடுவோம். சொல்கிறது புரியுதா? ரைட். ஸோ அதை முடிச்சுட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த அப்கமிங் கிளாஸஸில் நம்ம நிறைய டெக்னிக்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். சரியா? ரைட். அதனால் இப்போது ஏன்னா இந்த சாப்டர் நான் எடுத்தோடனே ஷார்ட்கட்டு சில பேருக்கு ஏன் போடலன்னு கேட்குறீங்க. எஸ் கரெக்ட். ஏன்னா அதுக்கு ரீசன் என்னென்னா, நான் இந்த சாப்டர் ஆக்சுவலாக கொஞ்சம் ஃபெமிலியராக நிறைய பேருக்கு இல்லை, அதனால தான் நான் வந்து எடுத்தோடனே ஷார்ட்கட் போடல. முதல்ல கொஷினை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம். லேட்டன்ட் ஹீட் கான்செப்ட்னா என்ன, அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இன்னொரு சில அந்த டெம்பரேச்சர் எப்படி அப்ளை பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுட்டு 2-3 கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஃபுல் கொஸ்டின் நம்பர் போடும்போது நம்ம அந்த ஷார்ட்கட் வந்துடும். ஏன்னா இதெல்லாம் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அதிகமாக படிக்காமல் இருக்கிற சாப்டர்ஸாக இருக்கிறனால முதல்ல கான்செப்டை கொஞ்சம் கொண்டு வந்துட்டு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் சில ட்ரிக்ஸை நம்ம அடுத்தது அப்ளை பண்ணிப்போம். நம்ம மறுபடியும் நிறைய கொஷின்ஸ் ஃபுல் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது அங்கே நம்ம ட்ரிக்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். சரியா? அதனால தான் அதை நம்ம பண்ணலை. பட் மற்ற சாப்டருடைய கொஷின்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாம் லிமிட்டு, நம்பர் ஆஃப் கொஸ்டின் நமக்கு ரொம்ப கம்மின்றதுனால ரொம்ப ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்காது. இதில் சில ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி திரும்ப கொஸ்டின் இருக்கும், அது வேறு இருக்குது இதில். ஸோ அதனால் எல்லா கேஸுக்கும் அப்படியே ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. சில சுச்சுவேஷன் நம்ம அப்ளை பண்ணலாம், ரேஷியோ வச்சு சால்வ் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக போட்டுடலாம். சரியா? ஸோ நாளைக்கு கிளாஸில் நம்ம பிளான் அதுதான். நாளைக்கு வந்து மீதி சாப்டருடைய கொஸ்டின்ஸ் ஒரு மாடல் ஓவர்வியூ பார்த்துருவோம், எப்படி கொஸ்டின் வரும், எப்படி வந்திருக்குன்ற ஒரு ஐடியாவை கெட் பண்ணிவிட்டு தென் அடுத்த இது நம்ம பார்க்கும்போது கம்ப்ளீட் கொஸ்டின் பேப்பராக பார்க்க ஆரம்பிப்போம். அப்போ எப்படியெல்லாம் அந்த கொஸ்டினை ஃபாஸ்ட்டாக அப்ரோச் பண்ணி டக்குன்னு பண்ணுறது, எலிமினேஷன் எல்லாமே நம்ம இனிமேல் கொஞ்சம் ட்ரிக்ஸ் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். கடைசி ஒரு 5-6-7 டேஸில் பண்ண வேண்டிய ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம். சப்ஜெக்ட் கான்செப்ட் புரிஞ்சதுக்கப்புறம் அதை பண்ண வேண்டியது. அதெல்லாம் எடுத்த உடனே பண்ணோன்னா நீங்கள் சப்ஜெக்ட் தெரியாமல் போகும்போது யோசிக்க தெரியாது, உங்களுக்கு கொஸ்டினை புரிஞ்சுக்க தெரியாமல் போய்டும். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சு கான்செப்ட் புரிஞ்சு இருந்ததுனா தான் நான் என்ன எலிமினேஷன் பண்ண வரேன்றதே உங்களுக்கு புரிய முடியும். நான் டேரெக்டாக போய்ட்டு இது எலிமினேஷன்லாம் பண்ண மாட்டேன். எக்ஸாக்டாக இது கான்ஃபிடென்ட்டாக ராங்குன்னு சொல்கிறதுக்கு ரீசன் நான் சொல்லுவேன், அது உங்களுக்கு அப்போ தான் புரியும். அதனால் சரியா? ஸோ அதனால் நாளைக்கு அப்கமிங் கிளாஸ் அடுத்து என்ன வருதோ நம்ம நாளைக்கு ரிமைனிங் முடிச்சிருவோம். ஸோ 26லேருந்து நம்ம நிறைய ட்ரிக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ 26க்கு அப்புறம் மிஸ் பண்ணாமல் வந்துருங்க, ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இப்படியெல்லாம் யோசிக்கணுன்றது அப்போ தான் உங்களுக்கு தெரியும், அது நீங்கள் பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நாளைக்கு செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பை.